अब्जन्यस्तपदब्ज मंचित कटी संवादि कौशेयकं किंचित्तांडवगंधि संवननकं निर्व्याजमन्तस्मितम् चूडाचुंबि मुकाम्बुजं निजभुजाविष्कान्त दिव्यायुधं श्रीरंगे शरतः शतं तत इतः पश्येम लक्ष्मीशकम् अग्रेताक्षेण पश्चात् दहिपतिशयनेन आत्मना पार्श्वयोश्च श्रीभूमिभ्यामतृप्त्वा नयनचुलकनैः सेव्यमानामृतौघम् वक्त्रेण विस्मितेन स्फुरतभयगता शङ्खचक्रैर्भुजग्रैः विश्वस्मै तिष्ठमानो शरणमशरणाः रङ्गराजं भजामः। श्रीमत्यै विष्णुचित्तार्य मनोनन्दन हेतवे नन्दनन्दन सुन्दर्यै गोदायै नित्यमङ्गलम्। मादृशा किञ्चन त्राणबद्ध कङ्कणपानये भगिन्यै यतिराजस्या गोदायै नित्यमङ्गलम्। मङ्गलं कोसलेन्द्राय महनीय गुणात्मने चक्रवर्ती तनूजाय सार्वभौमाय मङ्गलम्। श्रीमते रम्यजामातृमुनीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयात् नित्यश्रीर्नित्यमङ्गलम्। देवराज दयासिन्धो देवदेव जगत्पति त्वदीक्षण सुधा सिन्धो वीचिविक्षेव शीकरैः कारुण्य मारुतानीतैர் शीतलैர் अभिषिञ्च மாம் என்பது ஒரு அற்புதமான ஸ்லோகரத்னம். தேவராஜ இடத்திலே திருக்கச்சி நம்பிகள் ஆச்சரியமா கொண்டாடுகிறார் தேவராஜன் விஷயமாக அவர் அருளி செய்த தேவராஜ ஸ்தோத்திரத்திலே, தேவராஜ அஷ்டகத்திலே கொண்டாடுகிறார். தேவராஜ தயா சிந்தோ, தேவராஜன் சொல்லக்கூடிய தயை கடலாக இருக்கும் அவரே. தேவரீர் தேவதேவ ஜகத்பதே, தேவதைகளுக்கெல்லோருக்கும் நித்தியசூரிகளுக்கெல்லாம் நாதனாக இருக்கக்கூடிய தேவர். துவதீக்ஷண சுதா சிந்தோ, உடைய திருக்கண்கள்னு சொல்லக்கூடிய அமிர்த சாகரம். சுதா சிந்தோ என்று அமிர்த கடலாக இருக்கிறது உன்னுடைய திருக்கண் பார்வை. அந்த திருக்கண்ணை பூர்ணமா திறந்துடாதீர். பெரிசா திறந்துட்டீர்னா அந்த அமிர்த கடலானது என்னை அடிச்சுன்னு போயிடும். அதனால அந்த திருக்கண்ணை சிறிது சிறிதாக திறக்க வேண்டும். ததீக்ஷண சுதா சிந்தோ வீச்சி விக்ஷேவ சீக்கரை காருண்ய மாருதானி தயிர், அதை மெதுவா திறந்து அதிலிருந்து கருணைன்னு சொல்லக்கூடிய காத்து, அந்த காத்தானது ஒரே ஒரு துளி தீர்த்தத்தை மட்டும், அந்த அமிர்த துளியை மட்டும் கொண்டு வந்து என் மேலே போடுமே. ஆனால் அது உம்முடைய கட்டாட்சம், திருக்கண் கட்டாட்சத்திலிருந்து ஒரு துளி அதை என் மேல் அந்த கருணையாகிற காத்து வீசுமையானால் சீதலைர் அபிஷிஞ்சமா, குளிர்ந்திருப்பேன், அதற்கு மேலே எனக்கு வேண்டியதில்லை என்று திருக்கண் கட்டாட்சத்தை பிரார்த்தித்தார் திருக்கச்சி நம்பிகள். அவர் பிரார்த்தித்தா போலவே பிரார்த்திக்கிறாள் ஆண்டாள் தன்னுடைய திருப்பாவையிலே 22ஆம் பாசுரத்திலே. செங்கன் சிறிச்சிறிதே எம்மேல் விழியாவோ, கன்மாஞாலம்னு தொடங்கக்கூடிய பாசுரத்திலே கடைசியிலே கொண்டாடுகிறாள். செங்கன் சிறிச்சிறிதே எம்மேல் விழியாவோ என்று உம்முடைய சிவந்த கண்கள் இருக்கிறதே, அதை சிறிது சிறிதாக எம்மேல் விழிக்க வேண்டும். ரேடியா திறந்துடாதீர்கள், அவ்வளவு கிருபையை தாங்க முடியாது. அலே பொறுக்க பொறுக்க சிறிது சிறிதாக திறக்க வேண்டும். சிறிச்சிறிதே எம்மேல் விழியாகும். திங்களும் ஆதித்யனம் எழுந்தாற்போல் அங்கன் உடைய கண் எவ்வளவு அழகா இருக்கு என்றால், சூரியனைப் போலையும் இருக்கிறது, சந்திரனைப் போலையும் இருக்கிறது. தகாத காலத்திலே வந்தால், எப்பொழுது வரக்கூடாதோ அந்த சமயத்திலே வந்தால் நீர் அனபி பவனியராயிருக்கிறீர், சூரியனைப் போலே இருக்கிறீர். அதே உம்மை திருவடியை தொழுது வணங்கி பிரார்த்தித்தால் சந்திரனைப் போலே குளிர்ந்து பிரகாசிக்கிறீர். பரதாழ்வானுக்கே அந்த காலத்திலே கோபம் இருந்தது, அதனால் சூரியனைப் போல் தப்பித்தீர். பிற்பாடு அவனை பார்த்த பிற்பாடும் உடைய கண்ணானது குளிர்ந்தது. இப்படியெல்லாம் குளிர்ந்த கண்ணையும்
உஷ்ணத்தையும் உடைய கண்ணையும் உடைய தேவரி, அழகிய அந்த கண்களாலே எங்களை காண வேண்டும். கண்டீரென்றால் எங்கள் மேல் நோக்குதியேல், எங்களை பார்த்தால் எங்கள் மேல் சாபம் இழிந்து, எங்களுக்கு இருக்கக்கூடிய சாபம் அனுபவித்தே அற வேண்டியதான சாபம் அது எது? உம்மை விட்டு பிரிந்து நாங்கள் படுகிற கஷ்டம், இது அனுபவித்தே தான் ஆனும். என்ன பிராயச்சித்தம் பண்ணாலும் போகாது. இந்த சாபத்துக்கு விமோசனம் என்ன தெரியுமா? நீர் எங்களை பார்ப்பது. பார்த்தால் இந்த சாபம் போயிடும். சாபம் போயிடும், உம்மோடே சேரப் பெறுவோம். நீர் பார்த்து சபரியை புனிதராக்கினா போலே பூதராக்கினா போலே எங்களையும் பூதராக்க வேண்டும். அப்பொழுது எங்கள் மேல் சாபம் விழிந்து, சாபம் எல்லாம் போயிடும், பிராப்தி பிரதிபந்தங்கள் எல்லாம் போயிடும், இந்த சரீரம் தொலையப் பெறும். அல்லது எங்கள் மேல் சாபம் இழிந்து என்று உடைய திருவடி தாமர்களின் கீழே நீர் சேர்த்து கொள்ள வேண்டும். பட்லிக்கட்டில் கீழே திருவடிகளின் கீழே சேர்த்து கொண்டு உம்முடைய திருவடிகளை எங்கள் தலைமையில் வைக்க வேண்டும். வைத்தீர்னு சொன்னா அந்த திருவடி துகளின் பிரபாவத்தினாலே நாங்கள் பிரிந்திருந்த விரக சாபம் இருக்கே, அந்த சாபம் போயிடும். எப்படி அகல்யைக்கு சாபம் நீங்கித்தோ, அவள் தம்முடைய கணவனை விட்டு பிரிந்திருந்தாள். எதனாலே என்றால், அக்காலத்திலே பிரம்மா அவர் ஒரு அழகான பெண்ணை சிருஷ்டித்தார். லோகத்தையெல்லாம் சிருஷ்டித்தவர். லோகத்தை சிருஷ்டித்து அவருக்கு வெறுப்பு வந்துடுதோ என்னவோ, போர் அடிச்சு போயிடுதோ என்னவோ. அதனால பார்த்தாரு, சரி லோகத்தையே எவ்வளவு நாள் நான் சிருஷ்டிக்கிறது, ஒரு அழகான பெண்ணை சிருஷ்டிக்க வேண்டும். இவளைப் போல அழகில்லை, இன்னும்படியா ஒரு பெண்ணை சிருஷ்டிக்கணும்னு நினைத்தார். சிருஷ்டித்தார் அகல்யை. அப்பொழுது அவர் சிருஷ்டித்தபடியாலே வந்தவள் அகல்யை. அகல்யை ரொம்ப அழகா இருந்தா. தேவதைகள் எல்லோருக்கும் ஆசை இருந்தது அகல்யின் மேலே. அவளை எப்படியாவது கைப்பிடிக்க வேண்டும் எல்லாரும் ஆசைப்பட்டார். பொழுது பிரம்மா சொன்னார், எல்லா தேவதைகளும் ஆசைப்படுறேன் இந்த அகல்யைக்கு, அப்புறம் நான் யாருக்காவது கொடுத்துட்டேன்னா அப்புறம் மற்ற தேவதைகளோட சண்டை வந்துடும். அதனால ஒண்ணு பண்ணுங்க, எல்லாரும் இந்த லோகத்தை சுத்தி வாங்க. யார் எல்லா லோகத்தையும் முதலிலே சுத்தி விடத்துக்கு வருகிறீர்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு என்னுடைய பெண்ணை கொடுத்து அப்படின்னு சொன்னார் பிரம்மா. சொன்னபடியாலே எல்லா தேவதைகளும் பார்த்தா எப்படியாவது இந்த அகல்யை அடைந்து விட வேண்டும் என்று புறப்பட்டார்கள். எல்லா தேவதைகளுக்கும் ஒவ்வொரு வாகனம் வச்சுட்டு அவளுக்கு தனித்தனியா வாகனம் வச்சுட்டு இருந்தா. இந்திரனுக்கு ஒரு வாகனம், சந்திரனுக்கு ஒரு வாகனம், குபேரனுக்கு ஒரு வாகனம், எல்லாரும் வாகனம் வச்சுட்டு இருந்தா. அந்தந்த வாகனத்துல ஏறினா எல்லாரும் லோகத்தை எல்லாம் சுத்த ஆரம்பிச்சவோ பார்த்தார் நாரதர். பார்த்தார், என்னடா அது, நாம தான் எப்போ 3 லோகத்தையும் சுத்தி சுத்தி வருவோம், இப்ப என்னவோ இவள்லாம் சுத்துறேன்னு போறாளே, சரி நாம சும்மா இருந்து என்ன பண்ண போறோம், நாம எங்கேயாவது போவோம் அப்படின்னு பார்த்தார். அவர் கிளம்பி போனார். அவரும் லோகத்தை சுத்த போனாரா அப்படின்னு அவர் போல. அவர் பிரம்மச்சாரியா இருக்கக்கூடியவர், அவர் கல்யாணம் வேணான்னு முடிவு பண்ணிவிட்டார். அதனால பார்த்தார், சரி நம்ம எதுக்கு இவாளோட போய் சுத்தின்னு இருக்கிறது, யாரையாவது கிளப்பி விடுவோம் நினைச்சார் நாரதர். நேரா புறப்பட்டார். இந்த லோகத்துக்கு வந்தார். லோகத்துல ஒரு மூலையில கௌதம முனிவர் அவர் உட்கார்ந்து தபஸ் பண்ணிட்டு இருந்தார். நாரதர் நேரா கௌதம முனிவர் இடத்துல போனேன். போய், கௌதம முனிவரே, போல அகல்யின்னு ரொம்ப அழகான ஒரு பெண்ணை சிருஷ்டித்திருக்கார் பிரம்மா, நீர் கல்யாணம் பண்ணிக்க வேண்டாமா கேட்டார் நாரதர். உடனே கௌதமர் சொன்னார், நானா கல்யாணமா, என்ன யாரும் போய் கல்யாணம் பண்ணிப்பா, நானே தாபச வேஷத்துல உட்காந்து எப்பொழுதும் தபஸ் பண்ணிட்டே இருக்கேன், எனக்கு யார் பொண்ணு கொடுப்பா அப்படின்னு கேட்டேன். கேட்ட உடனே இவர் சொன்னார், அப்படிலாம் சொல்லக்கூடாது, எப்படியாவது பொண்ணை நாம தான் தேடி கல்யாணம் பண்ணிக்கணும், அப்புறம் என்ன மாதிரி சோத்துக்கு லாட்டரி அடிக்க வேண்டியதுதான், கல்யாணம் பண்ணிக்க ஒழுங்கா சொன்னார் நாரதர். சொன்ன உடனே பார்த்தார். கௌதமர் கேட்டார், சரி போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன், சரி பண்ணிக்க சித்தமா இருக்கேன், யார் கொடுப்பா பொண்ணு கேட்டார். கேட்ட போது நாரதர் சொன்னார், பிரம்மா கொடுக்குறேன்றார். அப்படியா, எனக்கு கொடுக்குறேன்றாரா அப்படின்னு கேட்டார். உமக்குதான் கொடுக்குறேன்றார், ரொம்ப அழகான பொண்ணு அகல்யின்னு சிருஷ்டித்திருக்காராம், உம கொடுக்குறேன்றார் சொன்னார் நாரதர். உடனே கௌதமர் பார்த்தா, அப்படியா சரி வாரம் போலாம் அப்படின்னு கிளம்பினார். கிளம்பின உடனே நாரதர் சொன்னார், கொடுப்பார், ஆனா ஒரே ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னார். உடனே அப்படியா என்ன பண்ணணும் கேட்டார் கௌதமர். எல்லா லோகத்தையும் சுத்திட்டு போனா பொண்ணு கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு பிரம்மா அப்படின்னார் நாரதர். பார்த்தார் கௌதமர், அது எல்லா லோகத்தையும் சுத்தரமா, வேற வேலை இல்லையா, நானே இங்க தபஸ் பண்ணிட்டு இருக்கேன், சும்மா போய் லோகத்தை எல்லாம் தெருவா சுத்திட்டு இருக்க முடியுமா, அதெல்லாம் என்னால முடியாது, வேற ஆள் பாத்துக்கும் அப்படின்னார் கௌதமர். உடனே நாரதர் சொன்னார், இல்ல இல்ல அப்படிலாம் சொல்லாதீரும், உனக்கு தெரியாதா சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்குன்னு தெரியாதா, அந்த தூரத்துல பாரு, ஒரு பசுவானது இப்போதான் கன்றை பிரசவித்து இருக்கிறது, இந்த பசு கூடி இருக்கு, கன்றோட கூடி இருக்கு பசு, அந்த பசுவை சுத்தி வந்தால், அப்பொழுது இந்த கன்றோட கூடின பசுவை சுத்தி வந்தால், பசுவையும் கன்றையும் சேர்த்து பிரதட்சணம் வந்தால், 3 தடவை பிரதட்சணம் வந்தால் லோகத்தை எல்லாம் சுத்தினதற்கு சமானம் அப்படின்னு சாஸ்திரம் எல்லாம் சொல்லியிருக்கேன், தெரியாதா உனக்கு, சுத்திட்டு போயிடும் பொண்ணு கொடுத்துடுவார் அப்படின்னு பார்த்தார். கௌதமர் பார்த்தார், சரி வரும் ஏதோ சொல்றார், நாரதர் கேட்காத இருக்க வேண்டாம், சரி போ அப்படின்னு நேரா போனார். இந்த பசுவனா சுத்தினார். சுத்திட்டு கிளம்பி நாரதர் பின்னாடியே போனார். நேரா நாரதர் கூட்டின்னு போனார். கௌதமரை பிரம்மா இடத்துல போனார். அவர் தான் ரெக்கமெண்டேஷன்.
நேரா கூட்டின்னு போனார். கூட்டின்னு போய் பிரம்மாவின் இடத்துல சொன்னார், பிரம்மாவே வந்திருக்காரு பாருங்க கௌதமர், அகல்யை கல்யாணம் பண்ணி வச்சுடும் அப்படின்னு. பிரம்மா என்ன இப்படி சொல்றீங்க, லோகத்தெல்லாம் சுத்தன்மை இவர் சுத்திட்டாரா கேட்டார் பிரம்மா. நாரதர் சொன்னார் சுத்திட்டாரு அப்படின்னார். அம்மா பார்த்தார், என்ன தேவதைகளை இன்னும் சுத்திட்டு வரல, இவர் எப்படி சுத்திட்டு வந்தார் கேட்டார். அப்பொழுது நாரதர் சொன்னார், சொல்லியிருக்கே இதை போல பசுவை சுத்தி வந்தால் 3 லோகத்தையும் சுத்தினதற்கு சமானம்னு சொல்லியிருக்கேன், இவர் சுத்திட்டு வந்துட்டார் அப்படின்னா. அப்படியா, ரொம்ப புத்திசாலியா இருக்கார், சரி கல்யாணம் பண்ணி வச்சுடல அப்படின்னு கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சுட்டார். 2 பேருக்கும் எல்லாம் முன்னாடி கல்யாணத்துக்கு முன்பு செய்ய வேண்டிய எல்லா காரியங்கள் எல்லாம் பண்ணி திருமாங்கல்யத்தை எடுத்து கட்டுற எல்லாம் வாத்தியார் மந்திரம் எல்லாம் சொல்றார், மாங்கல்யம் தந்துனோ ஹைனோ மம ஜீவன ஹேத்துனோ அப்படின்லாம் சொல்லி எல்லாம் இடத்துல சின்னவெல்லாம் ஊதி எல்லாம் அக்ஷதை எல்லாம் போட்டு இருக்கா. கரெக்டா அப்படி தாலி கட்டி 3வது முடிச்சு போடுறார் கௌதமர். அப்பதான் வரா தேவதைகள் பார்த்தா இந்திரன் தொடங்கி எல்லா தேவதைகளும் வந்து நின்னா. பார்த்தாலோ இல்லையோ ரொம்ப கோவம் வந்தது. நடாது நாமெல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த அகல்யை கல்யாணம் பண்ணிக்கணும்னு பார்த்தா எங்கேருந்தோ வந்தார் இந்த தாடிவால, இவர் வந்து இப்படி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரு, என்ன இது இப்படி இருக்கு அப்படின்னு மிகுந்த கோபத்தோட கூடி இருந்தா எல்லாரும். பார்த்தா சரி ஒன்னும் பண்ண முடியல, சரி போ என்ன பண்றது என்று கிளம்பி போயிட்டான். இருந்தாலும் இந்த இந்திரனுக்கு எப்பொழுதுமே இந்த அகல்யின் மேல ஒரு ஆசை. அது அகல்யை இப்படி கல்யாணம் பண்ணிக்காக விட்டுட்டோமே, ரொம்ப அழகான பெண் பிள்ளையாச்சே, எப்படியாவது அவளை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கலாமே, இப்படி வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோமே விட்டுட்டோமே அப்படின்னு வருத்தத்திலேயே இருந்தான் இந்திரன். இப்பொழுது ஒரு சமயம் கல்யாணம் எல்லாம் எடுத்து கௌதமரும் அகல்யையும் சேர்ந்து இருக்கிறாள், வசித்துக் கொண்டிருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறாள், பதிப்பிரதையாக இருக்கிறாள் அகல். பொழுது ஒரு நாள் ராத்திரி சமயம், ராத்திரி தூங்கிட்டு இருக்கார் கௌதமர், தூங்கிட்டு இருக்கார், அகல்யை படுத்து தூங்கிட்டு இருக்கா. ராத்திரி சமயத்துல அண்ணா சேவலானது கூவித்து, அசல்ல அதிகால வேலை விடிந்ததற்கேற்ப சேவல் கூவித்து. அர்த்தார் எழுந்திருந்தார் கௌதம முனிவர், சரி கார்த்தால விடிஞ்சுடுத்து போல இருக்கு, நேரம் ஆயிடுத்து அப்படின்னு கிளம்பினார். கிளம்பி நேரா உடைய முகத்தை எல்லாம் அப்படி நண்டா காலையில கண்ணெல்லாம் விழித்து பார்த்து கொண்டு புறப்பட்டு நேரா கமண்டலத்தை எடுத்துட்டார். நதியில போய் சந்தியாவந்தனாதி கர்மம் செய்ய வேண்டும் கிளம்பி நதிக்கு போயிட்டார். நதிக்கு போனா, நதிக்கு போன உடனே இன்னொரு கௌதமர் உள்ள வந்தார், டூப்ளிகேட் கௌதமர். ஏன்னா இந்திரன் கௌதம வேஷத்தை போட்டுக் கொண்டான், கௌதமரை போலயே வேஷமிட்டுக் கொண்டான், வேடமிட்டுக் கொண்டு உள்ள வந்தான். உள்ள அகல்யை படுத்துக் கொண்டிருந்தாள். அகல்யை எழுப்பினார். அகல்யை எழுப்பி அவளோட ஆனந்தமா அனுபவத்தை செய்ய வேண்டும் நினைத்தார். நினைத்த காலத்திலே இந்த அகல்யை இருக்கிறாளே அவளுக்கு தன்னுடைய பாதிப்பிரத்திய தர்மத்தினாலே வந்திருப்பது இந்திரன் தான் தெரிஞ்சுடுது. வந்தது கௌதமர் இல்லை, வந்திருப்பது இந்திரன் தான். இந்திரன் தான் கௌதமரை போலே வேடமிட்டுக் கொண்டு வந்திருக்கிறான் என்பதை அறிந்தாள் அகல்யை. இருப்பினும் அறிந்தே தவறை செய்தாள். அவனோட கூடியிருந்தாள், அவனை தடுக்கவில்லை, வெளியே போன்னு சொல்லல. அவளுக்கு ஒரு கர்வம் ஏற்பட்டது. 3 லோகத்துக்கும் அதிபதி இந்திரன், அவனே நம்மை தேடி வருகிறான், எவ்வளவு அழகு நம்ம இடத்துல, ஒரு கர்வம் ஏற்பட்டது. மேல கௌதமர் அவர் எவ்வளவு நாள் தான் கௌதமரோட இருக்கிறது, ஒரு நாள் இந்திரனோட கூடியிருக்கலாம் என்று நினைத்தாலோ என்னவோ. அதனாலே அப்பொழுது இந்திரனோட சிறிது காலம் கூடியிருந்தாள். பொழுது கௌதமர் நேர போனார், நதிக்கு போனார். நதியை பார்த்தால் நதியானது உறங்கிக் கொண்டிருந்தது. நதிக்கு அதிதேவதை இருக்கிறதே, அதற்கும் உறக்கம் உண்டு, விழிப்புண்டு. அதிகால வேளையில தான் எழுந்திருக்கும். அதனால தகாத நேரத்திலே ராத்திரி வேளையில எல்லாம் போய் நதியிலே குளிக்க கூடாது. நம்முடைய முன்னோர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். நதியினுடைய அதிதேவத்தை உறங்கி கொண்டிருந்தது. பார்த்தாரோ இல்லையோ கௌதமர், தன்னுடைய மனக்கண்ணாலே பார்த்தார் என்ன நடந்தது. அதுபோல பறவை எல்லாம் கூவாதே தகாத நேரத்துல, ஏன் இப்படி பறவை கூவித்து விடியவே இல்லை போல இருக்கே, எதனால இப்படி ஏற்பட்டதுன்னு அப்படி நம்முடைய மனக்கண்ணாலே பார்த்தார். அறிந்து கொண்டார் இந்திரன் தான் இந்த காரியத்தை பண்ணியிருக்கான். பறவை கூவினா போலே ஒளி எழுப்பினதும் இந்திரன் தான். உள்ளே சென்று நம்முடைய மனைவியோட அனுபவத்தை செய்து கொண்டிருக்கிறார் நினைத்தார். பார கோபம் வந்தது கௌதமருக்கு. வந்து சேர்ந்தார் தம்முடைய ஆசிரமத்துக்கு. இந்திரனை அழைத்தார், சபித்தார். அப்பொழுது கௌதமர், இந்திரனை உனக்கு உடம்பு முழுவதும் கண்ணாக போகட்டும், இங்கு பார்த்தாலும் கண்கள் என்று 1000 கண்கள் உனக்கு வரட்டும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டார். உடம்பு முழுவதும் கண்ணாக போனது இந்திரனுக்கு. பிற்பாடு தன்னுடைய மனைவி அகல்யை அழைத்தார். அகல்யை அழைத்து, உனக்கு உருவமே இல்லாமல் போகட்டும், உருவம் இருக்கிறபடினாலே அல்லவா நீ அவனோட சிறிது காலம் அனுபவத்தை செய்யலாம் நீ நினைத்தாய். உன்னுடைய அழகினாலே அகங்காரம் கொண்டாய், அந்த அகங்காரம் அடியோடு போக வேண்டும், தொலைய வேண்டும் என்று உருவமில்லாமல் நீ வாயுவாக இருக்க கடவாய் என்று சபித்தார். அல்லது மத்த ராமாயணங்கள் எல்லாம் அவள் கல்லாக போக கடவாய், கல்லாக இருக்க கடவாய்னு சபித்தார் என்றும் காண கிடக்கிறது. இப்படி சாபத்தை கொடுத்தார். சாபத்தை கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டார் அகல். அவ்விடத்துல கௌதமர் கிளம்பி போயிட்டார். அகல்யை அவ்விடத்திலே கிடந்தாள். அகஸ்த கௌதம சாபத்தினாலே கட்டுண்டு கல்லாக கிடந்தாள். அந்த வழியாக வந்தான் ராமபிரான். விஸ்வாமித்திர முனிவர் அழைத்து வர மிதிலைக்கு செல்லக்கூடிய வழியிலே அவள் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்தான். தன்னுடைய திருவடி துகள் அவள் மேலே பட்டது. பட்டபடியாலே
அவள் உயிர்த்து எழுந்தாள். உன்னுடைய திருவடித்துகள் பத்த உடனே அகல்யைக்கு சாப விமோசனம் ஏற்பட்டது. அவளும் உயிர் பெற்று எழுந்தாள். எழுந்த காலத்துல கௌதம முனிவரும் வந்தார். 2 பேரும் சேர்ந்தார்கள். சந்தோஷம். இவளுக்கு சாபம் எல்லாம், சாபத்தினுடைய துன்பத்தை எல்லாம் இவள் அனுபவித்து தலை கட்டினாள். இனிமேல் இவளுக்கு இருக்கக்கூடிய தோஷமெல்லாம் போயிற்று என்று 2 பேரும் சேர்ந்து சுகமாக இருந்தார்கள். கௌதமரும் அகல்யையும். பிரிந்திருந்த சாபம், கௌதமரை விட்டு பிரிந்திருந்த அகல்யினுடைய சாபம், அந்த சாபத்தை போக்கினான் பெருமான். போக்கி போய் சீதையை கைப்பிடித்தான். இதனாலே பிரிந்திருக்கையாகிற சாபம், எங்கள் மேல் சாபம் இழிந்து விரகமாகிற சாபம் இருக்கே ராமனே, உன்னை விட்டு நாங்கள் எல்லோரும் பிரிந்திருக்கோம். இந்த சாபத்தையும் நீ போக்கிறவன். இந்த சாபம் எதனால போகும்னா திருவடி துகளாலே போ. இப்படி அகல்யா சாபத்தை போக்கினாயோ அதே போல உன்னுடைய திருவடியை தூக்கி எங்க தலையில வை. அந்த துகள் பட்டவாறே எங்கள் சாபமெல்லாம் போய் அப்படியே சேரப்பெறுவோம் என்று அண்டாள் பிரார்த்திக்கிறாள் ராமனிடத்திலே. எங்கள் மேல் சாபம் இழியும்படியாக உன்னுடைய பள்ளிக்கட்டில் கீழே வைத்து எங்களை ரட்சிக்க வேண்டும். அதனாலே உன்னோட இருக்கக்கூடிய பிரிவு நீங்கி எப்படி நீ சென்று மிதிலையிலே சென்று சீதையை கைப்பிடித்தாயோ அதே போல நாங்களும் உன்னை கைப்பிடிக்க வேண்டும். இந்த ஆத்மாவுக்கு உன்னோட விவாகம் ஏற்பட வேண்டும். பெருமான்னா புருஷோத்தமனாக இருக்கிறான். இந்த ஆத்மா அவனோடே சேருகையாவது அவனை கல்யாணம் பண்ணிக்கிறது. ஆத்ம விவாகம் என்று பார்க்கிறோம். அப்படி இந்த ஆத்மாவானது உன்னை கைப்பிடிக்க வேண்டும். அப்படி நீ அகல்யா சாபத்தை போக்கினா போலே எங்கள் சாபத்தை போக்கியுள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கக்கூடிய அற்புதமான பாசுரம் தான் 22ஆம் பாசுரம். இந்த பாசுரத்தை பாடி முடித்தாள். பாடி முடித்தவாறே கேட்டான், இந்த வார்த்தையை கேட்டான். இவர்கள் பேசக்கூடிய வார்த்தையெல்லாம் கேட்டான் ராமன். இப்படி சொல்றான் ஆண்டாள், வந்து தலை பெய்தோ என்று தெரிவிக்கிறார்களே, வந்து தலை பெய்தோ, உன்னுடைய திருவடித்தாமர்களே வந்து விழுந்தோம். இனி புகலத்து வந்து விழுந்தோம், போக்கற்று வந்து விழுந்தோம். நீ கழுத்தை பிடித்து வெளியிலே தள்ளினாலோ வெளியிலே செல்வதற்கு வேறு ஒரு இடமில்லாமல் திருவடிகளே தஞ்சம் வந்து விழுந்தோம்னு சொல்றாளே, இப்படி போய் வா சொல்லலாமா? அனன்ய கதிகளாய் வந்தோம்னு சொல்லியிருந்தார்களே, கதியற்று வந்திருக்கிறோம், உன்னை தவிர வேறு கதி இல்லை, நீயே கதி என்று இப்படி கதியற்று வந்திருக்கிறோம்னு போய் சொல்றாளே, இப்படி போய் சொல்லலாமா? நம்முடைய சீதா பிராட்டியை பற்றி வைத்து சீதா பிராட்டியினுடைய காலிலே விழுந்து வைத்து அகதிம்னு சொல்லலாமா? சீதையினுடைய அடியார்கள்னு சொன்னா பிற்பாடு அகதிம்னு சொல்ல வழி உண்டோ? கதியற்று இருக்கிறேன் போய் சொல்றாரு. இப்படி இவா சொல்லும்படியா பிற்பாடாயிடும். எம்பெருமானுக்கு கதியற்று வந்திருக்கிறோம்னு சொன்னா ஒரு காலத்துல யுகப்பே தராது. கதி இல்லாமல் வந்திருக்கான்னு போய் யாராவது சொல்லுவாள். மிகுந்த வருத்தம் ஏற்படும். காலத்திலே கிடாம்பியாச்சான்னு ஆச்சாரியர், அவர் திருமாலிரும் சோழமலை திவதேசத்துக்கு போயிருந்தார். இந்த திவதேசத்துல கள்ளழகர் ஆச்சரியமா நின்று கொண்டிருக்கிறான். சுந்தரபாபு ஆச்சரியமா கையில சாருங்கம் வில்லை பிடித்துக் கொண்டு பஞ்சாயுதோபேதனாய் நிற்கிறான். பரமசுவாமின்னு மூலம். அழகரை போய் சேவித்தார் கிடாம்பியாச்சார், ராமானுஷருடைய சிஷ்யர். சேவித்தவாறே பெருமாள் கள்ளழகர் கேட்டார், ஓய் தூரத்துல இருந்து வந்திருக்கீர், நம்ம பட்டி ஏதாவது ஸ்தோத்திரம் பண்ணும், ஏதாவது ஸ்லோகம் சொல்லும் அப்படின்னு கேட்டார். கேட்டவாறே பார்த்தார் கிடாம்பியாச்சார், இப்படி யோசிச்சார். ஒரு ஸ்லோகம் அப்ப திடீர்னு அவருக்கு ஞாபகம் வந்து ஞாபகம் வந்தவாறு பாடத் தொடங்கினார். அபராத சஹஸ்ரபாஜனம் அகதிம் பீம பவர்ணவோதரே அகதிம் சரணோகதம் தரே கிருபயா கேவலமத்மசாத்குரு இருக்கக்கூடிய ஆச்சரியமான ஸ்லோகம். ஸ்தோத்திரத்திலே அளவந்தார் அருளி செய்யக்கூடிய ஸ்லோகம். அபராத சஹஸ்ரபாஜனம் என்று நான் செய்த அபராதங்களுக்கு எண்ணிக்கையே கிடையாது. பதிதம் பீம பவர்ணவோதரே, இந்த சம்சாரமாகிற பெருங்கடலிலே விழுந்து தத்தளிக்கிறேன். அகதிம் சரணாகதம் ஹரி, எனக்கு கதியற்று வந்திருக்கிறேன். நீ சரணாகதி, நான் உன்னை சரணாகதனாக பற்றுகிறேன். பெருமானே சரணம் போகிறேன். உடைய கிருபையே எனக்கு வேண்டியது. கிருபையா கேவலம் ஆத்மசாத்குரு என்று கிருபையாலே என்னை நீ ரட்சிப்பாயாக பிரார்த்திக்கக்கூடிய அற்புதமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை பாடத் தொடங்கினார் கிடம்பியாச்சான். அபரோத சஹஸ்ரபாஜனம் பாடினார். அழகர் கேட்டார், ஆஹா, நம்முடைய தாட்சியெல்லாம் சொல்லுகிறார், நைச்சாரசந்தானம் பண்ணி கொள்கிறார், பகவத் சந்நிதியில போனா தன் தாட்சியெல்லாம் சொல்லணும், அதே போல சொல்றார், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு கேட்டார். பதிதம் பீம பவர்ணவோதரே, சம்சார கடலிலே விழுந்து தத்தளிக்கிறேன் அப்படின்னா வாஸ்தவம் தான். சம்சாரம் ரொம்ப கஷ்டம்தான், கஷ்டப்படுறாரு, பாவம் சொல்றேன் அப்படின்னு கேட்டு இருந்தான். அகதிம் அப்படின்னார் கிடாம்பியாச்சன். சொன்ன உடனே திருமாலிருஞ்சோலை கள்ளழகர் உடனே தெரிவித்தான், ஓய் நிறுத்தும் அப்படின்னா. சொன்னாரோ இல்லையோ நடுங்கி போயிட்டார் கிடாம்பியாச்சன். ஐயோ அது நிறுத்துன்றா, ஸ்லோகம் ஏதாவது தப்பா ஏதாவது சொல்லிட்டோமா, மேல பாதி கீழே பாதி மாத்தி ஏதாவது சொல்லிட்டோமா, இந்த போலலாம் நாம தான் பண்ணும்.
முதல் பாதி வேற ஸ்லோகம், பின்பாதி வேற ஸ்லோகம் போல மாத்தி கித்தி அங்கங்க சேர்த்து எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போய்விடும். சோத்திரத்னம் ஆரம்பிச்சா 4 ஸ்லோகம் சொல்லிட்டு கடைசி ஸ்லோகம் அது அதுக்குள்ள முடிஞ்சுடுத்து சோத்திரத்னம் அப்படின்ற மாதிரி எங்கெங்கயோ மாத்தி மாத்தி யோசிச்சுடுவோம். அதை போல கிடாம்பியாச்சான் செய்ய போறார். அவர் யோசிச்சாரு, என்னடா அது தப்பா ஏதாவது சொல்லிட்டோமா, எதுக்கு இப்படி நிறுத்தும்ன்றான் இப்படி யோசித்தாரு. யோசித்த காலத்திலே தெரிவித்தார் அழகர், ஓய் ஸ்லோகம் தப்பாலாம் சொல்ல சரியாதான் சொன்னீர், ஆனால் அகத்திம்னு சொல்லலாமா, நம்மி ராமானுசனை பெற்று வைத்து அகதிம் என்று தெரிவிப்பதே தெரிவித்தார் கள்ளழகர். நம்மி ராமானுசன் எம்பெருமானாரை பற்றின பிற்பாடு அகதிம்னு போய் சொல்லலாமா, கதியற்று வந்திருக்கிறேன்னு சொல்லலாமா, அவர் அல்லவோ எல்லோருக்கும் கதியாக இருக்கிறார், அவரை பெற்ற பிற்பாடும் கதி இல்லைன்னு சொல்லலாமோ. ஆளவந்தார் சொன்னார்னா அவர் ஏதோ எம்பெருமானார் பிறக்கிறதுக்கெல்லாம் முன்னாடி பிறந்தார் ஏதோ சொன்னார், நீர் சொல்லலாமோ எம்பெருமானார் சிஷ்யராக இருந்து வைத்து அவர் கோட்டியில இருந்து வைத்து அகதிம் என்று தெரிவிப்பதே என்ற காலத்திலே முனிந்தான் கள்ளழகர். திருமாவளவன் சோழமலை கள்ளழகர் பார்த்தார், எடுத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு தெரிவித்தார். மேற்கொண்டு மேலே இருக்கக்கூடிய ஸ்லோகத்தை மட்டும் தெரிவித்து தலை கட்டினார்னு ஆச்சரியமான விற்த்தாந்தம் பார்க்கிறோம். இப்ப அகத்தியம் அந்த ஸ்லோகத்தை நாம சொல்லக்கூடாத சுவாமி. சோத்தரத்தனத்துல 22வது ஸ்லோகம் வந்தாலே விட்டுணுமா, இந்த அகத்தியம்ன்ற ஸ்லோகம் வந்தாலே விட்டுணுமா, விட்டுட்டு மேல போயிடுமா அப்படின்னா அது கிடையாது. அகத்தியம் கதியற்று இருக்கிறேன் அளவந்தார சொல்ற, இருப்பினும் நமக்கு எம்பெருமானார் கதியாக இருக்கிறார் என்று மனதுக்குள்ளே நினைத்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா எம்பெருமானுக்கு விரும்ப கதியற்று வந்திருக்கிறேன்னு சொன்னா பெருமானுக்கு அது ஒரு காலத்திலேயும் உகப்பை கொடுப்பதில்லை. இப்படி போய் யாராவது சொல்லலாமா, கதியற்று வந்திருக்கிறேன்னு சொல்றாள் என்று துடிக்கிறான் எம்பெருமான். அதே போலத்தான் துடித்தான் பெண்கள் விஷயத்துல. அதுக்காக தான் சொன்னா படுத்துட்டே இருக்கான், எவ்வளவு பாசனம் எழுப்பிட்டே இருக்கிறது, எழுந்து காரியம் பண்ண வேண்டாமா, உண்மையாக என்னுடைய ஆழ் மனசிலே என்ன இருக்கிறது என்று நினைக்க வேண்டும் நினைத்தாயே எம்பெருமானே, சொல்லுகிறோம் கேள், உன்னை தவிர வேறு கதியற்று வந்திருக்கிறோம்னு சொன்னான். கேட்டானோ இல்லையோ ராமன், துடித்தான். கதியற்று வந்திருக்கிறோம்னு போய் சொல்லலாமா, சீதா பிராட்டியை பெற்று வைத்து கதி இல்லைன்னு தெரிவிப்பது, அவள் திருவடிகளை பற்றின பிற்பாடும் கதி இல்லைன்னு போய் சொல்லலாமா, சீதா கோஷ்டிக்கு காரியம் செய்யலவா நாம் காத்திருக்கிறோம், இப்படி போய் சொல்றாளே என்ன நினைத்தான். வருத்தம் ஏற்பட்டது, மனதானது புண்பட்டது. உங்களுக்கு என்ன காரியம் வேண்டுமோ நான் பண்றேன், காத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்னு சொல்லுங்கோ, உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நான் செய்கிறேன் தெரிவித்தான் எம்பெருமான். அவர்களுக்காக அவர்களை பொறுப்பித்து காரியம் செய்ய வேண்டும். பெருமானுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா மனசுல வருத்தம் ஏற்பட்டது. ஐயோ இப்படி ஆயிடுத்து, இந்த பெண்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்விடத்திலே வந்து நம்மை பற்ற அளவும் நாம் இப்படி காலம் தாழ்த்திட்டோம், அதனாலவா அல்லவா அவர்கள் அகதின்னு தெரிவிக்கிறார்கள், நம் காலிலே கத்தியற்று விழுந்தேன்னு சொல்லுகிறார். உண்மையிலேயே இந்த பெண்களை நாம் அல்லவா சென்று பார்த்திருக்க வேண்டும். இவா இருக்கக்கூடிய இடத்தை தேடிக்கொண்டு இவா எங்க இருக்கா என்று இவர்களுடைய வீடை தேடிக்கொண்டு நாம் சென்று பார்த்திருக்கணும். ஆனால் நாம் பார்க்காமல் இப்படி காலம் தாழ்த்தினோமே, அதனால உடனடியா இதற்கு மேலே காலம் தாழ்த்தக்கூடாது. ஏற்கனவே ரொம்ப காலம் தாழ்த்திட்டோம், அகத்தின்னு சொல்ற வரைக்கும் வச்சுட்டோம், இனிமேல் காலம் தாழ்த்தக்கூடாது. உங்களுக்கு என்ன காரியம் பண்ணணும்னு சொல்லுங்க, உடனடியா செய்கிறேன் என்று எம்பெருமான் தன்னுடைய மனதிலே வருத்தத்தோடே ஆண்டாள் கோஷ்டியை பார்த்து கேள்வி கேட்டான். எதை போலினா அக்காலத்திலே விபீஷணனை பார்த்து கேட்டா போல. பீஷணாழ்வான் ஆகாசத்துல வந்து நின்றா. பெருமான் அவன் சேர்த்துக்கணும்னு எம்பெருமானுக்கு ராமனுக்கு ஆசை இருந்தாலும் முதலிகள் எல்லாம் அவனை சேர்த்து கொள்ளக்கூடாது, குரங்கள் வானர வீரர்கள் சுக்ரீவன் தான் அங்க தட்டினா அவன்லாம் சேர்த்துக்கூடாது, சத்ரு இடத்துல இருந்து வந்திருக்கான் அப்படின்னா அனுமான் சேர்த்துக்கணும்னா மாறி மாறி அவளுக்கு பலவிதமாக விஸ்தரமாக பல சரித்திரங்களை எல்லாம் சொல்லி ஏன் இவனை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று பலபடியாக தெரிவித்து சேர்த்துக்கொள்றதுக்குள்ள ஒரு பாடாயிடுச்சு. கடைசியில சேர்த்தும்னா விபீஷணன் அவன் கூசி நடுங்கி என்னடாது அவன் சேர்த்துட்டான், இருந்தாலும் நாம் எவ்வளவு தாழ்ந்தவன் அப்படின்னு அப்படி கூசி நடுங்கி வாசல்ல நின்றிருந்தவனை அருளப்போடு விபீஷணாழ்வான் பெருசா அருளப்பாடிட்டான். அழைத்தான் பெருமான், வா விபீஷணனே வா அப்படின்னு அழைத்தான். அழைத்தவாறு அது பெருமாள் வேற கூப்பிடுறான், ராமன் வேற இக்ஷ்வாக்கு நாத்தனாக இருக்கக்கூடியவன், நாமோ தன்னியன் ராட்சச ஜாத்தியிலே பிறந்தவனாக இருக்கக்கூடியவன், நாம் போய் எப்படி அவருக்கு நேர்கொடு நேர் நிற்பது அப்படின்னு நினைத்து அப்படி கூசி நடுங்கி நேரா வந்து நிற்கல. அப்படி உடம்பெல்லாம் கூனி குறுகி போய் அப்படி வந்து அப்படி ஓரத்துல அப்படி நின்னான். நிற்பதை பார்த்தானோ இல்லையோ ராமன் அவனை பார்த்து தெரிவித்தான், தத்தஸ்ய வசனம் சுத்வா ராமோ வச்சனம் அப்ரவீத் வச்சனா சாந்தயத்வைனம் லோகநாத பிபன்னிவா லோச்சனாபியாம் பிபன்னிவா. ஆச்சரியமான ஸ்லோகம் ராமாயணத்துல. தஸ்யதத் வச்சனம் ஸ்ருத்வா, அவன் சொல்லக்கூடிய வச்சன் இப்படி கூசி நடுங்கி வந்து நின்றானே விபீஷணாழ்வான். இவ்வளவு காலம் இப்படி
ஆகாசத்திலே சமப்பட்டு வந்து நின்றானே அதை பார்த்தான். பார்த்தவாறு ஐயோ இப்படி ஆயிடுதே, விபீஷணன் இவனை நாம் எங்கே போய் ஸ்வீகரித்திருக்க வேண்டும் அப்படின்னா லங்கையிலே போய் இவனை கை கொண்டிருக்க வேண்டும். லங்கையிலே எவ்வளவு கஷ்டம். முதலைகள் எல்லோரும் இவனை தாழ்வாக பேசினார்கள் சபையிலே. லங்கையிலே ராவண சபையிலே பெரிய இடத்திலே ராஜ ஆலோசனை நடக்கிறது, ஆலோசனை கூட்டம். இப்போ ராமன் கடற்கரைக்கு வந்துடான்னு தெரிஞ்சதோ இப்ப ராவணன் எல்லோரையும் கூட்டினான். மந்திரிகள் என்ன, அதே போல அவ்விடத்துல இருக்கக்கூடிய ராட்சச பிரமுகர்கள் என்ன எல்லாரையும் அழைத்தான். தன்னுடைய பிள்ளை இந்திரஜித்தை அழைத்தான், விபீஷணனை அழைத்தான். பெரிய ராஜ சபை, ராவண தர்பார், ராவண சபை. எல்லாரும் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்துல எல்லாரும் தெரிவிக்கிறார்கள் ராமனை கொல்ல வேண்டும். இப்படி நம்ம எல்லாம் என்ன பலம் இருக்கு இன்னும் எல்லாரும் அப்படி நெஞ்ச நிமித்தி கொண்டு தோளெல்லாம் அப்படி தோலை வேற பாத்துக்கிறான். பார்த்துட்டு தோல் பலம் நமக்கு யாரோ ஒருத்தர் ராமனா பொடிப்பேன், நான் வந்தா என்ன அடிச்சிட முடியாதா, கொண்டுட முடியாதா என்று எல்லாரும் தங்களுடைய புஜபலத்தையும் அப்படி மாறி பார்த்து கொண்டு அப்படி மாற அப்படி தட்டிட்டு அப்படி நிமிந்து செருக்காலே அப்படி தலையை தூக்கி உட்கார்ந்து இருக்கிறார்கள். அத்தனை பேர் உட்கார்ந்திருந்த அந்த சபைக்கு நடுவிலே எழுந்திருந்தான் விபீஷன். எழுந்திருந்து அப்பொழுது அவன் பேசத் தொடங்கினான், பலபடியாக பேசினான். அவனனை நீ ஒரு காலத்திலேயும் செய்தது சரி என்று சீதையை உடனடியாக கொண்டு போய் ராமனோடைய சேர்த்து வைக்க வேண்டும், பிரதியதாம் தாசரதாய மைதிரி, நீ கொண்டு போய் விட்டுடு, நீ செய்த காரியம் சரியில்லைன்னு பலபடியா பேசினான். பேசின காலத்திலே எல்லாரும் அவமதித்தார்கள். இந்திரஜித்தானவன் இவனை தரக்குறைவாக பேசினான். இப்படி போய் சொல்லுகிறார் இந்திரஜித், என்ன நினைச்சுட்டு இருக்க விபீஷணனே, ராட்சச ஜாதினா நீ இந்த ராட்சச ஜாதிக்குள்ளே பிறந்தவனா? இல்லை, நீ தாழ்ந்தவன், யாருக்கோ பிறந்தவன், ராட்சச குலத்திலே பிறந்தவன். அதற்கு சேர உனக்கு மனதிலே ஒரு சாத்திரம் இருக்க வேண்டாமா? எல்லோரையும் அழிக்க வேண்டும்ன்ற ஒரு கெட்ட எண்ணம் இருக்க வேண்டாமா? இப்படி போய் நல்லவனா இருக்கே என்று எல்லோரும் இவனை இகழ்ந்தார்கள். எல்லா ராட்சசர்கள் எல்லோரும் பரிகசித்து சிரித்தார்கள். சிரித்த காலத்திலே அதையெல்லாம் பொறுத்து கொண்டிருந்தான் விபீஷன். கடைசியில அவன் எழுந்திருந்தான், ராவணன் எழுந்திருந்தான். நீ எப்பொழுது என்னுடைய பிள்ளையை பத்தி பேசினாய்? விபீஷணன் இந்திரஜித்தை பத்தியே தெரிவித்தான். இவன் சரியானவன் அல்ல ராவணனே, இவனை நம்பாதே. இவன் எப்படி இருக்கிறான்னா ஆடு வேஷத்திலே இருக்கக்கூடிய புலியை போல இருக்கக்கூடியவன். ஆடு வேஷமிட்ட புலி பக்கத்திலேயே ஆட்டு கூட்டத்துக்குள்ளேயே நின்று இருக்கும். திடீர்னு புலியானது அந்த வேஷத்தை கிழித்து கொண்டு வந்ததுன்னா எல்லாத்தையும் கொண்டுடும். இது போல இவன் நல்ல வார்த்தை சொல்றா போல இருக்கு உன்னுடைய பிள்ளை. உண்மையிலேயே உன்னை அழிப்பதற்காக உன் அருகிலே நிற்கிறான். இவன் பேச்சை நம்பாதேன்னு விபீஷணன் சொன்னான். சொன்ன காலத்திலே ராமனுக்கு மிகுந்த கோபம் வந்தது. யாரடா நீ என்னுடைய பிள்ளையை பத்தி பேசுகிறாய்? வெளியிலே போ, குலத்தை கெடுக்க வந்த கோடலைக்காம்பே ஒழிந்து போன்னு நல்லா வைது திட்டினான், திட்டி அனுப்பினான். இப்படி வாழலாம் திட்டும்படியாக இவர்கள் சபையிலே கூசி நடுங்கி நின்றான விபீஷணன். இதற்கு காரணம் யாருன்னா நாம் தான் நினைக்கிறான் ராமன். நாம் அல்லவா காரணம். இப்படி அவன் சபையிலே கட்டப்பட்டதற்கெல்லாம் காரணம் தான். அப்படி சபையிலே கட்டப்பட்டதோடு நிற்காமல் அங்கிருந்து புறப்பட்டான். துரத்திர உணர எடுத்துன்னா கதை எடுத்துன்னா கதையெல்லாம் உத்தபோத கதோபோனகி சதுர்பிசக ராட்சசை என்று தன்னுடைய கதையை தோல்ல வச்சுன்னா 4 ராட்சசரை கூட்டினா நேரா ஆகாசத்தை வந்து நின்றான். வந்து நின்னவனையாவது என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா உடனே சேர்த்துன்னு இருக்கணும். அப்போ உடனே சேர்த்துக்கல. முதலிகள்லாம் சேர்த்துக்கூடாதுன்றா சேர்த்துக்கணும்ன்றா மாத்தி மாத்தி பேசி எவ்வளவு காலம் ஐயோ சேர்த்துப்பானோ இல்லையோ அப்படின்னு இவ்வளவு துடிதுடுப்போட இவ்வளவு காலம் மேல நின்று கஷ்டப்பட்டுனானே, இதுக்கும் காரணம் நாம் தான். வந்த உடனே சேர்த்துட்டு இருக்க வேண்டாமா? இப்படி சேர்த்துக்காமல் எல்லாவற்றிலேயும் பிற்பாடனாக ஆனோமே நினைக்கிறான் ராமன். உண்மையிலேயே லங்கையில எப்ப சூர்பனகை விபீஷணஸ்து தர்மாத்மான துராட்சச சேஷ்டிதா பஞ்சவட்டியில சொன்னாலே விபீஷணன்றவன் தர்மாத்மான்னு சொன்னாலே அப்பவே என்ன பண்ணிருக்கணும் தான் புறப்பட்டு இருக்கணும். நேர இந்த நடுவுல எல்லாம் இந்த கரதூஷணாதிகளோட சண்டை இதெல்லாம் வேண்டாங்க, நேரம் கிளம்பி போயிடுவோம். நேரா பிராட்டியை கூட்டிட்டு லங்கைக்கு வந்திருக்கணும். லங்கையில வந்து இவனை விஷயீகரித்து இவ்விடத்துக்கு அழைத்து கொண்டு வந்திருக்க வேண்டும். அப்படி செய்யாமல் இவன் சமுத்திரக்கரைக்கு வந்து நிற்கிற வரைக்கும் ராட்சசர்கள் துரத்த இவ்விடத்திலே முதலிகள் பேசுற வரைக்கும் நிற்கும்படியாக இவ்வளவு பிற்பாடன் ஆயிட்டோமே நினைத்தான் ராமன். அதனால் என்ன பண்ணான்னா தன்னை குற்றவாளியாக நினைத்தான். விபீஷணன் என்னடான்னா இவ்வளவு பெரிய இட்சாக்கு ராஜா நம்மை போய் அருள் பாடுறாளே அப்படின்னு கூச்சி நடுங்கி நின்று இருக்கான். ராமன் என்னடான்னா நாம் ரொம்ப தவறு செய்தவன்னா குற்றவாளி, இவ்வளவு காலம் தாழ்த்தவனாக ஆயிட்டோம் என்று இவன் என்ன பண்றான்னா வச்சசா ராமோ வச்சனம் பிரவி வச்சனோ சாந்தயினம் அவனை பார்த்து வச்சசார் தன்னுடைய வார்த்தையாலே அவனை சமாதானப்படுத்துகிறான். விபீஷணனே இப்படி ஆயிடுத்தே, என்னை பொறுத்து கொள்ள வேண்டும் சமாதானப்படுத்துகிறான். லோச்சனாபியம் பிபன்னிவா தன்னுடைய கண்களிலிருந்து அப்படியே நீர் பெருகுகிற போலே அவனை கட்டாட்சித்தான்.
இருந்து தண்ணீர் வருகிறா போலே அப்படி அவனை குளிர்ந்த கண்களாலே பார்த்து நாளையல்லவா இப்படி ஏற்பட்டது, நீ வந்தாயா, உனக்கு எந்த சமம் இல்லையா, எப்படி வந்து சேர்ந்திருக்கிறாய் அப்படின்னு அவனை சமாதானப்படுத்தினான். நன்னா அவனை பொறுத்து கொள்ளும்படியாக அவனுக்கு ஆறுதலான வார்த்தைகளை எல்லாம் கூறினான், தேற்றினான் விபீஷணனை. ராமன் உண்மையிலே இவன் பண்ணணுமா, இவனுடைய காரியமா, இவனாலேயே காலதாமதம் ஏற்பட்ட, அவன் வந்தானா ஏதோ வந்திருக்கான், இவனை சேர்த்துட்டேனே எவ்வளவு பெரிய மனசு எனக்கு அப்படின்னு எல்லாரும் திமிரோட உட்கார்ந்துருப்பா. மற்ற சாதாரண மனிதர்களா இருந்தான். ஒருவேளை சேர்த்துட்டான்னே வச்சுப்போம், எதிரிகோட்டிலேருந்து வந்தவனை முதல்ல சேர்த்துக்கவே மாட்டான், தள்ளிடும். அப்படியே சேர்த்துட்டாலும் இவனையே சேர்த்துட்டோம், உனக்கு என்ன மனசு தெரியுமா, இப்படிப்பட்ட மனசு எல்லாரும் கொண்டாடணும் அப்படின்னு நினைச்சோன்னு அப்படி உட்கார்ந்துருப்பான். ராமன் என்ன நினைக்கிறான்னா, இவனை இவ்வளவு காலம் கழித்து சேர்த்து கொண்டோமே என்று நினைத்து அவன் போய் அவனிடத்திலே பொறுத்து கொள்ள வேண்டும்னு அப்படி வார்த்தைகளை பேசுகிறான். இதல்லவா ராமனுடைய குணம். இதை போலேதான் நடந்து கொண்டான் ரிஷிகள் விஷயத்திலே. ரிஷிகள் எல்லாம் வந்து நின்றான். காலத்திலே தண்டகாரண்யத்திலே புகுந்த காலத்திலே கீழே ஒரு நாள் தெரிவித்தேன், நினைவூட்டுகிறேன். தண்டகாரண்யத்திலே புகுந்த காலத்தில் ரிஷிகள் எல்லாம் வந்து நின்றான். நின்ற காலத்திலே பார்த்தார், ஷோ இவ்வளவு காலம் தாழ்த்திட்டோமே, பிரசீதந்து பவந்தோமே ஹ்ரீரேஷா ஹி மமாதுலா யதி ஈத்ருஷைரஹம் ரிட்டைஹி உபஸ்தேயைருபஸ்திதா. அப்பொழுது தெரிவித்தான், பிரசீதந்து பவந்தோமே, நீங்கள் எல்லோரும் என்னை பொறுத்து கொள்ள வேண்டும். எவ்வளவு காலம் தாழ்த்துட்டேன், ராட்சசர்கள் உங்களை நலிவதற்கு முன்பாக ரட்சித்திருக்க வேண்டும், அல்லது நலிந்த போதாவது நான் வந்து உங்களை ஆராய்ந்து ஈரக்கையாலே தடவி கொடுத்து உங்களை ரட்சித்திருக்க வேண்டும். அப்படியும் இல்லாமல் உங்கள் கஷ்டத்தை நீங்களே வந்து சொல்லும் அளவுக்கு பிற்பாடன் ஆயிட்டானே, என்னை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்தான் ராமன் ரிஷிகளிடத்திலே. அதே போலத்தான் இப்போ இருக்கான். ராமன் உள்ள படுத்துட்டு இருக்கானே, இந்த பெண்கள் இப்படி இவர்களே வந்து தலை பெய்தோம்னு சொன்னாலே அதுல என்ன தெரியுதுன்னா, எவ்வளவு கஷ்டம் கீழெல்லாம், இந்த கஷ்டம் இந்த சம்சாரத்திலே இவ்வளவு காலம் திரிந்து உடன்று பிற்பாடும் இவ்வளத்துல காலை வேளையில எழுந்திருந்து ஒருத்தரை எழுப்பிக் கொண்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு கோயில் காப்போர் இடத்துல மன்றாடி உள்ளே புகுந்து அவ்விடத்தை தகப்பனாரை எழுப்பி தாயாரை எழுப்பி லக்ஷ்மணனை எழுப்பி சீதா விராட்டி புருஷகாரமாக பற்றி இவ்வளவு காரியம் பண்ண நம்ம முன்னாடி வந்து நிற்கிறாளே, இவர்கள் இவ்வளவு காலம் இவ்வளவு காரியம் செய்து வரும்படியாக பிற்பாடனாயிட்டோம், இதுவும் அகதிம் என்று சொல்லிக் கொண்டு வந்து நிற்கிறார்களே, இவ்வளவு பிற்பாடனாயிட்டோம், எம்மை பொறுத்து கொள்ள வேண்டும்னு அதை தன்னுடைய மனத்திலே கொண்டு தெரிவித்தான். பெண்கள் ரொம்ப பிற்பாடனாயிட்டேன், இதற்கு மேலையும் காலம் தாழ்த்த கொண்டாது, நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, உடனே செய்கிறேன். திருக்கண்ணை திறந்து பார்த்தான், எப்படி பிரார்த்தித்தார்களோ அதை போலயே கண்ணை திறந்து பார்த்தான், குளிர நோக்கினான், நோக்கி கேட்டான், என்ன காரியம் பண்ணணும்னு சொல்லுங்க, காரியம் பண்ண காத்து கொண்டிருக்கிறேன் தெரிவித்தான் எம்பெருமான். தெரிவித்தவாறு அப்பொழுது பெண்கள் எல்லோரும், பெண்கள் என்ன ரிஷிகள் என்ன எல்லாரும் சொன்னார், பெருமானே இதை போலே இங்கனே குண்ணாங்குறிச்சியாக இருக்க ஒண்ணாது. இப்படி குண்ணாங்குறிச்சி வார்த்தையா இது இருக்கக்கூடாது. குண்ணாங்குறிச்சின்னா என்ன, குழந்தைகள்லாம் விளையாடக்கூடிய காலத்திலே குண்ணாங்குறிச்சி அப்படின்னு இப்படி காதோரத்துல வரும். ரகசியா சொல்றேன், ரகசியமா ஒரு வார்த்தை சொல்றேன் அப்படின்னு வரும் குழந்தைகள்லாம். அப்படி யார் ரகசியா சொல்றியா அப்படின்னு முடிஞ்சு கேட்பேன். அதுக்குள்ள வந்து கொஞ்சம் 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 கூ அப்படின்னு கத்திடும், கூன்னு கத்திட்டு ஓடி போயிடும். அதை போல என்னவோ படுக்கை அறையிலேயே படுக்கையிலே படுத்துண்டு என்ன சொல்றேன் என்ன சொல்றேன் இன்னும் உடனே நாங்களும் அப்படியே ரகசியமா இதை எதை சொல்றேன் அப்படின்னு அப்படி ரகசியமா சொல்லக்கூடாது. இது ரகசியமாக இருக்கக்கூடாது, பகிரங்கமாக இருக்க வேண்டும். நீ புறப்பட வேண்டும். கோயிலை படுத்து கொண்டிருக்கக்கூடிய சிங்கமானது எழுந்து வருமா போலே நீ எழுந்திருந்து நடக்க வேண்டும். உன்னுடைய கோயிலிருந்து புறப்பட்டு நடந்து வந்து கொப்புடைய சீரிய சிங்காசனத்திலே நீ ஏறி வீத்திருக்க வேண்டும். வீத்திருக்க நாங்கள் வந்த காரியத்தை விண்ணப்பிக்க வேண்டும். இப்படி நீ எழுந்திருந்து வருவாயாக சொல்லுகிறோம் என்று அவனுடைய நடையை பிரார்த்திக்கக்கூடிய அற்புதமான பாசுரம். நடையழகை காண வேண்டும் ஆசைப்படக்கூடிய பாசுரம் 23வது பாசுரம். மாறி மலமுழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்து தீ விழித்து தேரிமயிறு பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூரிடமென்று முழங்கி புறப்பட்டு மோதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்னிங்கனே போந்தருளி கொப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியமாராய்த்தருள். மாறி மலமுழஞ்சில் சிங்கமானது நல்ல மழை காலத்திலே குகையிலே படுத்துட்டு இருக்கு, தன்னுடைய மனைவியோட பொருந்தி கிடக்கிறது. அந்த சிங்கமானது காலமுணர்த்த எழுந்திருந்து தீவழித்து அங்கும் இங்கும் கைகாலை உதறிக்கொண்டு அது போதருமா போலே வருமா போலே நீ வர வேண்டும் என்று ஆண்டாள் கொண்டாடுகிறார். இந்த சிங்கத்தை போலேதான் ராமன் இருக்கிறான். எப்படி இருக்கிறான் என்பதை பாசுரத்தை கொண்டே அனுபவிக்கலாம். மாறி மாறி என்றால் மழை காலம். இந்த மழை காலத்துக்கு உண்டான பிரபாவம் என்ன, மாரிகாலம் விசேஷமா சொல்றாளே, இந்த மழை காலத்துக்கு என்ன பிரபாவம் நம்முடைய பூர்வர்கள் ஆச்சரியமா எடுத்துக்காட்டு.
மழை காலம் எப்படிப்பட்டது தெரியுமா? பிரிந்தார் கூடும் காலம், கூடினார் பிரியாத காலம், கையெடுத்தால் வெளுக்கும் காலம். இந்த மாரி காலம் எப்படி இருக்குன்னா பிரிந்தார் கூடும் காலம். பிரிந்திருக்கக்கூடிய எங்க பார்த்தாலும் மேகங்கள், கருத்த மேகங்கள் சூழ்ந்து கொள்கிறது ஆகாசத்தில. சாணத்திலையும் மின்னலும் இடி வந்துடுறது, மழை பெய்ய போடுது. சுத்தமா இருக்கக்கூடிய மழை காலம் வந்ததுன்னா என்ன பண்ணுவார்கள்? பிரிந்து இருக்கக்கூடியவர்கள், கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கான், கணவனானவன் வெளியூர்ல இருந்து ஏதோ பல வேலைகளை எல்லாம் பண்ணி கொண்டு இருக்கிறான், நிறைய வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அப்படிப்பட்டவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இந்த 4 மாசம் இருக்கே மழை காலத்துல இந்த வேலையும் பண்ண முடியாது. மழை தொடர்ந்து பெஞ்சுட்டே இருக்கும். இதை போல இந்த காலத்தை போல கிடையாது. இந்த காலத்துல மழை திடீர்னு வருது, திடீர்னு நினைச்சா பெய்யுறது, நினைச்சா பெய்ய மாட்டேங்கிறது. வெயில் காலத்துல திடீர்னு ஒரே மழையா பெய்யுது. போல எல்லாம் கிடையாது. மழை காலம் தான். ராஜா தார்மீகனா இருந்தான்னு சொன்னா நன்னா மழை பெய்யும். 4 மாசம் மழை காலம்னா 4 மாசம் மழை பெய்யும். அப்படிப்பட்ட அந்த 4 மாசத்திலே ஒன்னும் வெளில போய் காரியம் எல்லாம் பண்ண முடியாது. வேலைக்காக காரியங்கள் எல்லாம் பணம் எல்லாம் சம்பாதிக்கிறது எல்லாம் முடியாது. அதனால இந்த 4 மாதத்துக்கு வேண்டியதையெல்லாம் 8 மாசத்துலயே சம்பாதிச்சு வச்சுடுவான். 4 மாசம் லீவ், அதனால எல்லாம் 8 மாசத்துல சம்பாதிச்சு வச்சுட்டோம். 4 மாசம் இந்த மழை காலம் வந்ததுன்ன மாதிரி புறப்பட்டு எல்லாம் தங்களுடைய கிரகத்துக்கு வந்துடுவோம். வேலை பண்ண முடியாதுன்னு கிரகத்துக்கு வந்துடுவா. வருஷார்த்தம் அஷ்டம் பிரயதேத மாசம். வருஷார்த்தத்துக்கு மழை காலத்துக்கு வேண்டியதை மத்த 8 மாசத்துல சேகரிச்சுட்டு கிரகத்துக்கு வந்துடுவோம். கருத்துக்கு வந்தா தங்கள் மனைவியோட கூடியிருப்பார்கள். பிரிந்தார் கூடும் கார். அவ்வளவு காலம் 8 மாதம் பிரிந்திருந்தவர்கள் எல்லோரும் இந்த மாரி காலத்திலே மழை காலம் வந்த மாதிரி எல்லோரும் கூடுவார்கள், கூடியிருப்பார்கள். அதே போலத்தான் ராஜாக்கள், பெரிய ராஜாக்கள்னு சொன்னா அவளும் எப்படி இருக்கும் இந்த மழை காலம்னா, சலிதேன சமீகிருதா. இந்த மழை நன்னா பெய்யும். பெய்தபடியாலே எல்லாம் இந்த குண்டு குழி எல்லாம் இருக்கு, அங்கங்க பள்ளங்கள் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் சமமாகிடும். சலிலேன சமீகிருதான்னு பள்ளங்கள் எல்லாம் தன்னுடைய தீர்த்தத்தாலே நிரப்பிவிடும். அதனால எல்லா இடமும் ஒரே மாதிரி சமமாயிடும். இதனாலே ராஜாக்களாலே எதிரி நாட்டு ராஜாக்களோட யுத்தம் பண்ண முடியாது. இந்த யுத்த களம்ன்றது இருக்கு, இந்த யுத்த களம் முழுவதும் தீர்த்தமானது ரொம்பிடும். தீர்த்தமானது ரொம்ப எடுத்துன்னா குண்டு குழியெல்லாம் இருந்தா தெரியவே தெரியாது. யுத்தம் பண்ணும்போது அங்கங்க யுத்த களம் தான், அங்கங்க பள்ளம் இருக்கும், மேடு இருக்கும், இதெல்லாம் இருக்கும், இதெல்லாம் தெரியாது. இதையெல்லாம் சமமாக்கிடும் மழை பெய்யற முடியாது. சமமாயிடுத்துன்னா யுத்தத்துக்கு செல்கிறவனால யுத்தம் பண்ண முடியாது. அதாவது மழை பெஞ்சு எல்லா இடமும் சமமா இருக்கு, எப்படி போய் யுத்தம் பண்றது என்று என்ன பண்ணுவார்கள்னா யாரும் யுத்தம் பண்ண மாட்டான். ராஜாக்கள் எதிரி நாட்டு ராஜாக்களோட யுத்தம் பண்ண மாட்டா. ராஜாக்கள் என்னதான் பெரிய சண்டையா இருந்தார், நாட்டு ராஜா கூட சண்டை, நாட்டு ராஜாவானவன் நினைச்சுட்டு இருக்கான் அடுத்த நாட்டு ராஜாவின் மேலே போர் தொடுக்க வேண்டும், போர் தொடுத்து அவனுடைய சைன்யமானது ஒண்ணுமே இல்லாமல் பண்ணிவிடும் என்று நினைச்சுட்டு இருக்கான். நினைச்சுட்டு இருக்கும்போது இந்த மழை காலம் வந்துடும். மழை காலம் வந்ததுன்னா ஒரே மழை, இதுல போய் எப்படி யுத்தம் பண்றது? யுத்த காலமே சரியா இருக்காது. அதனால சரி போ ஆற போடும், 4 மாசம் போட்டோம், 4 மாசம் கழிச்சு யுத்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆற போடுறோம். ஆற போட்டு என்ன ஆகுதுன்னா அந்த 4 மாசத்துல இந்த சாத்திரம் சாத்திரமே மறந்து போயிடுது. இவனோட எதிரின்றதையே மறந்து விடுறான். 4 மாசத்துல நட்பே வளர்ந்துடுறது. இன்னும் பிரிந்தார் கூடும் காலம். பிரிந்து எதிரிகளா இருந்தவாள்லாம் அவ நடுவுல அப்படி சந்தேஷம் எல்லாம் அனுப்பிச்சுக்கிற, நான் லெட்டர் போடுறேன், லெட்டர் போட்ட உடனே சரிண்ணா நாம ஏதோ சண்டை போடலாம்னு நினைச்சோம், எதுக்கு வீணா சண்டை போட்டுட்டு பெருமை யுத்தம் பண்ணிட்டு சைனிகர்கள் எல்லாம் வீணா விட்டுட்டு எதுக்கு 2 பேரும் சேர்ந்துடுவோம், சேர்ந்து விடுறோம். மழைக்காலம் முடியறதுக்குள்ள 2 ராஜாக்களுக்கும் நட்பு வளர்ந்து விடுகிறது. இப்படி யுத்தம் செய்து மாண்டு போக வேண்டும் என்று இருந்தவர்கள் பிரிந்தவர்கள் அவர்களும் கூடுகிறார்கள். அப்படியல்லவா அன்று காலத்திலே கூடினான். ரிஷ்யமுக பர்வதத்திலே கிஷ்கிந்தா சாம்ராஜ்யத்திலே கூடினான். அவ்வளவு காலம் பிரிந்திருந்த சுக்ரீவ மகாராஜன் உடைய மனைவியை விட்டு பிரிந்திருந்தார். அப்படிப்பட்டவன் மாரிகாலம் மழை காலத்திலே கூடினான். ராமன் வாலியை கொல்ல போய் இருந்து வா, உன்னுடைய மனைவிமார்கள் தாரை என்ன ரும என்ன, ஒரு மனைவிக்கு 2 மனைவி. குரங்களுக்கு அண்ணன் மனைவி போட்டான்னா அந்த மனைவியோடையும் கூடி இருக்கலாம். அந்த குரங்களுக்கு அந்த விதி கிடையாது, அப்படி கூடி இருக்கலாம். அதனாலே தாரை அவளும் மனைவியானா, வாலியுடைய மனைவியும் சுக்ரீவனுக்கு மனைவி ஆயிட்டா, ருமையும் மனைவி ஆயிட்டா. 2 மனைவியோட நீ ஆனந்தமாக கூடியிருப்பாயாக என்று தெரிவித்தான் ராமன். நானே அவ்வளவு காலம் பிரிந்திருந்தவன், வெகுகாலம் மனைவியை விட்டு பிரிந்திருந்தவன் கூடி ஆனந்தமா சுகத்தை அனுபவித்தான் சுக்ரீவன். அப்படி பிரிந்தவர்களெல்லாம் கூடக்கூடிய காலம், பார்த்தாலும் மழை மேகங்கள் கூடியிருக்கக்கூடிய காலம் மாறி காலம். கூடினார் பிரியாத காலம். கூடினவர்கள் பிரிந்து போவே மாட்டான். என்ன வெளில போவே முடியாது. பார்த்தாலும் மேகங்கள் மழை பெஞ்சுட்டே இருக்கு. அதனால பிறப்பட்டு வெளியில போறதுன்றது அசாத்தியம். ஆனா கூடினவர்கள் எல்லாம் சேர்ந்தே இருப்பான். என்ன காரியம் வந்தாலும் சரி, நான் 4 மாட்டம் போட்டோம், அப்புறம் பாத்துக்கலாம், அப்புறம் காரியங்கள் எல்லாம் பண்ணிக்கலாம் என்று பிரித்தவர்கள் கூடியே இருப்பார்கள். அப்படிப்பட்ட காலம். எப்படி கூடியிருப்பானோ
கையெடுத்தால் வெளுக்கும் காலம். நல்லா அணைத்து கொண்டு ஒருத்தரோட ஒருத்தர் இருக்க கட்டின்னு உட்கார்ந்துருப்பான். ஏன்னா குளிர் இல்ல, ஒரே மழை பெய்யறபடியாலே உள்ள இருக்கிற கூடியவர்களுக்கெல்லாம் குளிர்னாலே அப்படி தனித்தனியா அங்கங்க உட்கார முடியாது. இந்த வெயில் காலம்னு சொன்னா மேல மேல பட்டாலே ஒரே வேர்க்கும், அடுத்தாலும் ஒரே கசகசன்னு இருக்கும். அதனால தள்ளி தள்ளி எல்லா இடத்துலயும் தள்ளி தள்ளி உட்காந்துக்கணும், நல்லா விசிறி விசிறி வீசிட்டு இருக்கணும். அதை போல கிடையாது மழை காலத்துல. இங்க பார்த்தாலும் மழை மேகங்கள் இருக்கிறபடியாலே குளிர்னால நல்லா அணைச்சுன்னு உட்கார்ந்துருக்கும். மனைவியும் கணவனும் நன்னா அப்படி அணைத்து கொண்டு நன்னா போர்வையெல்லாம் அப்படி போத்தி கொண்டு இருக்க போத்துட்டு 2 பேரும் போத்தின்னு உட்கார்ந்துருக்காங்க. அப்படி அணைத்து கொண்டு இருக்கக்கூடிய காலத்திலே கையெடுத்தால் வெளுக்கும் காலம். சரி, ஒரே இடத்துல இவ்வளவு நேரம் கட்டின்னு இருக்கிறது, அந்த கையை எடுத்து இன்னொரு பக்கத்துல கட்டிக்கலாம் என்று நினைத்து அந்த கையை அங்கேருந்து எடுத்தா அந்த இடம் வெளுத்து போடுது. கையை எடுத்து இன்னொரு இடத்துல கட்டணும்னு நினைக்கிறான், அவ்வளவுதான். கையை எடுத்து வேற எங்கேயோ பிரிஞ்சு போகணும்னு நினைக்கலாம், இவனுக்கும் குளிர் இருக்கு. சரி, நம்முடைய மனைவி இருக்கா, ஒரே இடத்துல கட்டின்னு இருக்க வேண்டாம், கையை எடுத்து இன்னொரு இடத்துல வச்சு கட்டிப்போம் அப்படின்னு அந்த கையை எடுத்தா குளிரின் காரணமாக இந்த கையை எடுத்த உடனே அந்த இடமானது அப்படியே வெளுத்து போடுது. இப்படி கையெடுத்தாலே வெளுக்கும்படியான காலம். அதனால யாரும் கையை கூட எடுக்காம அப்படி கட்டின்னு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள், அடைத்து கொண்டு உட்கார்ந்து இருக்கிறார்கள் எல்லோரும். அதே போலத்தான் உள்ள சிங்கம் இருக்கு. மண்ணி கிடந்துறங்கும் மண்ணி என்று தன்னுடைய பேடையோட அப்படி பொருந்தி நல்லா கட்டி கொண்டு படுத்து கொண்டிருக்கிறது சிங்கம். எல்லாரும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலம் மாறிக்கால். இதுல பிரிந்திருந்தவன் ஒருத்தன் தான் சக்கரவர்த்தி திருமான். ராமபிரான் அவன் மட்டும்தான் பிரிந்திருந்தான காலத்திலே மால்யவான் பர்வதத்துல இருந்தான். சிமுகத்துல இருந்து கிஷ்கிந்தை அதை பெற்றுக் கொடுத்தான் சுக்ரீவனுக்கு. பெற்றுக் கொடுத்த பிற்பாடு 4 மாசம் மழை காலம் கொடுத்து 4 மாசம் நீ நன்னா ராஜ்ய பரிபாலனம் பண்ணுப்பா. சுக்ரீவனை பார்த்து ராமன் சொன்னான், நான் ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணு, முடிந்த பிற்பாடு 4 மாதம் மழை காலம் எல்லாம் மழையெல்லாம் பெய்து முடிக்கட்டும், பிற்பாடு சீதையை தேடலாம்னு சொல்லிவிட்டான் ராமன். என்னபடியாலே சுக்ரீவனும் ராஜ்ய பரிபாலனம் ஆனந்தமா அனுபவத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான் 2 மனைவிகளோடு. ராமன் ராஜ்யத்துக்குள்ளே புகக்கூடாது என்கிற நிபந்தனையாலே மால்யவான் பர்வதம், ரிஷமுக பர்வதத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பர்வதம் மால்யமான்ற மலையிலே ராமன் எழுந்தருளி இருக்கிறான். இருந்து கொண்டு துடிக்கிறான். அப்பொழுது 4 மாசம் மழை காலம், சீதா பிராட்டியை விட்டு பிரிந்திருக்கிறபடியாலே இப்படி ஆயிடுத்தே, சீதையை விட்டு பிரிந்திருக்கும்படியாக நேர்ந்தது. இந்த மழை காலத்திலே அவளோட கூடியிருக்க வேண்டாமா? இது பிரிந்தார் கூடும் காலம் அல்லவா? பிரிந்தவர்கள் எல்லாம் சேர வேண்டிய காலம். இப்படிப்பட்ட காலத்திலே நாங்கள் 2 பேரும் சேர்ந்திருக்க வேண்டாமா? சேர்ந்திருந்து இந்த மழை மேகங்களையும் இந்த மழைக்கு உரித்தான அந்த பறவைகளையும் அந்த புஷ்பங்களையும் சேர்ந்து அனுபவித்து இருக்க வேண்டாமா? இப்படி இல்லாமல் பிரிந்திருக்கிறோமே ஓடு கதறி எழுகிறான். அப்பொழுது பார்த்தான் ராமன். மேல அந்த மால்யவான் பர்வதத்தை பார்த்தா மேல நிறைய மேகங்கள் எல்லாம் இருந்தது. நான் கருத்த மேகங்கள், கருத்த அப்படி பெருசா இருக்கக்கூடிய மேகங்கள் எல்லாம் நிறைய நீர், நிறைய தீர்த்தத்தை எடுத்துட்டு இருக்கிறபடியாலே கணம், தன் நீர் கணத்தாலே முன்னாடி போக முடியல. நான் பெருசா இருக்கு. விண்ணீல மேலாப்பு விரித்தாற்போல் மேகங்கள் என்றால் தெரிவிக்கிறாளே, விண்ணீல மேலாப்பு அப்படியே ஆகாசம் முழுவதும் பெரிய ஒரு விதானத்தை நீல நிறத்திலே விதானம் விரித்தா போலே மேகங்கள். அங்க பார்த்தாலும் கருநீல மேகங்கள் சூழ்ந்திருக்கு. மேகங்கள் எல்லாம் என்னாச்சு அப்படின்னா மிகுந்த நீர் கணம், நிறைய தீர்த்தத்தை எடுத்துட்டு இருக்கு. இந்த கணத்தினாலே முன்பு செல்ல முடியல. அதனாலே நேரா அந்த மேகங்கள் எல்லாம் வந்து இந்த மலை இருக்கிறதே மால்யவான் பர்வதம், இந்த பர்வதத்தினுடைய கொடுமுடிகள் தன்னுடைய முடியில அப்படியே வந்து படிந்தது. மேகமெல்லாம் வந்து அப்படி மெதுவா படிந்தது. அப்படியே யானையை போல இருக்கு. மத யானை போல எழுந்த மாமுகில்கள் தெரிவிக்கிறாளே, மத யானை போல எழுந்த, மத யானையை போல இருக்கக்கூடிய மாமுகில்கள் என்று மேகங்கள்னு தெரிவிக்கிறாளே. அந்த மேகங்கள் எல்லாம் வந்து அங்கங்கே படிந்தது. இந்த படிந்த மேகங்கள் எப்படி இருந்து அப்படின்னா வரிசையா ஒண்ணு படிந்தது. ஒரேடியா அந்த மேகமானது ஒரேடியா அந்த மேகமானது அப்படி மொத்தமும் ஒரே இடத்துல இல்லை, அப்படி படிப்படியாக கீழே வந்தது. ஒரு மேகம், அந்த மேகத்தின் கீழே ஒரு மேகம், அந்த மேகத்தின் கீழே ஒரு மேகம், அப்படி படிப்படியாக இருந்தது அந்த மேகங்கள். கீழே இருந்து பாக்குறதுக்கு எப்படி இருந்தது அப்படின்னா அப்படியே ஒரு படிக்கட்டு போட்டா போல இருந்தது. கருப்பு நிறத்தில இருக்கக்கூடிய படிகளை போல இருந்தது. அர்த்தான் ராமன் அதை பார்த்தானோ இல்லையோ, ராமனுக்கு என்ன ஆசை அப்படின்னா அந்த படியின் மேல ஏறி போனோம். அந்த படியை பார்த்த உடனே அந்த படி மேல ஏறி போயிடலாம் போல இருக்கு. படியானது எப்படி இருக்குன்னா அப்படியே ஆகாசம் வரைக்கும் இருக்கு. படிப்படியா அந்த மால்யவான் மலையின் மேல அப்படி மேகங்கள் இப்படி படிந்திருப்பது, அது அப்படியே ஆகாசம் வரைக்கும் வரிசையா இருக்கு.
பார்ப்பதற்கு அந்த படியில ஏறி போனோம் போல இருக்கு. ஏறி போனா வழியில எங்க பார்த்தாலும் ரெண்டு பக்கமும் இப்படி பூச்சட்டை விரித்தா போல எங்க பார்த்தாலும் பூக்கள் புஷ்பங்களானது பூத்து குலுங்குகிறது. அந்த மால்யவான் பர்வதத்தில் அந்த புஷ்பங்கள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா அப்படி மலர்ந்து எல்லாம் உதிர்ந்து கிடக்கிறது. ஆங்காங்கே அதை பறிக்க கூட வேண்டாம், அப்படி போய் அப்படி கையால அள்ளினாலே அவ்வளவு புஷ்பங்கள் வரும். அப்படி அந்த மழை காலத்துக்கு ஏற்ப எல்லாம் உதிர்ந்து கிடக்கிறது. அவ்விடத்திலே புஷ்பங்கள் நிறைய நிறங்கள் மாறி மாறி, வெள்ள நிறம் என்ன, நீல நிறம் என்ன, மஞ்சள் நிறம் என்ன, சிவப்பு நிறம் என்ன, எல்லா நிறத்திலையும் புஷ்பங்கள் பார்த்தாலும் பூத்து குலுங்கிறது. அப்படிப்பட்ட புஷ்பங்கள் மொய்பூன் தடம் தாழ்வரே. சுவாமி நம்மாழ்வார் தெரிவிக்கிறாரே திருமலையிலே அந்த தாழ்வரைகள், திருமலையினுடைய தாழ்வரைகள், அதிலே எப்படி புஷ்பங்களானது மொய்பூன் தடம் தாழ்வரே மொய்த்த சோலை மொய்பூன் தடம் தாழ்வரே என்ற வண்டுகள் எல்லாம் மொய்க்க புஷ்பங்கள் பூத்து குலுங்குமோ அதை போலே பூத்து குலுங்குகிறது இந்த மால்யவான் பர்வதத்தில். இந்த புஷ்பங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவனுக்கு என்னன்னா அப்படி போகணும். பின்னாடி சீதா பிராட்டி வரும். அவள் அந்த புஷ்பங்களை எல்லாம் எடுத்துக்க தன் கையில ஒரு கூடையை வைத்துக் கொண்டு இந்த புஷ்பங்களை எல்லாம் எடுத்து தன்னுடைய கூடையில அப்படி வைத்துக் கொள்ள வேண்டும். வைத்துக் கொண்டு அந்த படியில ரெண்டு பேரும் அப்படி மேல ஏறி நேரா அந்த படியில அப்படி கால் வச்சு ஏறி மேல போனா வேற சூரிய மண்டலத்துக்கே போயிடலாம். அவ்வளவு தூரம் இருக்கு. அந்த மேகங்களானது அவ்வளவு உயர்ந்து இருக்கிறது. அதில் அப்படியே அர்ச்சனாதி கழிவதியா சூரிய மண்டலத்துக்கு போயிடலாம். சூரிய மண்டலத்துக்கு போனா அவள் பின்னாடி இருக்கக்கூடிய சீதா பிராட்டி அவள் எடுத்து அந்த புஷ்பத்தை கொடுக்கணும். அவளல்லவா எடுத்து கை நீட்டும். அவளுக்கு திருநாமம் எடுத்து நீட்ட இவர் வாங்கி அதை ஆராதிக்க வேண்டும். இப்படி அல்லவா காலத்திலே எடுத்து கொடுத்தாள். அயோத்தியிலே இருந்த காலத்திலே பெரிய பெருமாளை ஆராதிக்கக்கூடிய காலத்திலே சகபத்யா விஷாலாட்சியா நாராயணம் உபாகமத்து என்று பிராட்டி எடுத்தெடுத்து கொடுக்க ராமபிரான் உபச்சாரங்களை சமர்ப்பித்தான் திருவரங்க நாதன் அக்காலத்தில் அயோத்தியில இருந்த பெரிய பெருமாள். அதே போல இவள் எடுத்து கொடுக்க வேண்டும். புஷ்பங்களை நீட்டினா இங்க யார் இருக்கா அப்படின்னா நடுவுல பெரிய பெருமாள் எழுந்தருள் இருக்கிறான். சூரியனுக்கு நடுவில் படியில ஏறினா நேரா சூரிய மண்டலத்துக்கு போயிடும். போனா அவடத்துல சூரியனுக்கு நடுவில் எம்பெருமான் ஆச்சரியமா எழுந்தருள் இருக்கிறான். தேகசதோசவி திருமண்டல மத்தியவர்த்தி நாராயணஹ சரசிஜாசன சன்னிவிஷ்டஹ கேயூரவான் மகரகுண்டலவான் கிரீடி ஆஹி ஆரி ஹிரண்மய வபுஹு திருஷங்க சக்கரஹ. ஆச்சரியமா எழுந்தருள் இருக்கிறான் அவ்விடத்திலே. தேகசதா கேட்ட ஸ்லோகம் மாதிரி இருக்கும், யோசிக்க வேண்டாம். சந்தியாவந்தனத்துல நித்தியம் சொல்லக்கூடிய ஸ்லோகம். சந்தியா சூரிய மண்டலத்துக்கு நடுவில் எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிறான். ஆச்சரியமாக நாராயணஹோ சரசிஜாசன சன்னிவிஷ்டஹா என்று அற்புதமா நிறைய திருவாபரணங்கள் என்ன இதெல்லாம் சாத்தி கொண்டு ஹிரண்ய ஸ்பஷ்டு ஹிரண்ய கேஷஹ அப்ரணகோத் சர்வயேவ சுவர்ணஹ தஸ்யேதா கப்யாசம் புண்டரீகமேவ பக்ஷினி தஸ்ய உதிதி நாம. கொண்டாடுகிறது வேதாந்தம் எம்பெருமானை. சூரிய மண்டலத்துக்கு நடுவிலே சூரிய நாராயணன் எழுந்தருள் இருக்கிறான். இப்படி இருக்கிறான் என்றால் எல்லாம் அப்ரணகோத் சர்வயேவ சுவர்ணா, எல்லாம் தங்கம், தங்கத்தினாலே ஆனா போல இருக்கிறான். என்ன தங்கம் எப்படி மிகவும் ஆசைப்பட தகுந்ததா இருக்கும். எல்லாருக்கும் தங்கத்தை யாராவது வேண்டான்னு சொல்றாரு. எல்லாருக்கும் விரும்ப தகுந்ததா இருக்கிறது தங்கம். அதை போல எல்லாரும் ஆசைப்பட தகுந்தவனாக இருக்கிறான். ஹிரண்ய ஸ்மஷ்ரு என்ற ஆச்சரியமான மீசை என்ன, ஹிரண்ய கேசகா என்ற ஆச்சரியமான கேசபாசம் என்ன, அப்ரணகோத் சர்வயேவ சுகர்ணா, நகம் தொடங்கி திருமுடி பரியந்தம் எல்லாம் தங்கம். எல்லாம் ஆசைப்பட தகுந்ததா இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த திருமுகத்துக்கு நடுவிலே தஸ்யதா கப்பியாசம் புண்டரீகமேவ மக்ஷினி, கப்பி ஆசம் என்று சூரியனாலே மலர்த்தப்பட்ட தாமரை. அந்த தாமரையை போலே ஆச்சரியமான கண்கள், கம்பீராம்ப சமுத்பூத சுகூர்த்தனால ரவிகர விகசித டரீக தயாத்தள ஏக்ஷணா கொண்டாடுகிறார் சுவாமி எம்பெருமானார். கம்பீராம்ப சமுத்பூத என்று ஆச்சரியமான கம்பீரமாக இருக்கக்கூடிய நீர்நிலையிலே தாமரை தடாகத்திலே நீண்ட நாணங்களோட கூடின ஆச்சரியமான தாமரை, இதழ்களோட கூடின தாமரை. அந்த தாமரை மலர்ந்தால் எப்படி இருக்குமோ, சூரியனாலே மலர்ந்தால் எப்படி இருக்குமோ அதை போல இருக்கக்கூடிய திருக்கண்கள், அந்த தாமரை கண்களோட ஆச்சரியமா எழுந்தருள் இருக்கிறான். அப்படி மீசையோட பீதாம்பர தாரியாய் அவ்விடத்திலே சங்கச்சக்கரோ பேதனாய் எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிறான். அவனை பார்க்க வேண்டும். தஸ்ய உதிதி நாமா உத் அப்படின்னு அந்த எம்பெருமானுக்கு திருநாமம். அந்த உத்துன்ற பேரோட எம்பெருமான் இருக்கிறானே, அவனை பார்க்க வேண்டும். ராமன் நினைக்கிறான் அவனை பார்த்து அவனை ஆராதிக்க. பெரிய பெருமானை ஆராதித்தா போலே இந்த சூரிய நாராயணனை ஆராதிக்க வேண்டும். சூரிய மண்டலத்துக்கு நடுவிலே இருக்கக்கூடியவன் யாரும் இல்லை, எம்பெருமான் தான் இருக்கான். இந்த பெரிய பெருமான் இவரே தான் விடத்திலே எழுந்தருள் இருக்கிறான். பெருமான் தான் எழுந்தருள் இருக்கிறான். இந்த எம்பெருமானை ஆராதிக்க வேண்டும். இந்த விடத்திலே அந்த புஷ்பங்களை சமர்ப்பித்து
சீதா பிராட்டி கொடுத்த புஷ்பங்களை சமர்ப்பித்து அவனை நன்னா ஆராதித்து வணங்கி வழிபட வேண்டும் என்ற ஆசை இருக்கு. ஆனால் எடுத்து கை நீட்டுவதற்கு பக்கத்துல சீதை இல்லை. இதெல்லாம் பண்ணணும்னா பக்கத்துல சீதை இருக்க வேண்டும் அல்லவா? அவள் இல்லாமல் போனாள். அவளோட இருந்தாள் அல்லவா பிரயோஜனம்? அவள் இல்லாமல் இந்த மேகங்கள் இருக்கு, படியை போலே மேகங்கள் இருக்கு, பூத்து குலுங்குகிறது புஷ்பங்கள். மேலே சூரியன் என்னவோ இருக்கான், சூரிய மண்டலத்திலே சூரிய நாராயணன் இருக்கான். ஆனால் அவனை சென்று ஆராதிப்பதற்கு அருகிலே சீதா பிராட்டி இல்லை. என்ன பிரயோஜனம், என்ன பிரயோஜனம் என்று கதறி எழுகிறான காலத்திலே ராமன். மேகத்திலிருந்து வரக்கூடிய தண்ணீர் பெரியதா, ராமனுடைய கண்களிலிருந்து வரக்கூடிய கண்ணீர் பெரியதா அப்படின்னு கேட்டா, ராமன் கண்களில் இருந்து வரக்கூடிய கண்ணீர் தான் பெரியதுன்னு சொல்லு. தண்ணீர் என்னன்னா மேகத்துல இருக்கிற தண்ணீர் கூட ரொம்ப கம்மி தான். ராமன் கண்களில் இருந்து அப்படியல்லவா கண்ணீர் வருகிறது. இவன் கண்களிலே வரக்கூடிய கண்ணீரே பெரியதுன்னு சொல்லணும். அப்படி கண்ணீர் விட்டு கதறி அழுதான் ராமன். அந்த மாரி காலத்தில் பிரிந்தார் கூடக்கூடிய காலம். ஆனால் ராமன் தனியாக பிரிந்திருந்து கதறினான். அப்படிப்பட்ட மாரி காலம். அந்த மாரி காலத்திலே அப்பொழுது பிரிந்தா போல இல்லாமல் இப்பொழுது சேர்ந்திருக்கிறான். காலத்திலே பிரிந்திருந்தார், இப்ப எப்படி இருக்கான்னா மாரிமலமுழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும். மாரிமலமுழஞ்சில் மாரி காலத்திலே மழை காலத்திலே குகையிலே படுத்து உறங்கக்கூடிய சிங்கத்தை போலே பொருந்தி இருக்கிறான் சீதா பிராட்டியோட. அந்த சிங்கமானது எப்படி இருக்கும்? மலை முழஞ்சில், மலையினுடைய முழஞ்சில்னா குகை. அந்த குகையிலே மண்ணி பொருந்தி இருக்கு. சிங்கம் அப்படி குகையில போய் படுத்துன்றதுன்னா குகைக்கும் சிங்கத்துக்கும் வித்தியாசமே தெரியல. அப்படி படுத்துட்டு இருக்கு. மலைதான் சிங்கமும், மலைக்கும் சிங்கத்துக்கும் வித்தியாசமே இல்லையோ, ரெண்டும் ஒண்ணுதானோ என்று சொல்லும்படியா அப்படி மலையோட பொருந்தி இருக்கிறது அந்த சிங்கமானது. அதை போலே மலைமுகஞ்சில் மண்ணி கிடந்து, அல்லது மண்ணினா தன்னுடைய பேடையோட பொருந்திருக்கு, தன்னுடைய மனைவியோட பொருந்திருக்கு. எப்படி பொருந்தி இருக்குன்னா, ரெண்டு சிங்கமே இல்லையோ, பார்த்தா ரெண்டு சிங்கம் இருக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஆண் சிங்கம் பெண் சிங்கம் கட்டின்னு இருக்குன்னே சொல்ல முடியாது. தூரத்தேர்ந்து பார்த்தா ஒரு சிங்கம் தான் இருக்கு போல இருக்கு. ரெண்டு சிங்கம் இல்ல, வெறும் ஒரே ஒரு சிங்கம் தான் இருக்கு என்று சொல்லும்படியா அப்படி பொருந்தி இருக்கு. மண்ணி கிடந்து நன்னா படுத்துட்டு உறங்கும், நன்னா உறங்கக்கூடிய சிங்கம். அதை போலதான் இவனும் படுத்துட்டு இருந்தான். நப்பின்ன கொங்க மேல் வைத்து கிடந்த மலர் மார்பாய் தீரவாய். ரெண்டாள் கொண்டாடுகிறாளே சீதா பிராட்டினுடைய ஸ்தனங்களை மார்பகங்களின் மேலே படுத்து கொண்டான். வைத்து கிடந்தான், அப்படியே நெருக்கமாக படுத்துட்டு இருந்தா. இவன் வேறென்று சீதா பிராட்டி வேறென்று, ரெண்டு பேரும் ஏகதத்துவமோ சொல்லும்படியா அந்த சிங்கத்தை போலே பொருந்தி கிடந்தான். இப்பொழுது அப்படி பொருந்தி கிடக்கக்கூடிய சிங்கமானது அக்காலத்துல அப்படிதான் படுத்துட்டு இருந்தான். தாகனி நதியிலே நான் விளையாடின பிற்பாடு ரெண்டு பேரும் எழுந்திருந்து வெளியிலே வந்தார்கள். வெளியிலே வந்த காலத்தில ராமன் அவன் சீதா பிராட்டியினுடைய மடியிலே படுத்து அப்படி பொருந்தி உறங்கினான். சீதையினுடைய மடியில படுத்துட்டு இருந்தான்னா என்ன கிடை சீதையினுடைய மடியில இப்படி பொருந்தி இருக்கானு என்று சொல்லும்படியாக பொருந்தி கிடந்தான். பிற்பாடு காகாசுரன் வந்தான். பார்க்கிறோம் அதன் இருக்க. அப்படி கிடந்து உறங்கக்கூடிய சீரிய சிங்கம், சீர்மையோட கூடின சிங்கம். சிங்கத்துக்கு என்ன பெருமை என்றால், இந்த சிங்கத்தை காட்டுக்கு ராஜா என்று யாரும் முடிசூட்ட வேண்டாம். சிங்கத்துக்கு யாராவது பட்டாபிஷேகம் பண்றாங்க, மிருகங்கள் எல்லாம் சேர்ந்து சிங்கம் தான் அடுத்து காட்டுக்கு ராஜான்னு இவரைத்தான் நியமிக்கணும், எல்லாரும் சேர்ந்து அப்பாயிண்ட் பண்ணும் சிங்கத்தை. சிங்கத்துக்கு பெரிய விழாவெல்லாம் வச்சு இன்று பதவியேற்பு விழா, இது சிங்கம் காட்டுக்கு ராஜாவா பதவி ஏற்கிற விழா இன்னைக்கு அப்படின்னு சொல்லி பெரிய மகுடங்கள் எல்லாம் கொண்டு வந்து, சிங்கமாகிய நான் காட்டை எல்லாம் நான் ரட்சிப்பேன் அப்படின்னு இது பெரிய பதவி பிரமாணம் எல்லாம் பண்ணி சிங்கமா முடிசூடுறதானே. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சிங்கமானது பிறந்ததிலிருந்தே ராஜாவா இருக்கு. சிங்கத்துக்கு உண்டான சீர்மை. சிங்கத்தை முடிசூட்ட வேண்டும் என்பதே கிடையாது. சிங்கம் பிறந்ததிலிருந்தே ராஜா, அப்படி அரசனாக இருக்கிறது சிங்கம். அதுதான் சிங்கத்துக்கு உண்டான சீர்மை. அதே போலத்தான் ராமன். ராமனை யாராவது முடிசூட்டர் பண்ண காட்டுக்கு போயிட்டான். 14 ஆண்டு காட்டில இருந்தான் என்கிறபடியாலே அவன் ராஜா இல்லை என்று யாராவது கொண்டார்களா? கிடையவே கிடையாது. பார்க்கிற பார்வையிலே நடந்தாலே பார்த்திவ வியஞ்சனான்விதம் என்று ராஜ சின்னங்கள் எல்லாம் பொருந்தினாக இருந்தான் ராமன். பார்த்தாலே இவன் தான் அரசன் என்று தோற்று காலிலே விழும்படியாக அல்லவா காட்டிலே நடந்தான். சிங்கத்தை போன்ற சீர்மை உண்டோ? இவனை முடிசூட்ட வேண்டும். ஏதோ 39 வருஷம் கழிச்சு இவனுக்கு முடிசூட்டினா அப்பதான் இவன் ராஜான்றது கிடையாது. ராமன் பிறந்தது தொடங்கிய ராஜாவாக இருக்கக்கூடியவன், அரசனாக இருக்கக்கூடியவன், நடந்தாலே அரசனாக இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட சிங்கத்துக்குண்டான சீர்மை உண்டு ராமனுக்கும். அந்த சீரிய சிங்கமானது அதுக்கு எப்படி இருக்கு சீர்மைனா, படுத்துட்டு இருக்கும் போது கூட சீர்மை இருக்கு.
சிங்கத்துக்கு உண்டான சீர்மைன்னா உறங்கும் சீரிய சிங்கம், உறங்கும் போதும் சீர்மையோட கூடி இருக்கிறது. உறங்கும் போது ஏதாவது மிருகம் கிட்ட வர முடியுமா? சிங்கம் தூங்குறது குகையில தூங்கிட்டு தானே இருக்கு. சிங்கம் போய் கொஞ்சம் சிங்கத்தினுடைய குகையில போய் இதோட முதுகெல்லாம் கொஞ்சம் அப்படி சொரிஞ்சு பார்த்து பிடரி மயிரெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கொஞ்சம் மோந்து பார்த்துட்டு வரலாம். அப்படின்னு ஏதாவது ஒரு மிருகமானது போக முடியுமா? படுத்துட்டு இருக்க சிங்கம் போக முடியுமான்னு ஒரு மிருகம் கூட வராது. சிங்கத்தினுடைய குகை பக்கம் தலை வச்சு கூட படுக்காது. தூங்கிட்டு இருக்க சிங்கம்னா அந்த குகை பக்கமே வராது. அப்படிப்பட்ட பிரபாவம் உண்டு சிங்கத்துக்கு. படுத்து கொண்டிருக்கும் போதும் உறங்கும் போதும் சீர்மை உண்டு சிங்கத்துக்கு. அதே போலத்தான் இவனுக்கு சமயோபோதித ஸ்ரீமான் சுகசுப்த பரந்தபா. சீதா பிராட்டி கொண்டாடுகிறாள். கீழே பையத்துயின்ன பரமன்ற இடத்தில் அனுபவித்தோம். சுகசுப்த பரந்தபா ஸ்ரீமான். ஸ்ரீமான் சுகசுப்தா, உறங்கும் போதும் ஸ்ரீமான் சீர்மையோட கூடியிருக்கிறான், செல்வத்தோட கூடியிருக்கிறான். பரந்தபகாடு அறப்பெரியவனாக இருக்கிறான், சிங்கத்தை போல இருக்கிறான். அப்படி உறங்கக்கூடிய சிங்கமானது சீரிய சிங்கம் அறிவுத்து. இப்படி படுத்து உறங்கக்கூடிய சிங்கமானது அறிவுறுகிறது, காலம் உணர்த்த உணர்கிறது. சிங்கத்தை யாராவது போய் எழுப்ப முடியுமா? சிங்கம் தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு பக்கத்துல பெரிய அலாரம் எல்லாம் வச்சு சிங்கமே தூங்கினது போறோம், மழைக்காலம் எல்லாம் முடிஞ்சு கொடுத்து எழுந்துரும் அப்படின்னு யாராலையாவது எழுப்ப முடியுமான்னு ஒருத்தரால எழுப்பவே முடியாது. சிங்கமானது அதுவே காலம் உணர்த்த அண்ணா தூங்கிடும். காலம் உணர்த்த மழையெல்லாம் நின்ன பிற்பாடு வேட்டையாட வேண்டிய காலம் வந்துருத்துன்னு காலம் உணர்த்த தன்னடையே எழுந்திருக்கும். அப்படி அறிவுறுமா போலே நீ அறிவுற வேண்டும். அறிவுத்து தீ விழித்து. அறிவுத்து எழுந்ததுன்னா சிங்கம் என்ன பண்ணும்? நெருப்பை கொண்டு விழிக்கும். தீ விழிக்கும். சிங்கத்தினுடைய கண் விழியை பார்த்தாலே என்ன விழி பொடிய உயிர் போடும்படியா அப்படி அல்லவா விழிக்கிறது சிங்கம். அப்படி தீவிழித்து புறப்படுகிறது சிங்கமானது. இவனும் அதை போலதான் தீவிழித்தான். அறிவுத்து தீவிழித்தான காலத்திலே ராமபிரான் படுத்து கொண்டிருந்தான். சிங்கத்தை போலே கிடந்தான் சமுத்திரக்கரையில். சமுத்திரராஜனை நோக்கி சரணாதி பண்றான். 3 நாள் பாஜும் புஜாபோகாய உபதாய ஹரிசூதனஹா அஞ்சலின் பிரான்முகம் கிருத்வா பிரதிசிஷ்யே மகோததே என்று கருணையங்கடல் கருங்கடல் நோக்கி கிடந்ததே என்று சொல்லும்படியாக சமுத்திரராஜனை நோக்கி பெரிய ஒரு கடலை போலே பிரதிசிஷ்யே என்று போட்டியிட்டு கொண்டு கிடந்தான விடத்திலே சமுத்திரக்கரையில் 3 நாள் தரைக்கடை கிடந்தான். புள்ள விரிச்சு படுத்துட்டு இருந்தான். 3 நாள் ஆச்சு. 3 நாள் ஆனப்புறமும் வரவே இல்லை சமுத்திரராஜன். நான் போகக்கூடாது, என்ன இவன் சர்வலோக சரண்யன் நம்ம நோக்கி சரணாதி பண்றான், அதனால போகக்கூடாது அப்படின்னு அமைதியா படுத்துட்டே இருக்கு. அமைதியா இருந்தான் சமுத்திரம். பார்த்தான் ராமன், பார்த்தான். அவனும் 3 நாள் இப்படி படுத்துட்டு இருந்து பார்த்தான். 3 நாள் ஆச்சோ இல்லையோ காலம் உணர்த்த தானே எழுந்திருந்தான். யாரும் வந்து எழுப்பல. விபீஷணனோ மத்த வானர வீரர்களோ அவர்கள்லாம் வந்து என்ன ராமனே படுத்துட்டே இருக்கிறே, போறோம் நீர் படுத்துட்டது போறோம், எவ்வளவு நேரம் இப்படி தூங்குற நிலையிலேயே இப்படி படுத்துட்டே இருப்பீர், எவ்வளவு நேரம் உண்மையா நாங்க பார்த்துட்டு இருக்கிறது, எழுந்துரும் அப்படின்னு யாராவது வந்து எழுப்பினாளா? ஒருத்தரும் வந்து எழுப்பல. தானே எழுந்திருந்தான். காலம் உணர்த்த எழுந்தான். சீரிச்சு வந்த கண்ணினையான் கோபத்தை நன்னா வரவழைத்துக் கொண்டார். கோபம் மகோரய தீவிரம். கோபத்தை வரவழைத்துக் கொண்டார். நடாது இப்படிப்பட்ட சரணாகதி பண்ணோம். நாம 3 நாள் தரைக்கடை கிடந்தோம், இன்னும் வரமாட்டேங்கிறான் இந்த சமுத்திரராஜன். வேற காரியம் இல்லையா? சீதா பிராட்டி 1 மாதத்துக்கு மேலே உயிரோட இருக்க மாட்டான்னு சொல்லியிருக்கா. இருக்கும்போது சமுத்திரத்தை தாண்டி மேலே சென்று ராவணனோட யுத்தம் பண்ணி அவனை ஜெயித்து சீதா பிராட்டியை பார்க்க வேண்டும் 1 மாதத்துக்குள்ளா. இருக்கும்போது இந்த சமுத்திரராஜன் என்னவோ நேரம் தெரியாமல் இன்னும் வரவே மாட்டேங்கிறான். எவ்வளவு நேரம் இவனுக்காக எதிர்பார்க்கின்றது என்று நினைத்தான். கோபம் வந்தது. திரும்பினான். லக்ஷ்மணனை பார்த்து அப்பொழுது வார்த்தை தெரிவித்தான். சாபமானய சௌமித்ரே சராம்ச ஆசீவி விஷோபமா சாகரம் சோஷயிஷ்யாமி பப்ராம்லாந்து ப்ளவங்கமாக. திரும்பினான் ராமன். லக்ஷ்மணனை பார்த்து தெரிவித்தான். லக்ஷ்மணா கொண்டு வா, வில்லை கொண்டு வா, அம்பை கொண்டு வா. தெரிவிக்க தொடங்கினான். அற்புதமான ஸ்லோகம். உடைய பூர்வர்கள் எடுத்து ஆச்சரியமா அர்த்தங்களை வாரி வருஷிக்கிறார்கள் அவ்விடத்தில். இருந்தான் ராமன். திரும்பினான். லக்ஷ்மணனை பார்த்தான். லக்ஷ்மணா வில்ல எடுத்துன்னு வா அப்படின்னா. வில்ல எடுத்துட்ட உடனே சாபமானயா அப்படின்னு சொன்ன. லக்ஷ்மணன் என்ன பண்ணான்னா, எப்பொழுதும் இருக்கக்கூடிய வில் இருக்க கோதண்டம் கோல வில், அழகான வில், அந்த வில்ல கொண்டு வரல. பண்ணான்னா ஒண்ணுக்கும் உதவாத ஒரு வில் இருந்தது. வில்லு ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. ஏதோ வானர வீரர்கள் வச்சு விளையாடுறதுக்கு வேணா ஒரு மண்ணுண்டையை வச்சு 4 பேர் மேல அடிக்கலாம், அவ்வளவு அதுதான் அந்த வில் பிரயோஜனம். அப்படி ஒரு வில் மூலையில ஒரு வில் இருக்கு, இத்து போன ஒரு வில். அந்த வில்ல எடுத்துன்னு வந்தா நேரம் வந்து அப்படி நீட்டினான் ராமன் இடத்துல. நீட்டின மாதிரி பார்த்தான் ராமன். அது லக்ஷ்மணனுக்கு என்னாச்சு? திடீர்னு என்னவோ இப்படி ஒரு இத்து போன வில்ல கொண்டு வந்து கொடுக்குறான், ஏன் இப்படி கொண்டு வந்து கொடுக்குறான் அப்படின்னு பார்த்தான். அவனுக்கு என்ன, லக்ஷ்மணனுக்கு என்ன எண்ணம் அப்படின்னா, கடல் நம்மை போல இருக்கக்கூடியவன் அல்லவா,
நம்மோட சேர்ந்து எம்பெருமானுக்கு படுக்கையா இருக்கக்கூடியவன் சமுத்திரம். பெருமான் திருப்பார்கடல்ல படுத்துட்டு கீழே திருப்பார்கடல் அது ஒரு படுக்கையா இருக்கு. அதுக்கு மேல ஆதிசேஷன் ஒரு படுக்கை, அதுக்கு மேல எம்பெருமான் படுத்துட்டு. அதனால கடலும் ஒரு படுக்கை, ஆதிசேஷனும் ஒரு படுக்கை, ரெண்டு பேருக்கும் உள்ள கூட்டணி. எம்பெருமான் அவன் எப்போ கொல்லணும்னு நினைத்தானோ என்னாச்சுன்னா ரெண்டு பேரும் பார்த்தா கொல்லணும்னு லக்ஷ்மணன் அவனை விட்டு வில்ல கேட்கறான். இல்ல கேட்டா சமுத்திரத்தையே அழிச்சு விடுறேன் சொல்றான். அர்த்தம் லக்ஷ்மணன் என்னடா அது, நாம ரெண்டு பேரும் ஒரே கூட்டாளிகள், நாம ரெண்டு பேரும் வேலைக்காரர்கள், என்னவோ இந்த முதலாளி என்னவோ நம்ம ரெண்டு பேரையும் அழிச்சுடுறேன், அதாவது சமுத்திரத்தை அழிச்சுடுறேன்னு சொல்றாரு. நம்மோட சேர்ந்தவன் நம்ம கீழே இருக்கக்கூடியவன் அவனை காப்பாற்ற வேண்டாமா அப்படின்னு நினைச்சான் லக்ஷ்மணன். அதனால என்ன பண்ணான்னா இது போன வில்லை கொடுத்தான். அதனால என்ன காட்டப்பட்டதுன்னா இந்த தொழிலாளர் கூட்டணின்றது இருக்கே அப்பவே ஆரம்பிச்சுடுது. இப்ப ஆரம்பிச்சது இல்ல, லக்ஷ்மணன் ஆரம்பிச்சு வச்சது. தொழிலாளர் கூட்டணி லேபர் யூனியன் தெரிவிக்கிறாள். இதுதான் லேபர் யூனியன். ரெண்டு பேரை சேர்த்துட்டா கை குலுக்கினார்கள் சமுத்திரனும் அதே போல லக்ஷ்மணன். அதனால லக்ஷ்மணன் என்ன பண்ணா இத்து போன வில்லா கொண்டு வந்து கொடுத்தான். என்னன்னா ஸ்லோகத்திலே இருக்கக்கூடிய பதங்களை வைத்து ரசமோக அர்த்தங்களை அருளி செய்கிறார்கள் நம்முடைய பூர்வர்கள். கேள்வி கேட்க கூடாது. என்ன சுவாமி அந்த கடலும் உண்ணா இந்த கடலும் உண்ணா, அது பார்க்கடலாச்சே இது உப்பு கடலாச்சே, எதுக்கு லக்ஷ்மணன் இப்படி காரியம் பண்ணா அப்படின்லாம் கேள்வி கேட்க கூடாது. ரசமோகம் ரசத்தை பிடித்து அர்த்தம் அருளி செய்கிறார்கள் நம்முடைய பூர்வர்கள். ஸ்லோகம் என்ன இருக்கு, சாபமானய சௌமித்ரே, சாபம் வில்ல எடுத்துன்னு வான்னு சொன்னதோட நிற்காமல் அடுத்து சௌமித்ரேன்னு ஒரு வார்த்தை இருக்கு. எதுக்காக அப்படி சொல்லணும்? சாபமான வில்லை கொண்டு வா லக்ஷ்மணா, சாபமானய லக்ஷ்மணா அப்படின்னு சொல்லியிருக்கலாம், இல்ல வேற ஏதாவது பேரை இட்டு சொல்லியிருக்கலாம். சௌமித்ரேன்னு எதுக்காக சொன்னோம் அப்படின்னா வில்ல கொண்டு வந்தா கொல்லு வந்த வில் சரியா இல்லை, ஏதோ இத்து போன வில்ல கொண்டு வந்துட்டான். ஏன் இத்து போன வில்ல கொண்டு வந்தான்னா ரெண்டு பேருக்கும் கூட்டுறவு. லக்ஷ்மணனுக்கோ சமுத்திரத்துக்கோ ரொம்ப நண்பர்களா இருக்கக்கூடியவர்கள், ரெண்டு பேரும் பெருமானுக்கு தொழிலாளிகளா இருக்கக்கூடியவர்கள். அதனால என்ன பண்ணான்னா எதுக்கு தொழிலாளி விட்டு கொடுக்கணும், முதலாளி முன்னாடி சரி நான் இத்து போன வில்லா கொடுப்போம் என்ன பண்றாருன்னு பார்ப்போம் அப்படின்னு இத்து போன வில்லா கொண்டு வந்து கொடுத்தான். கொடுத்தவாறு ராமன் பார்த்தான், சுமித்ரே நீ சுமித்திர பெற்ற பிள்ளையா, நீ சுமித்திர என்ன சொல்லி அமைச்சிருக்கா ஞாபகம் இருக்கா? காட்டுக்கு அனுப்பும்போது ஜுஷ்டத்துவம் மனமோ சோயோ சுனுருக்த சுகுர்ச்சனை, இன்னும் காட்டுக்கு போறதுக்காகத்தான் பெத்த போ ஆமம் தசரதம் வித்தி, ராமனை தசரதனை நினைத்துக்கோ, எல்லா விதமான கைங்கரியங்களையும் பண்ணு அப்படின்லாம் உங்க அம்மா சொல்லி அமிச்சாலே ஞாபகம் இருக்கானே? எவோ வந்துட்டு வில்ல கொடுறான்னா ஏதோ இத்து போன வில்லா கொடுக்குற, அடிமை செய்யறதுக்காகத்தானே வந்திருக்க நீ, சுமித்திர பெத்த பிள்ளையா நீ, அம்மா சொன்னதை கேட்க வேண்டாமா, இப்படியா கைங்கரியம் பண்ணுவேன் அப்படின்னான் ராமன். பார்த்தான் லக்ஷ்மணன் பார்த்தான், ஐயோ என்னடா இவர் அண்ணாவுக்கு ரொம்ப கோபம் வேற வருது, சரி போ நல்ல வில்ல கொடுத்துடுவோம் பாத்துக்கலாம். ஏன்னா வெறும் வில்ல வச்சுன்னு என்ன பண்ணுவாரு, வெறும் வில்ல வச்சுட்டு ஏதாவது பண்ணுவாரா, வித்த பண்ணுவாரா, ஒன்றும் பண்ண முடியாதுல்லவா, பார்ப்போம் மேல பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு நல்ல வில்ல கொண்டு வந்து கொடுத்தான். நல்ல வில்லை வாங்கினான் ராமன். வாங்கிட்டு வில்ல மட்டும் கொடுத்தான் லக்ஷ்மணன். வில்ல வாங்கிட்டு அப்படி கையை அப்படி நீட்டினா லக்ஷ்மணன் அப்படி கையை கட்டின்னு அப்படியே நின்றுட்டே இருந்தான். பார்த்தான் ராமன் பார்த்தான், ஏடா கையை கட்டி நின்றுருக்கான், லக்ஷ்மணா நின்றுட்டே இருக்க, ஷாரா அம்ப கூடுறா, வெறும் வில்ல வச்சுட்டு என்ன பண்றது கேட்டான் ராமன். வெறும் வில்ல வச்சுட்டு என்ன வெறும் நானை இழுத்து விட்டுட்டு முடியுமா, அம்ப கூடு பிரயோகம் பண்ண வேண்டாமா பானத்தை, அம்பெங்க அப்படின்னு பார்த்தான். லக்ஷ்மணன் பார்த்தான், அம்ப வேற கொடுக்கணுமா, சரி போ அப்படின்னு உள்ள போனான். கூடாரத்துக்குள்ள போய் ஒன்னுத்துக்கும் உதவாத இத்து போன ஒரு அம்பு, கூர்மையெல்லாம் மழுங்கி போய் நுனியெல்லாம் மழுங்கி போய் அந்த அம்பை விட்டா ஒண்ணுமே அது போகவே போகாது. அந்த மாதிரி ஒரு அம்பு, இது போன அம்பு எதுக்குமே பயன்படுத்த முடியாது, முதுகு சொரியறதுக்கு கூட பயன்படுத்த முடியாது, அப்படிப்பட்ட ஒரு அம்பு. அந்த அம்பை கொண்டு வந்து நீட்டினான். பார்த்தா அந்த அம்பை ராமனும் வாங்கிட்டு பார்த்தா சித்து போன அம்பு. என்னடா இப்படி ஒரு அம்பை கொண்டு வந்திருக்க, இதை வச்சு என்னடா காரியம் பண்றது, இது ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அப்படி தூக்கி போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் அம்பை கொண்டு வா, இன்னும் ஒரு அம்பை கொண்டு வான்னு சொல்லல, என்ன சொன்னா இன்னும் ஒரு 4-5 அம்பை கொண்டு வா, ஷராம்ஷ அந்த பதத்தை இட்டு அர்த்தமருளி செய்கிறார்கள் பூர்வர்கள். ஷராம்ஷ அம்புகளை கொண்டு வா அப்படின்னு சொன்னான். ஏன் அப்படின்னா ராமனுக்கு உண்மையிலேயே பார்த்தால் ஒரு அம்பு போரும். ராமன் ஒரு வில், ஒரு மனைவி, ஒரு சொல், ஒரு அம்பு இருக்கக்கூடியவன். ஏக பானம் தான் ராமனுக்கு, 2வது பானம் அப்படின்றதே கிடையாது. ஒக்கட பானம், ஒரு பானம் விட்டான்னா போரும், எல்லாரையும் அழிச்சுடுவான். எதிரில் யாரா இருந்தாலும் ஒரு பானத்திலே முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உண்டு ராமனுக்கு. இப்படி இருக்கும்போது ஷராம்ஷ அம்புகளை கொண்டு வான்னு ஏன் சொன்னான், ப்ளூரல்ல சொல்றான், பன்மையிலே தெரிவிக்கிறான். ஏன் அம்புகளை கொண்டு வான்னு சொன்னான்னா இத்து போன அம்பை இவன் கொடுத்தான். அதனாலதான் என்ன பண்ணான்னா இத்து போன அம்பை போய் இப்படி கொடுக்குறியடா, 4-5 அம்புவாது கொண்டு வா, சரி பார்ப்போம் இவன் கொடுக்குற அம்புல ஒரு அம்பாவது நல்லா இருக்காத நினைச்சான் ராமன். நிறைய அம்பை கொண்டு வர சொன்னா நிறைய அம்பு கொண்டு வருவான், ஏதாவது ஒரு அம்பாவது நல்லா இருக்கும்,
அதனால அதை வச்சு கொண்டு விடலாம் அப்படின்னு நினைத்து நிறைய அம்பை கொண்டு வா அப்படின்னு நான் லக்ஷ்மணனை பார்த்து ராமன். லக்ஷ்மணன் உள்ள போனா, உள்ள போயிட்டு அப்படி தேடிட்டே இருந்தான். கொஞ்ச நேரம் ஆச்சு, வரவே இல்லை. என்னடா அது, லக்ஷ்மணன் வரவே இல்லை, எவ்வளவு நேரம்டா அம்பு தேடுறதுக்கு, அம்பரா துணி எடுத்துன்னு வந்தா அம்பை எடுத்துக்கிறோம், தேடிண்டே இருக்கான் அப்படின்னு பார்த்தான். அம்பரா துணியை கொண்டு வந்து கொடுக்கல லக்ஷ்மணன், ரொம்ப சாமர்த்தியசாலி. நான் இப்படி தேடிண்டே இருந்தான், பார்த்தான், வந்தான், ஒரு 10 அம்பை கொடுத்தான். 10 அம்பை நீட்டினா எல்லாமும் அதே போல இருக்கு. இருக்கிற இத்து போன அம்பெல்லாம் தேடி தேடி எதெல்லாம் கூர்மை மழுங்கி இருக்கோ அதெல்லாம் தேடி தேடி, கூர்மையே மழுங்கலனாலும் இவனே அப்படி நுனியெல்லாம் உடச்சு விட்டு இருக்கிறதுலயே உபயோகமற்ற அம்புகள், அந்த அம்பெல்லாம் கொண்டு வந்து நீட்டினான். பார்த்தான், ஒரு அம்பு கூட பயன்படாது, ஒரு அம்பை வைத்து கூட ஒரு காரியம் பண்ண முடியாது. பார்த்தான் ராமன், என்னடா இப்படி போய் கொடுக்குற, ஆசி விஷோபமா தெரிவித்தான். ஆசி விஷோபமா, இந்த அம்புகள், இந்த அம்பெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, நல்ல அம்பா கொடு. எப்படிப்பட்ட அம்பு தெரியுமா, ஆசி விஷம் என்று பார்த்தால் பார்த்த பார்வையிலே கண்ணாலேயே நெருப்பை கக்கக்கூடியன சில அம்புகள் இருக்கும், சில பாம்புகள் இருக்கும். சில பாம்புகள் இருக்கே எப்படி இருக்கும்னா, பார்த்தா கண்ணாலேயே விஷத்தை கக்கு, ஆசி விஷம்னு பேர். அதுக்கு பாம்பு கொத்தவே வேண்டாம், கொத்தி விஷம் வரணுன்றதே கிடையாது. பார்க்கும்போது கண்ணிலேயே விஷத்தை தெளிச்சு எதிரில் இருக்கிறவன் அவனுக்கு உயிர் போயிடும். அப்படி விஷத்தை கக்கக்கூடிய சில பாம்புகள் உண்டு. அதை போல இருக்கணும் அம்பு, பார்த்த பார்வையிலேயே உயிர் போயிடும். அம்பு உடம்பிலே பட்டு உயிர் போனன்றதே கிடையாது, அவ்வளவு நன்னா இருக்கணும் அம்பு. கூர்ம மழுங்கி போய் ஏதோ இருக்கிற அம்புகள்னா என்ன பிரயோஜனம்? இந்த அம்பை நான் பிரயோகிச்சுடுவேன் இந்த அம்பு, ஆனா இந்த அம்பு எதிரில் இருக்கக்கூடியவனுக்கு பயத்தை விளைவிக்குமா? கூட இருக்கவே இருக்காது, நான் பயமே இருக்காது. இந்த அம்பை பார்த்தா இந்த அம்பு எங்க நம்ம கொல்ல போகுது அப்படின்னு எதிரில் இருக்கிறவன் இருப்பான். அப்படி இருக்கக்கூடாது. பார்த்த பார்வையிலே அம்பை பார்க்கும் போதே அவனுக்கு உயிர் போயிடும். பிற்பாடு வெறும பேருக்குதான் உடம்ப கிழிக்கணும். அப்படிப்பட்ட அம்பை கொண்டு வா, ஆசி விஷோபமா என்று, ஆசி விஷம் என்று நெருப்பை, அவ்விடத்துல விஷத்தை கக்கக்கூடிய பாம்புகளை போல இருக்கும் அம்பை கொண்டு வா. சாகரம் சோஷயிஷ்யாமி, சாகரத்தையே அழிச்சு விடுறேன், அம்பை கொடு. சமுத்திரத்தையே அழித்து விடுகிறேன், பத்தடித்து விடுகிறேன். சமுத்திரம்னு ஒரு தத்துவமே இல்லாமல் பண்ணிடுறேன், என்னால முடியாதுன்னு நினைச்சுட்டு இருக்கியா அப்படின்னு தெரிவித்தா. எனக்கு என்ன, பஞ்சபூதங்கள் 5 பூதங்கள் வேணும், நிலம் நீர் தீ கால் விசும்பு, 5 பூதங்கள் இருந்தால்தான் எம்பெருமானால காரியம் பண்ண முடியும், இல்லைன்னா காரியம் பண்ண முடியாது நினைச்சுட்டு இருக்கியா? ஒரு பூதமே இல்லாமல் பண்ணிவிடும். தீர்த்தம்ன்ற பூதமே கிடையாது, 4 பூதத்தினாலேயே உலகத்தை இயங்க வைக்கிறேன், அதனால முடியாத சக்தி இல்லையா? எம்பெருமான் நினைச்சா பண்ண முடியாதா? 4 பூதம் தான், இனிமே சமுத்திரமே கிடையாது, தீர்த்தமே கிடையாது அப்படின்னு அழிச்சு விடுறேன் அப்படின்னு ராமன் பண்ணியிருந்தான்னா ரொம்ப சௌரியமா இருந்திருக்கும். அன்னைக்கே லக்ஷ்மணன் நல்ல அம்பா கொடுத்து ராமன் சமுத்திரத்தையே அழிச்சிருந்தான்னா, இந்த தண்ணிக்காக இவ்வளவு சண்டை போடுறாளே, இந்த சண்டையெல்லாம் வேணும். நாடு நாடா தண்ணிக்காக 2 நாடு சேர்ந்து 2 மாநிலங்கள் சேர்ந்து இவ்வளவு தண்ணிக்கு அந்த சண்டை இந்த சண்டை, தண்ணி பிரச்சனை அந்த பிரச்சனை, தண்ணிக்கு எவ்வளவு சண்டை, இந்த சண்டையெல்லாம் இருந்திருக்காங்க. தண்ணி ரொம்ப சுலபமா கிடைச்சிருக்கும், அது இல்லாமல் போயிடுது. அவன் சொன்னான், சோகரம் சோஷயிஷ்யா என்று இந்த சாகரத்தையே வற்றடித்து விடுகிறேன். கடைசியில என்ன ஆகும், இந்த குரங்கள்லாம் எதுக்கு நான் சமுத்திரத்தை எப்படி தாண்டறதுன்னு எதுக்கு யோசிக்கணும்? சமுத்திரத்தை வத்தடிச்சு விட்டேன்னா இந்த குரங்கள் எல்லாம் நடந்தே போயிடும். சமுத்திரம் காலியா இருக்கும், எல்லாம் பேரன் லேண்ட் சொல்றாரு, எல்லாம் வத்தடித்த வெறும் காலி நிலம். அந்த நிலத்திலே குரங்கள்லாம் இறங்கி அப்படியே நடந்தே எதிர லங்கைக்கு போயிடலாம், அங்க வந்துடும். அப்படி வத்தடித்து விடுகிறேன் என்று தெரிவித்தான் ராமன். அப்படி கோபத்தை காக்கினான். காலம் உணர்த்த எழுந்திருந்தவன், 3 நாள் தரைக்கடை கிடந்தவன் திருப்பொல்லனையிலே பிற்பாடு எழுந்திருந்தவன் நெருப்பை கக்குமா போலே தீவிழித்து எழுந்தான். அறிவுத்து தீவிழித்துக் கொண்டு எழுந்தான். எதிரில இருக்கக்கூடிய சமுத்திரராஜன் நடுங்கி போயிட்டான். ஐயோ, அது நம்மையே அழிச்சுடுவார் என்று அவ்வளவு நேரம் அப்படி அமைதியா இருந்தவன் ஓடி வந்தான். அலறி அடிச்சுன்னு ஓடியே வந்தான். பெருமானே, பொறுத்துக் கொள்ள வேண்டும், சாது பண்ணிடாதீரோ, உயிரை அழிச்சிடாதீர் என்று ஓடியே வந்தான். காலிலே விழுந்த பிற்பாடு சரி, இந்த அம்பை தொடுத்த அம்பை என்ன பண்றது என்று கேட்க, நடுவில் ஒரு தீவு இருக்கு. இந்த தீவுல நிறைய ராட்சயர்கள் என்ன, கெட்டவர்கள் என்ன, அவர்கள் எல்லோரும் வலிந்து கிடக்கிறார்கள். அந்த தீவுக்கு இந்த அம்பை விட வேண்டும் என்று பிரார்த்திக்க, அவனும் ராமனும் அந்த அம்பை அவ்விடத்திலே விட்டான். அப்திம்னதேரிட ரஜிக்கித ராட்சசேந்திரம் தெய்வாஸ்தித யதாச்ச பலாபலந்தம் என்று அவ்விடத்திலே அந்த அம்பை அவ்விடத்திலே இருக்கக்கூடிய அந்த சமுத்திரத்திலே இருக்கும் தீவின் மேலே விட்டான். ஆச்சரியமாக விற்த்தாந்தம் பார்க்கிறோம் ராமாயணத்தில். அப்படி தீவிழித்து எழுந்திருக்குமா போலே ராமன் எப்படி அறிவுத்து தீவிழித்து எழுகிறானோ அதை போல சிங்கம் எழுந்திருக்கிறது. சிங்கமானது காலம் உணர்த்த, அவ்வளவு காலம் மாறி காலம் மழை காலத்திலே படுத்து உறங்கக்கூடிய சிங்கமானது அறிவுத்து காலமுணர்த்த உணர்ந்து தீவிழிக்கிறது.
தீவிழித்து எழுந்திருக்கிறது, அறிவுறுகிறது, காலமுணர்த்த உணர்கிறது. அல்லது ராமன் அக்காலத்திலே பானமுணர்த்த உணர்ந்து எழுந்து தீவிழித்தார். கிழகே அனுபவித்தோம். யுத்த காலத்திலே யுத்தம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே ஒரு சமயம் ராமனிடத்துல எந்த பானமே வரல. பானமே வராத காலத்துல என்னடா அது பானமே வரல, கீழே பார்த்தா பானமெல்லாம் கீழே இருக்கக்கூடிய ஹனுமான் மேலே பொத்து கிடந்தது. பானங்கள் எல்லாம் சொல்லிட்டு, நான் எம்பெருமானே மேல பார்த்துட்டு இருக்கீர், கீழே பாரு அப்படின்னு பானம் உணர்த்த கீழே பார்த்தானோ இல்லையோ, பானம் ஹனுமான் மேலே பொத்து கிடக்கிறாதுன்னு பார்த்தவாறு மிகுந்த கோபம் வந்தது. தீவிழித்தான். கோபஸ்ய வசமேகிமா, மிகுந்த கோபம் வந்தது. அந்த கோபத்தோட யுத்தம் செய்தான் ராவணனோடேன்னு வித்தாந்தம் பார்க்கிறோம். பானம் உணர்த்த தீவிழித்தான். அப்படி தீவிழிக்கக்கூடியவன் தீவிழித்து இனி தீ விழித்தான்னு சொன்னான்னா, ராமன் விழித்தான்னு சொன்னான்னா எதிரில யாராலையும் நிற்க முடியாது. எப்படி சிம்மம் விழித்தா எதிரில எவனாலையும் நிற்க முடியாதோ அதை போல தீ விழித்து எழுந்தான்னு சொன்னா யாராலையும் நிற்க முடியாது. அக்காலத்துல அப்படிதான் எழுந்தான். சீதா பிராட்டி மடியிலே படுத்துக் கொண்டு இருக்கக்கூடிய ராமன், அவன் காகாசுரன் மார்பிலே ரணத்தை உண்டு பண்ண காலத்திலே மிகுந்த கோபம் ஏற்பட்டது. கோபத்தினாலே கண்ணை திறந்து பார்த்தான். பிராட்டி மார்பில் இருந்த ரத்தம் வருதுன்னு தெரிந்ததோ இல்லையோ, யாரடாவன் 5 தலை நாகத்தோட விளையாடுவது என்று சொல்லிக் கொண்டு எழுந்தான். அவன் பஞ்சவிக்கிரேட போகின என்று 5 தலை பாம்பு, அதோட யாரா அது விளையாடுறது, தூங்கக்கூடிய காலத்துல யாரா அவன் விளையாடுறது என்று தீவிழித்துக் கொண்டு எழுந்தான். பக்கத்துல இருந்த பிரம்மாஸ்திரம் புல்லை எடுத்தான், பிரம்மாஸ்திரத்தை அபிமந்திரித்தான், விட்டான காலத்தில். அப்படி தீவிழித்து எழுந்திருக்குமா போலேதான் சிங்கம் எழுந்திருக்கிறது. அறிவுத்து தீ விழித்து, காலம் உணர்த்த அறிவுத்து தீவிழித்து என்று நெருப்பை விழித்துக் கொண்டு அது எழுந்திருந்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் தேர்ந்துதறி, வேரி மயிர், அந்த பிடரி மயிர் இருக்கே அது பொங்க நல்லா பொங்குகிறது. எங்க பார்த்தாலும் அப்படி பின்னாடி பிடரி மயிரானது தொங்கிட்டு இருக்கு. ஆச்சரியமா, சிங்கத்துக்கே பிடரி மயிர் எல்லாம் அழகு. முடிசொட்டினா போல இருக்கக்கூடியது அந்த பிடரி மயிரானது. இந்த பிடரி மயிரினுடைய வாசனை இருக்கு, எங்கு பார்த்தாலும் வீசக்கூடியது அந்த பிடரி மயிரினுடைய வாசனை. அதோட வருமா போல, அதை போலத்தான் ராமனும் அவன் வந்தான்னு சொன்னான். அந்த திருக்குழல் கத்தை இருக்கிறதே அதல்லவா அழகு. மகிவண்ணனரும் கொஞ்சி குழல் பின் தாழ மகரம் சேர்க்குழையிருபாடிலங்கியாடா எய்வண்ணவென் சிலையே துணையா இங்கே இருவராய் வந்தாரின் முன்னே நின்றார். திருநந்தாண்டகத்திலே கொண்டாடுகிறார் திருமங்கையாள். பைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின் தாழா என்று ஆச்சரியமான குஞ்சி என்று திருக்குழல் கத்தையானது பின்னாடி அப்படி 2 பக்கமும் தொங்குறது. காக்கபக்ஷ கதரே பிராகவே என்று காக்கையினுடைய சிறகை போலே 2 பக்கமும் அப்படி திருக்குழலானது தொங்குகிறது. எப்படி சிங்கத்துக்கு வேரிமயிரோ அதை போல இவனுக்கு கேசபாஷம். இந்த கேசபாஷமானது ஆச்சரியமா இருக்கிறது. ராமனுடைய கேசபாஷம் தான் தனித்து இருக்கிறது. சிங்கத்தினுடைய வேரி மயிர் அதற்கு சமமில்லாத போலே இவனுடைய திருமுடிக்கும் சமமில்லைன்னு சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட சிங்கம் அந்த வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேருந்துதறி, அவ்வளவு நாள் படுத்துட்டு இருந்தபடியாலே களைப்பு நாட படுத்துட்டு இருந்தபடியாலே கைகள் கை கால் எல்லாத்தையும் சேர்த்தே வச்சுட்டு அசைவே இல்லை. மழை காலம்னா அசைவே இல்லாமல் அப்படியே படுத்துட்டு இருக்கிறபடினாலே நன்னா அடுத்து வேட்டைக்கு போறதுக்கு முன்னாடி கை கால்லாம் நன்னா உதறணுமே. இதான் கை கால்லாம் ஒன்றும் சுலுக்கிக்காம இருக்கும். ஓடும் போது ஏதாவது கை கால் நடக்க முடியாம ஆயிடும். அதனால கை கால்லாம் நன்னா உதற வேண்டும் என்று எழுந்தது. பேரி மயிறு பொங்க எப்பாடும் பேர்ந்து எல்லா திசையில அங்க அப்படி பார்த்தது. பேர்ந்து அங்கும் இங்கும் அப்படி திரும்பி திரும்பி பார்த்தது. பார்த்து உதறி கைகால்லாம் நன்னா உதறித்து, காலை உதறித்து கையை உதறித்து உதறக்கூடிய சிங்கமானது அது என்ன பண்றது, ஊறி நிமிர்ந்து ஊறி நிமிர்கிறது. சிங்கமானது அப்படி முன்னாடி வந்து இந்த குகையின் வாசலிலே வந்து நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு முழங்குகிறது. பெரிய சப்தம், சிம்ம நாதம்னு சொன்னா சாதாரணமா சிம்ம கர்ஜனை. ஆனால் எப்படி கர்ஜிக்கிறது நிலவும் பார்த்தா, ஸ்ரீரங்கம் பெரிய கோயில் திருவங்கத்துல போனா சிம்ம கதி என்று பெருமாளுக்கு ஆச்சரியமான நடை. அம்பெருமாள் புறப்படக்கூடிய காலத்துல எந்த புறப்பாடுனாலும் புறப்பட்டு வெளியில வரக்கூடிய காலத்திலே உள்ள வெள்ளி கதவு போட்டிருப்பான் துவாரபாலகர்கள் முன்னிலையில். அந்த கதவுல இருந்து வெளியில வருவார். வெளியில வரும்போது சிம்ம கத்தின்னு புறப்பட்டு அப்படி வெளில வரும்போது சிங்கம் எப்படி எப்பாடும் பேர்ந்து உதருமோ, எல்லா திசையிலையும் அப்படி பார்த்து கொண்டு இந்த பக்கம் அந்த பக்கமும் பார்த்து வருமோ, அதை போல நம்பெருமானம் அப்படி புறப்பட்ட உடனே இந்த பக்கம் பார்ப்பார், அந்த பக்கம் பார்ப்பார், இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படி பார்த்துட்டு அப்படி திரும்பி வந்து சிங்கம் வந்து நிற்குமா போலே, இந்த குகையின் வாசலிலே அப்படி வந்து அப்படி நிமிர்ந்து நிற்குமா போலே அப்படி 4 அடி முன்பு இட்டு அப்படி நிமிர்ந்து நிற்பார். ஆச்சரியமா சிம்ம கதியிலே வந்து நிற்பார். பெருமாள் அதை திருவரங்கத்திலே காணலாம். அப்படி அந்த சிங்கமானது புறப்பட்டு வாசல்ல வந்து நிற்கும். நின்னும் முழங்கித்துன்னு சொன்னா, சிம்ம நாதம் பண்ணித்துன்னு சொன்னா,
எதிரில் இருக்கக்கூடிய இந்த மிருகங்கள்லாம் இருக்கே அதெல்லாம் அப்படியே உயிர் போயிடும். பல கிலோமீட்டர் இங்க பல மைல்களுக்கு இருக்கக்கூடிய மிருகங்களுக்கெல்லாம் இந்த சிம்மநாதம் கேட்டவனே உயிர் போயிடும். சிங்கம் வந்து வேட்டையாடனே இல்லை, அப்படியே உயிர் போயிடும். உயிர் மட்டும் மேல சதை மட்டும் இருக்கும், உள்ள உயிர் தன்னடியே போயிடும். முழுக்காயவியுமா போலே ஆச்சரியமா திருஷ்டாந்தம் காட்டுறான். முழுக்காயவியுமா போலே யானை இருக்கு, பெரிய விளாம்பழம் அவங்க சாப்பிடுறது. விளாம்பழம் இருக்கே அது ஓடு இருக்கும், ஓட்டை உடைக்க முடியாது, நல்லா ஓடானது நல்லா அப்படி உறுதியாக இருக்கக்கூடிய ஓடு, ஓடோட சாப்பிடுறதுன்னு வச்சுக்கிட்டு யானை ஓடோட ஒரு விளாம்பழத்தை வாயில போட்டுட்டுதுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஆனை வயிற்றுக்குள்ள போகும். வயிற்றுக்குள்ள போன பிற்பாடு அந்த விளாம்பழமானது பின்பக்கம் வழியா வெளில வந்து விழுந்ததுன்னா அந்த ஓடு இருக்கே அப்படியே இருக்கும், ஓடோட வெளியில வரும். ஓட்டுல ஒரு இடத்துல கூட ஓட்டையே இருக்காது. ஆனால் அந்த ஓட்டை எடுத்து அந்த ஓட்டை வெட்டி பார்த்தா உள்ள பழமே இருக்காது, ஒரு துளி கூட சாறு இருக்காது, எல்லா சாரும் போயிடும். அப்படின்னா யானையுடைய வயிற்றுல இருக்கக்கூடிய வெப்பம், இந்த வெப்பத்தினாலே உள்ளே இருக்கக்கூடிய அந்த சாரெல்லாம் இருக்கே தன்னடியே போயிடும். அந்த வெப்பத்துக்கே சூட்டுக்கே உள்ள இருக்கக்கூடிய பழம் மொத்தமும் முழுக்காய் அப்படியே அவிஞ்சு போயிடும். ஓடு உடையாமலேயே உள்ள இருக்கிற பழம் மட்டும் அவிஞ்சு ஒண்ணுமே இல்லாமல் ஆவியா போயிடும். அத போலத்தான் இந்த சிம்ம கர்ஜனை பண்ணிட்டுன்னா மிருகங்களுக்கெல்லாம் மேல தோல் மட்டும் இருக்கும், அந்த கர்ஜனையினாலே உள்ள உயிர் தன்னடையே போயிடும், உயிர் இருக்காது, உயிர் போயிடும். அப்படி கர்ஜிக்க கூடியது சிங்கம். அந்த சிங்கம் கர்ஜித்து முழங்கி அது புறப்பட்டு அது அப்படி விடத்துல இருந்து அந்த குகையிலிருந்து புறப்பட்டு வந்ததுன்னு சொன்னா எவ்வளவு அழகா இருக்குமோ. மாறி மழமுழஞ்சலிலே மழை காலத்திலே குகையிலே பொருந்தி கிடந்த சிங்கமானது காலமுணர்த்த எழுந்து தீ விழித்து கொண்டு அங்குமிங்கும் பேருந்து உதறி புறப்பட்டு அது பெரிய சிம்மநாதத்தை பண்ணி கொண்டு புறப்பட்டு வந்தால் எப்படி இருக்குமோ அதை போலே நீ வர வேண்டும். போதருமா போலே, அது வருமா போலே நீ வர வேண்டும் அப்படின்னு தெரிவித்தாள் அண்ணன். சொன்ன உடனே கேட்டான் ராமன், ஓ அப்படியா, எப்படி வர வேண்டும், எந்த சிங்கத்தை போல வரணும், நரசிங்கத்தை போல வரணுமா கேட்டான் நம்பெருமான். நரசிம்மம் இருக்கு அதை போல வரணுமா, நரசிம்மமா அப்படி காலத்துல வந்தோம், சிங்கத்தை போலே வந்தோம், தீ விழித்து கொண்டு இவையோ எரிவட்ட கண்கள்னு தீ விழித்து வந்தோமே அந்த நரசிம்மத்தை போல வரணுமா, அல்லது யாதவ சிம்மம் சித்தாயர் சிங்கம் நீ யாதவ சிம்மமா இருந்தோம் அந்த யாதவ சிம்மத்தை போல வர வேண்டுமா நீ கேட்டேன். உடனே ஆண்டாள் கோஷ்டின் எல்லாம் சொன்னா, ஐயோ அதெல்லாம் வேண்டாம் பெருமாள், நரசிம்மத்தை பார்க்க நாங்கள் வரவில்லை, யாதவ சிம்மத்தை பார்க்க நாங்கள் வரவில்லை அப்படின்னு சொன்னவாறே ராமன் கேட்டான், ஓ அப்படியா, அப்ப ராகவ சிம்மமா வரட்டுமா, அக்காலத்திலே இருந்தேன் மதங்கைவ சிம்மேனா ராவணனோட யுத்தம் பண்ணக்கூடிய காலத்திலே ராவணனான யானை, அந்த யானையை அடக்கக்கூடிய சிம்மமாக இருந்து யுத்தம் செய்தேன். யுத்த காலத்திலே லங்கையில் அடியே ராவணன் நடுங்கும்படியாக கொல நடுங்கும்படியாக பானத்தை விட்டு கொண்டு தீவிழித்துக் கொண்டு சிம்மத்தை போல யுத்தம் செய்தேனே அதை போலவே வரணுமா, யுத்த காலத்துல எப்படி இருந்தேனோ அப்படியே வரணுமா கேட்டான் ராமன். கேட்டவாறே தெரிவித்தா, ஐயோ அப்படியெல்லாம் வர வேண்டாம், நீ ஆகவ சிம்மத்தை போலையும் வர வேண்டாம். சிம்மத்தை சொன்னது எதுக்காக சொன்னோம் தெரியுமா, சிங்கத்துக்கு இயற்கையிலேயே பெருமை உண்டு, சிங்கத்துக்கு பெருமையை தேடிட்டு போக வேண்டாம், சீரிய சிங்கம்னு இயற்கையா பிரபாவத்தோட கூடின சிங்கம் அப்படின்றதுக்காக சொன்னோம். அது மட்டுமல்ல, சிங்கத்துக்கு இயற்கையிலேயே ஸ்வதகா சௌரியம் என்ன, வீரியம் என்ன, கம்பீரம் என்ன, இதெல்லாம் இயற்கையிலேயே இருக்கு. நடந்ததுன்னா தன்னடையே அதற்கு வீரம் இருக்கிறது, ஒரு சௌரியம் இருக்கிறது, அந்த நடையிலேயே ஒரு கம்பீரம் இருக்கு. இதுக்கெல்லாம் சிங்கத்தை உபமானமாக சொன்னோமே தவிர அதை போல நெருப்ப கக்கிட்டு வரணும்னு அர்த்தம் இல்லை. எல்லாரும் எதிரிகள் எல்லாம் சிங்கம் வந்ததுன்னா எதிரில இருக்கிற மிருகங்கள்லாம் அவிச்சு போடுறது, உயிர் போடுறது, மிருகத்துக்கெல்லாம் பயம் வருது. அப்படி பயப்படும்படியாக தீவிடித்து கொண்டு நீ வர வேண்டும் என்பதை நாங்கள் சொல்லவில்லை. சிங்கத்துக்கு இயற்கையிலே பிரபாவம் இருக்கிறா போலே உனக்கும் இயற்கையிலே பிரபாவம், அப்படிப்பட்ட பிரபாவத்தோட நீ வர வேண்டும். ஆனா எப்படி வரணும் தெரியுமா, நீ புகுவை பூவண்ணா இயற்கையான உன் சுபாவத்தோட வர வேண்டும். நீ உண்மையிலேயே அடியார்களோட எப்படி இருக்க, பூவை பூவண்ணா, பூவை போல இருக்கிறாய். பூவை பூ காயாம்பூ, கருத்து இருக்கக்கூடிய பூ, அதுக்குதான் பூவை பூன்னு பேர். காயாம்பூ இருக்கே ரொம்ப மிருதுவா இருக்கும், தொட்டாலே அது அப்படியே சுருங்கி போயிடும், அவ்வளவு மிருதுவா இருக்கக்கூடியது அந்த காயாம்பூ. அந்த காயாம்பூவை போல இருக்கக்கூடியவன் நீ, இந்த சௌகுமாரியத்தோட கூடி இருக்கக்கூடியவன். பார்த்தாலே அந்த திருமேனி எல்லாம் செவந்துடுமோ, தூரத்துல இருந்து பார்த்தாலே திருமேனி செவந்துடுமோன்ற அளவுக்கு சௌகுமாரி ராமனுடைய திருமேனி. அப்படிப்பட்ட சௌகுமாரியமான திருமேனி, அந்த திருமேனியோட கூடினவன் நீ. அப்படிப்பட்ட சுகுமார ஸ்வரூபனாக, அதாவது ரொம்ப சௌகுமாரியத்தோட மிருதுஸ்வரூபனாக இருக்கக்கூடியவன் நீ, மார்த்தவத்தோட கூடி இருக்கக்கூடியவன். அப்படியே வரணும்.
சிம்மத்தை சொன்னது ஏதோ பிரபாவத்துக்கா சிம்மத்தை சொன்னோமே தவிர அதுக்கா நீ சிம்மத்தை போல தீவிழித்து வர வேண்டாம். காயாம்பூவை போல வந்தா நீ கருத்து இருக்கக்கூடியவன் மேகஷாமம் என்று கலந்த மேனியான் என்று இயற்கையிலேயே கருத்து இருக்கக்கூடியவன் நீ. அப்படிப்பட்டவன் மேகத்தை போல அந்த காயாம்பூவை போல மிருதுவா வந்தா போதும் வர வேண்டும். பூவை பூவன்னா பார்த்தார். அவன் கேட்டான், என்னடா சிங்கொன்றேள் பூவை பூ காயாம்பூன்றேள் சரியா சொல்லுங்க, எப்படி வரணும் சொல்லுங்க கேட்டான். கேட்டவாறே தெரிவித்தார்கள். எப்படி வரணும் தெரியுமா? உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி, உன் கோயில் நின்று உன்னுடைய கோயில் நீனா கீழே நந்தகோபன் கோயில்னாலே 16ஆம் பாசுரத்துல நாயகனான நந்தகோபனுடைய கோயில், நீ தசரதனுடைய கோயில்னா இவ்விடத்துல என்னவோ உன் கோயில்னு ராமனுடைய கோயில்ன்றாலே இது ராமன் கோயிலா தசரதன் கோயிலா? யாருடைய மாளிகை இது கேட்டா 2 பேருக்கும் பிராதானியம் உண்டு. அதை காட்டுவதற்காகவே உன் கோயில் என்று தெரிவிக்கிறாள். உபயப்பிரதான பிரணவமான உரகோயில் என்று பிரணவம். பிரணவத்திலே எப்படி அகாரம் அதே போல மகாரம், அகாரத்தாலே காட்டப்படக்கூடிய எம்பெருமான் அவனுக்கும் பிராதானியம் உண்டு. மகாரத்தாலே காட்டப்படக்கூடிய ஜீவாத்மா அவனுக்கும் பிராதானியம் உண்டு. அதே போலதான் எங்கூர் ஆழ்வார்த்தினார். ஆழ்வார்த்தினாரிக்கு என்ன பேர்னா பயப்பிரதான பிரணவமான உரகோயிலே பரேசத்துவம் பொலியும் ஆச்சாரியத்திலே தெரிவிக்கிறார் ஐயமனமான பெருமாள் நாயனார். வயப்பிரதான பிரணவமான உரகோயில் என்று பிரணவத்தை போலே ஆழ்வார் திருநகரியிலே 2 பேருக்கும் பிராதானியம் உண்டு. பெருமாளுக்கும் பிராதானியம், ஆழ்வாருக்கும் பிராதானியம். பெருமாளுக்கு 2 பிரம்மோற்சவம்னா ஆழ்வாருக்கு 2 பிரம்மோற்சவம். பெருமாளுக்கு 2 தேர்னா ஆழ்வாருக்கு 2 தேர். 2 பேரும் சேர்ந்து புறப்பாடு கண்டருளினார்கள்னா எதிரெதிரில் எழுந்தருளினான்றதே கிடையாது. 2 பேரும் சேர்ந்துதான் எழுந்தருளுவா. பெருமாளுக்கும் படம் உண்டு, ஆழ்வாருக்கும் படம் உண்டு. பெருமாளுக்கு சாமரம்னா ஆழ்வாருக்கும் சாமரம், பெருமாளுக்கு தீவட்டினா ஆழ்வாருக்கும் 2 தீவட்டி, பெருமாளுக்கும் 2 தீவட்டி. எல்லாரும் 2 பேரும் பக்கத்து பக்கத்து பத்தியில சமமாக எழுந்தருளுவர்கள். பெருமாளுக்கு என்னெல்லாம் உண்டோ எல்லாம் ஆழ்வாருக்கும் உண்டு. 2 பேருக்கும் பிராதானியம் உண்டு. ஆழ்வார் திருநகரியிலே திருக்குருகூரிலே அதே போலத்தான் பிரணவத்திலேயும் அதே போலத்தான் தசரதன் மாளிகையிலே. தசரதன் மாளிகை என்கிறபடியாலே தசரதனுக்கும் பிராதானியம் உண்டு, ராமனுக்கும் பிராதானியம். தசரதன் மாளிகைன்றபடினாலே ராமனுக்கு ஒன்றும் பிராதானியமே கிடையாது, அவனுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாதுன்றது கிடையாது. ராமனுக்கும் பிராதானியம் உண்டு, அது ராமனுடைய மாளிகையும் கூட. அப்படிப்பட்ட மாளிகையிலிருந்து நீ புறப்பட்டு எழுந்தருள வேண்டும் என்று ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள். உங்கோயில் நின்னிங்கனே போந்தருளி, அத காட்டணுன்றதுக்காகவே உன் கோயில்னு சொல்றான். கீழே நந்தகோபனுடைய கோயில்னு சொன்னது ராமனுக்கு அப்படி சொன்னால்தான் உகக்கும். தசரதனுடைய மாளிகைன்னு சொன்னால்தான் ராமனுக்கு பிரீத்தி என்கிறபடியாலே தசரதன் மாளிகைனா. இவ்விடத்திலே இவனுக்கும் பிராதானியம் உண்டு என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காக உன் கோயில்னு தெரிவிக்கிறான். படிப்பட்ட உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி, நாங்கள் சொன்ன பிரகாரத்திலே நீ நடந்து வர வேண்டும். எப்படி நாங்கள் சொன்னோமோ, சிங்கம் கோயிலிருந்து புறப்பட்டு வரும் என்று தெரிவித்தோமே அதே போல நீ வர வேண்டும். அக்காலத்திலே நீ நடந்து வந்தாயே அதை போல வரணும். காலத்திலே கைகேயானவள் அவள் கோபகிரகத்திலே இருந்தாள். அப்பொழுது ராமனுக்கு முடிசூட்ட வேண்டும்னு தசரதன் நிச்சயித்தானோ. அப்பொழுது கைகேயானவள் கோபகிரகத்திலே கிடந்தாள். மிகுந்த கோபம், அவனுக்கு முடிசூட்டக்கூடாதுன்னு கிடந்தாள். தசரதன் வந்தான், பார்த்தான் கைகேயை. பார்த்த காலத்தில் அப்பொழுது கைகேயை தெரிவித்தாள், அவனுக்கு முடிசூட்டெல்லாம் முடியாது, அவன் காட்டுக்கு செல்ல வேண்டும். ஒரு வரத்தாலே பரதன் நாட்டை ஆட வேண்டும், ராமன் 14 ஆண்டு காட்டுக்கு செல்ல வேண்டும் சொன்னான். தசரதன் எவ்வளவோ மன்றாடி பார்த்தான். அஞ்சலிம் குருமி கைகேயி பாதௌசாபி ஸ்பிருஷாமிதே சரணம் பவ ராமஸ்யா மாதர்மோ மாமிக ஸ்பிருஷேத். ராவனும் சொல்லி பார்த்தான். அஞ்சலிம் குருமி கைகை என்று அஞ்சலி பண்ணுகிறேன், காலிலே விழுந்து வணங்குகிறேன். பாதௌசாபி ஸ்பிருஷாமிதே என்று காலில் விழற, ராமனை விட்டுடு. சரணம் பவ ராமஸ்யா மாதர்மோ மாமிக ஸ்பிருஷேத் என்று என்னுடைய தர்மத்தை அனுஷ்டிக்க விடுவாயாக, ராமனை விட்டு விடுன்னு பலபடியாக கெஞ்சினான் தசரத மன்னவன். கெஞ்சினாலும் கைகை இதெல்லாம் கிடையாது, ராமன்லாம் கட்டாயம் காட்டுக்கு போனோம்னு சொல்லிட்டா. அழைத்து விட்டான், சுமந்திரனை அழைத்து விட்டாள். சுமந்திரன் வந்து நிற்கிறான். என்ன செய்தி சொல்லணும், ராமனை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டான். போய் தெரிவித்தார்கள் இவர்கள், செல் நேரா போய் சுமந்திரனே ராமனை அழைத்து வா, தாப்பனார் கூட்டார் தசரதன் கூட்டார்னு சென்று அழைத்து வா அப்படின்னு சொன்ன. போனான் சுமந்திரன். நேரா ராமனுடைய மாளிகைக்கு சென்றான், தேரிலே சென்றான். சுமந்திரன் தேரோட்டியாக இருக்கக்கூடியவன், அதே சமயத்திலே மந்திரியாக இருக்கக்கூடியவன் தசரத மன்னவனுக்கு. புறப்பட்டான் சுமந்திரன். நேரா ராமனுடைய மாளிகைக்கு சென்றான். ராமன் மாளிகையிலே தகப்பனார் கூப்பிடுறார், அழைத்து வர சொல்லுகிறார். பட்டாபிஷேக தன்றைய தினம் காலை தினம் போய் சொன்னான், தகப்பனார் கூப்பிடுறார், உங்க அழைத்து வர சொல்றார் அப்படின்னு சொன்னவாறே ராமன் சரி வருகிறேன் அப்படின்னு புறப்பட்டான். உன்னை நன்னா அலங்காரப்படுத்தினாள் சீதா பிராட்டி. பட்டாபிஷேகம் ஆப்போது கொஞ்ச நேரத்துல பட்டாபிஷேகத்துக்கு போனோம். அதற்காக சீதையானவள் நன்னா அலங்காரப்படுத்தினாள். அற்புதமா வஸ்திரங்கள் என்ன, திருவாபரணங்கள் என்ன, இதையெல்லாம் சாத்தி கொண்டு சித்தமாக இருக்கிறான்.
அப்பொழுது தன்னுடைய மாளிகையிலிருந்து புறப்பட்டான். வாசல்ல லக்ஷ்மணன் நின்றுட்டு இருக்கான். நான் கூட்டின்னு போனதுக்காக வாசல்ல நிக்கிறான். புறப்பட்டான், மாளிகையிலிருந்து புறப்பட்டான், வெளியில நடந்து வந்தான். இந்த காலத்துல எப்படி இருந்ததுன்னா, சுமந்தனுடைய கையை நீட்டினான். சுமந்தனுடைய கையை பிடித்து கொண்டு ராஜா என்பதற்கு சேர அவனுக்கு ஏதோ தள்ளாட்டம் இல்லை, ஏதோ பிபி வந்துடுத்து ராமனுக்கு இப்படி தள்ளாடிட்டே அப்படி சுமந்திரன் கையை பிடிச்சிட்டு போனான் அப்படின்றதுனால கிடையாது. எதுக்காக கையை பிடிச்சான்னா, ராஜா என்பதற்கு சேர அந்த கௌரவம், அந்த மரியாதைக்கு சேர அப்படி கையை நீட்டினான். அவருடைய கையை பிடித்து கொண்டு நடந்தான். நடந்து வந்தது எப்படி இருந்தது அப்படின்னா, பர்வதோதிவ நிஷ்கிரம்யா சிம்மோ கிரி குஹாஷயா நாடுகிறார் வால்மீகி முனிவர். பர்வதோதிவ நிஷ்கிரம்யா, பர்வதம் மலையிலே படுத்து அவ்வளவு காலம் மலை குகையிலே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிங்கமானது, சிம்மோ கிரி குஹாஷயா, குகையில படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சிங்கமானது நிஷ்கிரம்யா என்று புறப்பட்டு மூறி நிமிர்ந்து புறப்பட்டு நடக்குமேயானால் எப்படி இருக்குமோ அதை போலே நடந்து வந்தான் எம்பெருமான். தன்னுடைய கோயிலான அந்தப்புறத்திலிருந்து புறப்பட்டு சுமந்தனுடைய கையை பிடித்துக் கொண்டு நடந்து சென்றான். அப்பொழுது நடந்த நடையிலே சிம்மமானது, குகையிலே படுத்திருந்த சிங்கம் புறப்பட்டு நடக்குமா போலே இருக்கிறது கொண்டாடுகிறார் வால்மீகி பகவான். அப்படி நடந்தாய காலத்துல சுமந்தனுடைய கையை பிடித்து நடந்தாயே அதை போலே நடக்க வேண்டும். இப்போ கோயிலை படுத்துக் கொண்டு இருக்குமா போலே உன் அந்தப்புறத்துல படுத்து சீதையின் அருகில அவ்விடத்துல இருந்து புறப்பட்டோம். புறப்பட்டு நீ நடக்க வேண்டும், நடந்து வர வேண்டும். அப்போ நடந்தா போல நடந்தா போராது. அப்போ நடந்ததை யார் பார்த்தார்கள்னா, ராஜதானியில இருந்த ஏதோ சில பேர் பார்த்தா. அவன் நடந்தான், ராஜ்யத்துல நடந்தான்னா, இங்க நடந்தான், தன்னுடைய மாளிகையில இருந்து தகப்பனார் மாளிகை வரைக்கும் நடந்தான். நடந்து வந்தான், தேர்ல ஏறினா கொஞ்சம் தூரம் நடந்தான். அவ்விடத்துல இருக்கக்கூடிய ராஜதானியில இருக்கக்கூடிய சில பேர் தான் பார்த்தார்கள். அப்படி நடந்தா போல நடந்தால் போராது. பிற்பாடு காட்டிலே நடந்தாய். இந்த நாட்டில இருக்கக்கூடியவர்களை வசப்படுத்தினால் போராது, காட்டில இருக்கக்கூடிய எல்லாரும் மயங்க வேண்டும். உடைய நடையழகிலே காட்டில எல்லாரும் மயங்க வேண்டும். அவர்களை எல்லோரையும் இந்த நடையழகிலே ஈடுபடுத்த வேண்டும் என்பதற்காக அல்லவா காட்டிலே நடந்த. என்ன நடை, என்ன நடை, எவ்வளவு ஆச்சரியமா நடந்தாய் காட்டிலே. அதை போலே நடக்க வேண்டும். ஞானத்தூடே நடந்தும் பூமியில எல்லாரும் பார்க்கும்படியாக நீ நடக்க வேண்டும். பெருமானே காட்டுல நடந்தாய், எவ்வளவு ஆச்சரியம். எல்லாரும் பார்த்தா காட்டுல இருக்கக்கூடிய மிருகங்கள் என்ன, பட்சிகள் என்ன, வேடர்கள் என்ன, விடத்துல இருக்கக்கூடிய ராட்சசர்கள் என்ன, ரிஷிகள் என்ன, குரங்கள் என்ன, எல்லாரும் பார்க்கும்படியா அல்லவா நடந்த. நடைனா சாதாரணமா, ராமனுடைய நடைனா எவ்வளவு ஆச்சரியமா இருக்கக்கூடியது. சதுர்கதிகி, 4 கதியோட கூடியிருக்கக்கூடியவன், 4 கதியிலே நடக்கக்கூடியவன் ராமன். கஜசிம்ம கதி வீரவ் ஷார்தூல ரிஷபோபமும் கொண்டாடுகிறார்கள் ராமனை. அவன் நடந்தா எப்படி இருக்கும்? கஜசிம்ம கதி வீரவ், கஜத்தை போலே நடப்பன், யானையை போலே நடப்பன், சிம்மத்தை போலே நடப்பன். ஷார்தூலம் என்று 18 அடி பாயக்கூடிய வேங்கை புலி, அந்த புலியை போலே நடப்பன். ரிஷபம் என்று ரிஷபத்தை போலே நடப்பன். ரிஷபத்தை போல நடந்தான்னா, ரிஷபத்துக்கு என்ன இருக்கும்னா செருக்கு இருக்கும். எருதுகள்னு சொல்லக்கூடியது ரிஷபம் இருக்கு, எப்பொழுதும் அப்படி செருக்கோடு திமிரோட தான் நடக்கும், வெளியிலே வரும் இந்த ரிஷபமானது. அந்த ரிஷபத்துக்கு இருக்கக்கூடிய செருக்கை போலே செருக்கோட நடக்கணும். அதே போல் யானைகளுக்கு இருப்பது மத்த கஜங்கள், அதற்கு இருப்பது தன்னுடைய திமிர்ப்பாலே வந்த பிசுகுதல், அதற்கு இருக்கக்கூடிய திமிராலே, அதற்கு இருக்கக்கூடிய ஆணவத்தினாலே மத்த கஜம், மதம் பிடித்த யானையாலே, அது ஆணவத்தினாலே அப்படி நேரா நடக்காது. அங்கும் இங்கும் அப்படி, இங்கு நடக்கும், அங்க நடக்கும், இங்க போகும், அந்த போகும், இங்க பக்கம் போகும், அந்த பக்கம் போகும், அப்படி ஆடி ஆடி நடக்கும் மத்த கஜம், மதம் பிடித்த யானையானது. அதை போல நடக்கணும். இந்நேரம் அப்படி ஒரே மாதிரி நடக்கக்கூடாது, இங்கும் இங்கும் அப்படி அசைந்து அசைந்து நடக்க வேண்டும் செருக்காலே. அதே போல புலியானது என்ன பண்ணும் அப்படின்னா, சிவிற்குடமையால் வந்த உரட்டுதல். புலிக்கு ரொம்ப கோபம், அப்பொழுதும் அப்படி கோபத்தோட தான் இருக்கும், உரிமிக்கொண்டு இருக்கும், உரிமிக்கொண்டு அது நடக்கும். உரிமை புலி என்று, உரிமை புலி எப்படி இருக்குமோ அதை போலே நடக்க வேண்டும். அந்த உரிமை புலி அது நடந்து வந்ததுன்னா, நாயோடுவதோ உரிமை புலி முன் தெரிவிக்கிறாரே, நாயை போல நடக்கக்கூடாது. உரிமை புலியானது அதனுடைய கோபத்தினாலே அப்படி உரிமிக்கொண்டு நடக்கும் புலியானது. அதை போலே அப்படி கோபத்தோட நடக்கணும்னு அர்த்தம். புலியானது நடக்குமா போலே அந்த கம்பீரத்தோட நடக்க வேண்டும். இதற்கெல்லாம் மகுடம் வைத்தா போலே சிம்மம் அது என்ன பண்ணும் அப்படின்னா, தன்னுடைய மேராணிப்பால் வந்த பராபிபவன சாமர்த்தியத்தோட நடக்கும். மேராணிப்பு, நமக்கு யாருன்னா எதிரி, நமக்கு மேல யாரா இருக்கா, யாரும் கிடையாது என்ற அந்த ஆணவத்தினாலே வந்த பராபிபவனம், யார் எதிரில வந்தாலும் மேலே மிதித்து நடக்கக்கூடிய தைரியம் உண்டு சிங்கத்துக்கு. யார் எதிரில வந்தா என்ன, புலி எதிரில வந்தா என்ன, வேற சுத்திர மிருகங்கள் எதிரில வந்தா என்ன, நாமெல்லாம் ஒரு ராஜா காட்டுக்கு, யார் எதிரில நம்ம எதிர்த்து யாராலே நிற்க முடியும் என்ற அந்த கர்வத்தோட
பராபிபவன சாமர்த்தியம். எதிரில பார்த்தா எல்லா மிருகங்களும் ஓடி போயிடும். சிங்கம் வருதுன்னா அப்படி நடக்கக்கூடிய சாமர்த்திய சிங்கத்துக்கு உண்டு. இதை போல நடக்கணும். இந்த 4 மிருகங்களைப் போலே நடந்தான் காட்டிலே. கஜத்தை போலே நடந்தான், யானையைப் போலே நடந்தான், சிம்மத்தைப் போலே நடந்தான், புலியைப் போலே நடந்தான், ரிஷபத்தைப் போலே நடந்தான். அப்படி அவ்வளவு ஆச்சரியமாக நடந்தான் காட்டிலே. எல்லாரையும் அந்த அழகில ஈடுபடுத்த வேண்டும் ஒரே முடிவோட அப்படி நடந்தான். அந்த நடை பார்த்தார்கள் எல்லோரும், பார்த்தவர்கள் எல்லாம் ஈடுபட்டார். அதனாலதான் அந்த குரங்கள் ஈடுபட்டா, ரிஷிகள் ஈடுபட்டா, எல்லாரும் ஈடுபடுறார். வால்மீகி முனிவர் அவர் ஈடுபடுறார். அக்ரத பிரய ஊராமஹா சீதா மத்தியே சுமத்தியமா பிருஷ்டதஸ்து தனுஷ்பானிஹி லக்ஷ்மணோ அனுஜகாமஹா தெரிவிக்கிறார் வால்மீகி முனிவர். அக்ரத பிரய ஊராமஹா, அக்ரத முதலிலே, பிரயயவ் யயவ் என்றால் நடந்தான் அர்த்தம். பிரயயவ் என்றால் பிரகர்ஷேன யயம், விசேஷமா நடந்தான், சாதாரணமா நடக்கல. இதை போல நட யாருக்குமே கிடையாது என்ற அந்த நடையழகிலே ஈடுபடுத்தும்படியாக நடந்தான். அதனாலதான் என்ன பண்ணார்னா உடனே சேர்த்து சொன்னார், பிருஷ்டதஸ்து தனுஷ்பானி. இந்த நடையழக பார்த்தாரோ இல்லையோ வயிறு பிடித்தார் வால்மீகி. ஐயோ இவ்வளவு அழகா நடக்கிறானே, இந்த நடையழகுக்கு என்ன ஆபத்து வருமோன்னா, இந்த நடைக்கு என்ன ஆபத்து வருமோ, யாராலே என்ன தீங்கு வருமோ தெரியலையே அப்படின்னு நினைத்து அப்படி வயிறு பிடிச்சுட்டு இருந்தார். நடுவிலே வேற சீதா பிராட்டி நடக்கிறா பார்த்தார். பின்னாடி பார்த்தார், பிருஷ்டதஸ்து தனுஷ்பானி. பின்னாடி தனுஷ்பானி வில்லை கையில வச்சுட்டு ஒருத்தன் வரான். அப்போ எந்த ஆபத்தும் இல்லை. அப்போதான் லக்ஷ்மணோ அனுஜகாமஹா, லக்ஷ்மணோ அனுஜகாம என்று அவன் லக்ஷ்மணன் பின்தொடர்ந்து வந்தான் ஹா என்று அப்போதான் அவருக்கு நிம்மதி ஏற்படுகிறது. ஆனந்தத்தோட தெரிவிக்கிறார் வால்மீகி முனிவர். அதனால்தான் என்ன சொன்னார்னா, பிருஷ்டதஸ்து தனுஷ்பானி, வில்ல கையில வச்சுட்டு இருக்கான்னு சொன்னார். எதுக்கு தனுஷ்பானின்னு சொன்னார்? பின்னாடி பின்னாடி வந்தான், பின்னாடி லக்ஷ்மணன் நடந்தான்னு சொன்னால் போறாதா? பின்னாடி வில்ல வச்சுட்டு நடந்தான்னு எதுக்கு சொல்லணும்? ராமன் வில்ல வச்சு நடக்கலையா? முன்னாடி இருக்கக்கூடியவன் எதுக்கு பின்னாடி என்னவோ வில்ல எடுத்து நடந்தான்னு எதுக்கு சொல்றேன்? பிருஷ்டதஸ்து தனுஷ்பானின்னு தெரிவித்தார். வில்லை கையிலே கொண்டு நடந்தான், வாழும் வில்லும் கொண்டு பின் செல்வார் மத்தில். பின்னாடி ஒருத்தன் வில்ல எடுத்து நடந்தான்னு சொல்றேன். எதுக்காக வில்ல கையில எடுத்து நடந்தான்னு சொல்றேன் அப்படின்னா, வில்லை லக்ஷ்மணன் தோல்ல மாட்டிக்கல. பிருஷ்டதஸ்து தனுஷ் பாகு, தனுஷை பாகுவிலே தோல்ல கொண்டான்னு சொல்லல, தனுஷை கையிலேயே கொண்டான்னு சொன்ன. இதனால என்ன அப்படின்னா, லக்ஷ்மணன் பயம், ராமனுக்கு என்ன ஆபத்து ஏற்படுமோ, இவ்வளவு அழகா நடக்கிறானே எந்த ஆபத்தும் ஏற்படக்கூடாது, ஜாகிரதையா இருக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணான்னா தோல்ல வச்சுக்கல, கையிலேயே வச்சுட்டான். தோல்ல வச்சுட்டா ஏதாவது ஒரு ஆபத்து திடீர்னு வந்ததுன்னா தோல்லேந்து எடுத்து அம்பை பூட்டி அடிக்கிறதுக்குள்ள ஆபத்து வந்து கொடுத்துனா என்ன பண்றது? அதனால கையிலேயே வச்சுட்டு இருக்கான். ஆபத்து வந்துன்னா உடனே அப்படி வில்ல எடுத்து அடிக்கிறது. எம்பெருமான் எப்படி வச்சுட்டு இருக்கானோ, சக்கரத்தை எப்பொழுதும் கைகளா நேமியான் நம் நேல் வினகடிவான். சக்கரத்தை எம்பெருமான் இறக்கி வைக்கிறதே கிடையாது, எப்பொழுதும் கையில வச்சுட்டே இருக்கான் சக்கரத்தை. எதுக்கு அப்படின்னா, யாருக்காவது அடியவன் யாருக்காவது ஆபத்துன்னா உடனே இந்த சக்கரத்தை விட்டுணும், காலதாமதம் பண்ணவே கூடாது. சக்கரத்தை விட்டு அந்த அடியவனை ரட்சிக்க வேண்டும் என்று சக்கரமும் கையுமாக எம்பெருமான் இருக்கிறானே, அதே போலத்தான் லக்ஷ்மணன் அவன் வில்லும் கைமா இருக்கான். எம்பெருமான் அடியவனுக்கு ஆபத்து வருமோ அதை ரட்சிக்கணுமோன்னு சக்கரம் கைமா இருக்கான். லக்ஷ்மணன் ரெம்பெருமானுக்கு ஆபத்து வருமோ, ராமனுக்கு என்ன ஆபத்து வருமோ என்கிறபடியால வில்லும் கைமா இருக்கு. வில்ல கீழே வைக்கிறதே இல்லை. அதான் ஆழ்வார் என்ன பண்றார், அதை நினைத்துதான் கொஞ்சம் ஆறுதல் படுறார். அழுமானார் அழியும் சங்கும் சுமப்பார் தான். ஐயோ, அந்த பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு யாருமே இல்லையே, பின்னாடி ஒரே ஒருத்தன் மட்டும் போறானே, ஆளும் வில்லும் கொண்டு பந்துவும் பிதாம் அவரே என்கையும் ஒருத்தன் மட்டும் வில்ல எடுத்துன்னு போறானே, கூட வாள் எடுத்துன்னு போக கூட இல்லை. நான் இருக்க கூடாதா? பெருமான் என்ன சொல்லக்கூடாதா? அழ்வீர் அம்மாழ்வாரே வாரும், லக்ஷ்மணன் மட்டும் வில்ல தூக்கிட்டு இருக்கான், நீர் சும்மா உட்கார்ந்துட்டே இருக்கிற புளிய மலத்தடியில, பின்னாடி வாரும் வாழை எடுத்துன்னு வார் என்று சொல்லக்கூடாதா? இந்த அழகுக்கு பின்பு சென்று இன்னொரு காவலாக நின்று வாழை எடுத்து அவனை ரட்சிக்க வேண்டாமா என்று ஆழ்வார் உருகி போகிறார். அப்படி எல்லோரையும் முறுக்கும் வகையிலே, ரிஷியினுடைய மனதையும் முறுக்கும் வகையிலே வால்மீகி முனிவரே, இந்த அழகுக்கு ஆபத்து வராத வகையில பின்பு வில்லை எடுத்துட்டு நடந்தானோ, லக்ஷ்மணன் நடந்தானோ கொஞ்சம் அப்படி உயிரோடு இருக்க முடிகிறது என்று ஆச்சரியப்படும் வகையிலே அப்படி நடந்தான். நடக்கக்கூடிய காலத்துல அந்த நடையை லக்ஷ்மணன் கூட பார்க்கல. சுமித்ரை அவள் லக்ஷ்மணனை அழைத்தாள். காட்டுக்கு போக போகிறேன் தாயே, விட பெற்றுன்னு போனோம், அனுமதி கொடுக்கணும்னு சுமித்ரை முன்னாடி வந்து நின்னான். இந்த காலத்துல அப்பொழுது சுமித்ரை தெரிவித்த அற்புதமான வார்த்தை, சிஷ்டஸ்தம் வனவாசாயாஸ்வனுரக்த சுகுர்ஜனே நாமே பிரமாதம் மாகாஷி புத்திர பிராதரி கச்சதி. சுமித்ரை தெரிவித்தார், உன்னை படைத்ததே காட்டுக்கு போறதுக்காகத்தான் லக்ஷ்மணா, அதுக்காகத்தான் படைச்சு வச்சிருக்கேன், போயிட்டு வா என்ன போ. ஆனால் ஒரு விஷயத்துல மட்டும் ரொம்ப ஜாகிரதையா இருக்கு, ராமே பிரமாதம்
மா அகாரிஷி. பிரமாதம். பிரமாதம்னா கவனமின்மைன்னு அர்த்தம். எல்லாரும் என்னன்னா இன்னும் பிரமாதம்னா இப்ப என்னன்னா அந்த வார்த்தையினுடைய அர்த்தமே மாறி போயிடுது. உபன்யாசம் எப்படி இருந்தது? பிரமாதமா இருந்தது சுவாமி அப்படின்றாங்க. பிரமாதமா இருந்ததுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கவனமே இல்ல, என்னவோ சொல்லிட்டே இருந்தீர், வாயில வந்ததெல்லாம் சொன்னீர், ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு சேர்த்தி இல்ல, எதையோ ஆரம்பிச்சீர், எத்தையோ சொன்னீர், ஒரு பதம் சரியா வரல, ஒண்ணுமே சரியா இல்லை அப்படின்னு அர்த்தம். பிரமாதம்னா என்ன அர்த்தம்னா கவனமின்மைன்னு அர்த்தம். அது எங்கே பார்க்கிறோம்னா தெரிவிக்கிறாள் சுமித்திரை தெரிவிக்கிறாள், பிரமாதம் மா காரிஷி, மா என்று செய்யாது, கவனமின்மையோடே இருக்காது, ரொம்ப கவனமா இரு. கவனம் சிதறத்துக்கு எல்லா விதமான வாய்ப்புகளும் உண்டு. எப்ப ரொம்ப கவனமா இருக்கணும் தெரியுமா? புத்திர பிராதர் இகச்சதி, புத்திர ஏ பிள்ளாய், பிராதர் இகச்சதி அண்ணா நடக்கக்கூடிய காலத்திலே, கச்சதி, கச்சதினா என்ன அர்த்தம்? செல்லும் போதுன்னு அர்த்தம். ராமனை பின்தொடர்ந்து செல்லும் போது ரொம்ப ஜாகிரதையாரு, கவனம் இல்லாமல் இருந்துடாதுன்னு சொல்றேன். ஏன் கவனம் இல்லாமல்? லக்ஷ்மணனுக்கு எப்போ கவனக்குறைவா சுவாமி? எப்பொழுதுமே கவனம் இல்லாமல் இப்படி பராக்கு பார்த்துட்டு அங்கங்க பார்த்துட்டே வருவானா? சில பேர்லாம் அப்படிதான் இருப்பா. பின்னாடி பெட்டியை தூக்கின்னு வாடா அப்படின்னா முன்னாடி வருவான பார்த்துன்னு வரமாட்டான். இப்படி பின்னாடி பார்த்துட்டு இப்படி பராக்க பார்த்துட்டு இங்க பாக்குறது அங்க பாக்குறது இப்படி பார்த்துன்னு வந்து முன்னாடி இருக்கிறத அவர் தொலைஞ்சே போயிடுவார். அவர் எங்க போனான்னு தெரியாது, இவர் எங்க போனான்னு தெரியாது. அப்புறம் ரெண்டு பேரும் தேடி தேடி கண்டுபிடிச்சுக்கணும். அதை போலயா லக்ஷ்மணன் இப்படி இங்கேயோ பார்த்துட்டே வருவான், இங்கேயோ காணாம போயிடுவான். அப்புறம் ராமன் வந்து தேடிட்டு இருக்கணும். அதை போலயா? அதனால சுமித்ரா சொல்றாள, பார்த்து போ, கவனம் இல்லாமல் போகாத, எப்ப பார்த்தாலும் கவனம் இல்லாமல் இருக்கே, கவனம் இல்லாமல் போகாத, ஜாகிரதையா போன்னு சொல்றாளா அப்படின்னா அதுக்காக சொல்லல. ஏன் கவனம் இல்லாமல் இருக்காதேன்னு சொல்றா? புத்திர பிராதர் இகச்சதி, ரொம்ப கவனமா இரு. எப்ப தெரியுமா கவனமா இருக்கணும்? கச்சதி. கச்சதினா என்ன? கச்சதி சதி தெரிவித்தார்கள். கச்சதின்றது என்ன? சதி சப்தமி தெரிவிப்பார்கள் சம்ஸ்கிருதத்திலே. சப்தமினா செல்லக்கூடிய காலத்திலே அப்படின்னு அர்த்தம். செல்லும் போது அப்படின்னு அர்த்தம். நடக்கும் போது கச்சதினா செல்லும் போதுன்னா என்ன? நடக்கக்கூடிய காலத்திலே. ராமன் நடக்கும் போது ரொம்ப ஜாகிரதையா இரு. ராமனுடைய நடையழகு இருக்கே அதுல மட்டும் கண் வச்சுடாது. இதுல ஜாகிரதையா இருக்கணும் தெரியுமா? நீ வெளியில பராக்கு பார்த்தா கூட பரவாயில்ல, அங்க மரம் செடி கொடி சுத்தி என்ன இருக்கு, அந்த நதி என்ன இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு போனா கூட பரவாயில்ல. ஆனால் ரொம்ப ஜாகிரதையாரு, ராமன் நடையில மட்டும் கண்ணை வச்சுடாது. கண்ணை வைத்தாய்னு சொன்னா கண்ணை எடுக்கவே முடியாது. நடையழக பார்த்துட்டு இருந்தா என்ன நடைன்னு அதையே பார்த்துட்டு இருப்பேன். கடைசியில ஆபத்து வந்தா தெரியவே தெரியாது. இதர ராட்சசன் வந்து நின்று ராமனோட யுத்தம் பண்ணா கூட தெரியாது. இந்த நடையழகிலிருந்து கண்ணை பேர்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட நடை அல்லவா. அதனாலே லக்ஷ்மணா அந்த நடையழகர் மட்டும் கண்ணை வச்சுடாது தெரிவிக்கிறாள் சுமித்ரா. என்ன ஞானம் ஞானத்தோட அவள் தெரிவிக்கிறாள். புத்திர பிராதரி கச்சதி, அண்ணா செல்லும் போது நடையிலே கண்ணை வைக்காமல் ஜாகிரதையாக பின்பு நடப்பாயாக இளைய பெருமானுக்கு உபதேசித்தாள் சுமித்ரை. அதனாலே அவனுடைய நடையழகருக்கே அவனுக்கு கைங்கரியம் பண்றதுக்கே விரோதம். ராமனுக்கு கைங்கரியம் பண்ணணும்னாலே அந்த நடையழகரை கண் வைத்தால் கைங்கரியம் பண்ண முடியாது. அப்படி நடந்தான் காட்டிலே, சாதாரணம் அல்ல. லக்ஷ்மணனே ரொம்ப ஜாகிரதையா அந்த நடையழகை பார்க்க கூடாது என்று கண்ணை வேறு இடத்திலே பார்த்து கொண்டு ராமனை ரட்சிக்க வேண்டும்படியாக அப்படியல்லவா நாட்டில எல்லாரும் காணும்படியாக நடந்தேன். அதை போல இப்போது நடக்க வேண்டும் என்றால் பிரார்த்திக்கிறாங்க. எல்லாரும் கூடியிருக்கோம். வேடனான குவன் என்ன, வேடு விச்சான சபரி என்ன, ரிஷிகள் என்ன, விஸ்வாமித்திரன் என்ன, வால்மீகி என்ன, வசிஷ்டர் என்ன, பரத்வாஜன் என்ன, ராட்சசனான விபீஷணன் என்ன, பரதன் என்ன, சத்ருக்னன் என்ன, உடைய தம்பிகளான பரத சத்ருக்னர்கள் என்ன, குரங்கான சுக்ரீவன் என்ன, இதற்கெல்லாம் மேலே பெரியாழ்வார் பெண் பிள்ளையான ஆண்டாள் தொடக்கமான நாங்கள் என்ன, எல்லாரும் கூடியிருக்கோம். எல்லாரும் பார்க்கும் வகையிலே அக்காலத்திலே காட்டிலே நடந்தா போலே எங்கள் முன்னிலையில நடக்க வேண்டும். ராஜதானியில நடந்தா போல உள்ள அந்தரங்கமா நடந்து கூட கூடாது. எல்லாரும் பார்க்கும் வகையிலே நீர் நடக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறாள். இந்த நடையழகை இப்போ எங்க சுவாமி பார்க்கலாம்? இவ்வளவு அழகா ராமன் நடக்கலாம்னு சொல்றாளே, இதை இப்ப எங்கேயாவது பார்க்க முடியுமா அப்படின்னா பூர்வர்கள் சொல்லிவிட்டான். இவையெல்லாம் நமக்கு நம்பெருமாள் நடையழகிலே காணலாம் சொல்லிட்டா. இப்ப பார்க்கணும்னா எங்க பார்க்கணும் தெரியுமா? ஸ்ரீரங்கத்துக்கு போனோம். இடத்துல போனா பார்க்கலாம். அவன் அல்லவா ராமன். நம்பெருமாள் யார்? ராமன் தான் நம்பெருமாள். பராசப்பட்டார் திருட்டார் நாலு புதத்தோட குடிதவன் ராமன் எப்படி வினயத்தோட இருந்தாலும் இதே போல எல்லா வினயும் தொற்று நின்று கொண்டிருக்கிறார் நம்பெருமாள். அவர் தான் ராமன். அவருடைய நடையழகு, ராமன் நடந்த நடையை இன்றளவும் நம்பெருமாள் நடையிலே காணும். ஆச்சரியமா, என்ன நடை, என்ன நடை! ராமன் 4 கதியிலே நடந்தான்னா நம்பெருமாள் 18 கதியிலே நடக்கிறார். 18 கதி ஆச்சரியமா முன்னும் பின்னும் நடக்கக்கூடிய நடை இருக்க. அதுவும் கோண வையாளி நடைன்னு 2 நாள் முன்னாள் அற்புதமாக நடந்தது இந்த திருவரங்கம் பெரிய கோயிலே மணல்வெளியில. வையாளி நடைனா என்ன நடையழகு, என்ன நடையழகு! அதை போல நடையே கிடையாது. அப்படி நடக்கிறான், 18 கதியில நடக்கிறான். அப்படி நடையழகை சேவிக்காதவர்களுக்கு என்ன பண்ணணும்? பெருமாள் நடையழகை காணாதவர்களுக்கு என்ன அப்படின்னா
ஒரு நாள் நம்பெருமாள் நடையழகை சேவிக்காதவர்களுக்கு எலுமிச்சம்பழமும் பச்சை கற்பூரமும் பெற்று முடியாமை. பூர்வர்கள் தெரிவிக்கிறார்கள், எலுமிச்சம்பழத்தையும் பச்சை கற்பூரத்தையும் நல்லா கண்ணில் தேய்த்து கொண்டோம், அதை வைத்துக் கொண்டு முடிஞ்சு போயிடலாம், முடிந்து பிழைக்கலாம், உயிரை விட்டுள்ளாம். நடையழகை சேவிக்காதற்கு அப்படிப்பட்ட நடையழகு அல்லவா? அந்த நடையழகை சேவிக்காத கண்கள் எதற்குன்னா அது கண்களே அல்ல, அது புண்கள். புண்கள் வெறும் இருந்து என்ன பிரயோஜனம்? பூர்வர்கள் தெரிவிக்கிறார்கள், அந்த நடையழகை சேவித்தாத கண்களை வச்சு என்னன்னா பண்ண போறோம்? எந்த பிரயோஜனம் கிடையாது. ஒருத்தர் சொன்னார், 18 கதியில நடக்கிற இந்த 18 கதியை சேவிக்காதவருக்கு என்ன கதி தெரியுமா கேட்டார். என்ன கதி சுவாமி? அதோ கதி. அதான், எந்த கதி இல்ல அவருக்கு, எந்த கதி, ஒரு கதி கூட கிடையாது, எந்த லோகத்துக்கும் போக முடியாது. அப்படிப்பட்ட நடையை சேவிக்காமல் இருந்து என்ன பிரயோஜனம் என்று எல்லோரும் நிந்திக்கும்படியாக, தம்மைத்தாமே நிந்தித்துக் கொள்ளும்படியாக அப்படி நடக்கக்கூடியவர் நம்பெருமாள். உடைய பூர்வாச்சாரியர்கள் திருவரங்கத்திலே மண்டி கிடந்தபடியாலே அதையும் சேர்த்து இவ்விடத்திலே தெரிவிக்கிறார்கள். அப்படி நடக்குமா போலே ராமனே நீ நடந்து வர வேண்டும், இங்கானே இந்த பிரகாரத்திலே நீ நடக்க வேண்டும், உன்னுடைய குகையிலிருந்து உன்னுடைய மாளிகையிலிருந்து புறப்பட்டு நடக்க வேண்டும். இங்கானே போத்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து. கோப்புடைய சீரிய சிங்காசனம் ஆச்சரியமா கட்டும் கோப்புமாக இருக்கக்கூடிய சிம்மாசனம். கோப்புடையான ரொம்ப அழகோட கூடி இருக்கக்கூடிய சிம்மாசனம். அந்த சிம்மாசனத்திலே நீ வீத்திருக்க வேண்டும், வீத்திருந்து வார்த்தை சொல்ல வேண்டும். படுக்கையில படுத்திருந்து வார்த்தை சொல்லக்கூடாது, சிம்மாசனத்துல உட்கார்ந்து வார்த்தை சொல்லணும். அதுதான் இந்த சிம்மாசனத்துக்கு உண்டான பெருமை. ஆதிசேஷன் ஆகிற சிம்மாசனம், இந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்து வார்த்தை சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு காலத்திலையும் பொய்க்காது, பொய்யாக போகவே போகாது. அப்படிப்பட்ட சிம்மாசனத்துல உட்கார்ந்து வார்த்தை சொல்லணும். ராமன் எப்படியுமே பொய் சொல்ல மாட்டானே சுவாமி. ராமன் எப்பவுமே சத்தியமே பேசக்கூடியவன். இருந்தாலும் ஒருவேளை ராமன் பொய் சொல்லுவனோ, பொய்யே சொல்ல மாட்டான், இருந்தாலும் பொய் சொல்லுவனோன்ற சந்தேகம் கூட வேண்டாம். இந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்த, இந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்த சந்தேகமே கிடையாது, பொய்யே வராது. தாமரையோலோகிலும் சிதகுரைக்கு மேல் என்று பிராட்டியே ஒரு குற்றத்தை அடியவன் மேலே சொல்லுமா போலே எம்பெருமான் அவனே ஒரு பொய் சொல்லுவனோ என்று நினைத்தாலும் அந்த பொய்யும் வராது இந்த சிம்மாசனத்துல தவிர வேறு எதுவுமே வராது. ஒருவர்கள் ஈடுபட்டு தெரிவிக்கிறார்கள், பெருமாள் நம்முடைய திருக்கோயிலாழ்வாளிலிருந்து உபயநாச்சிமாருடன் புறப்பாடு கண்டருளி பெரிய திருமண்டபம் என்கிற சந்தரு மண்டபத்திலே எழுந்தருளி சேரபாண்டியன் என்கிற சிம்மாசனத்திலே வீத்திருந்து ஒரு வார்த்தை சொல்லுவரே ஆனால் அது ஒரு காலத்திலேயும் பொய்யாக போவார். பூர்வர்கள் தெரிவிக்கிறார்கள், பிராட்டிமார்களோட நம்பெருமாள் புறப்பட்டு புறப்பாடு கண்டருளி முன்பு பெரிய திருமண்டபம் சந்தரு மண்டபத்துக்கு பேர். சந்தன மண்டபத்திலே சேரபாண்டியன் பெருமாளோட சிம்மாசனம், நம்பெருமானுடைய சிம்மாசனம். அந்த சிம்மாசனத்துல வீத்திருந்து ஒரு வார்த்தை சொன்னார் நம்பெருமாள்னா அது பொய்த்ததுன்னே கிடையாது. அதை போல நீ எழுந்தருள வேண்டும், இந்த சிம்மாசனத்துல உட்கார வேண்டும். அல்லது ராமன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருக்கு எப்பவுமே சத்தியமா தான் இருக்கும். கண்ணனை போல கிடையாது. கண்ணன்னா அவனை சிம்மாசனத்துல அமர்த்தணும், அமர்த்தினால்தான் உண்மை வரும், இல்லைன்னா பொய் நம்பி பொய்யே சொல்லுவான். ராமனுக்கு அதை போல கிடையாது, எப்பொழுதும் சத்தியமே பேசக்கூடியவன். அவன் சிம்மாசனத்துல உட்கார்ந்தான்னா இன்னும் சீரிய வார்த்தைகள், அவன் உயர்ந்த வார்த்தைகள், உஜ்ஜீவனத்துக்கா இருக்கக்கூடிய சீர்மை பொருந்திய வார்த்தைகள் அது வெளியில வரும். எந்த வார்த்தையை போலனா சமுத்திரக்கரையிலே வெளிவந்த வார்த்தையை போல. சமுத்திரக்கரையில விபீஷண ஆழ்வான் வந்து நின்ற காலத்திலே எல்லா மாணவ வீரர்கள் 2 பக்கமும் உட்கார்ந்து கொண்டிருந்த காலத்திலே அவர்கள் முன்னிலையிலே ராமபிரான் தெரிவித்தான், இவனை ஒரு காலத்திலையும் விடமாட்டேன், மித்திரபாவேன சம்பிராப்தம் நத்யஜேயம் கதஞ்சனா தோஷோ யத்யபி தஸ்ய சதாமேத தகர்ஹிதம் தெரிவித்தான். அதற்கு மேலே சரமஸ்லோகத்தை வெளியிட்டான். சகிருதேவ பிரபன்னாயா தமாஸ்மி இதிசயாச்சதே அபயம் சர்வபூதேப்யோ ததாமி ஏதது விரதம் மம. அப்பொழுது தெரிவித்தானே சமுத்திரக்கரையிலே, இதுதான் என்னுடைய விரதம், வந்தவனை ஒரு காலத்திலேயும் கைவிட மாட்டேன் என்று உயர்ந்த வார்த்தை. அவன் தெரிவித்த வார்த்தை எல்லோரும் அந்த வார்த்தையை விஸ்வசித்து உயிர்ந்து போகலாம் படியான ஒரு வார்த்தையை தெரிவித்தான். திருநாபி பாஷதே என்று 2வது நாக்கில்லாத ராமபிரான் அவன் தெரிவித்தான், யார் வந்து என்னை பற்றினாலும் அவர்களை கை கொள்வேன் என்று தெரிவித்தான். அதை நினைத்து எல்லோரும் வாழ்ந்து போகலாம் படியாக இருந்தது. குமரனார் சொல்லும் சொல் என்று எல்லாரும் கொண்டாடும்படியாக இருந்தது. அப்படிப்பட்ட சீர்மையோட கூடியிருந்தது. சமுத்திரக்கரையிலே அவன் அமர்ந்து சொன்ன வார்த்தை அதை போலதான் இருக்கும். இப்ப சிம்மாசனத்துல உட்கார்ந்து சொன்னான், இக்கோப்புடைய சீரிய சிம்மாசனத்திலே வீத்திருந்து ஒரு வார்த்தை சொல்லுவையானால் அது ஒரு காலத்திலே பொய்க்காது, மிகுந்த சீர்மையோட கூடியிருக்கும். அப்படிப்பட்ட சிம்மாசனத்திலே வீத்திருந்து யாம் வந்த காரியமாராய் தரு, நாங்கள் வந்த காரியம், பெண்கள் எல்லாம் வந்திருக்காளே வா என்ன காரியத்துக்காக வந்திருக்கா, வாளுக்கு என்ன காரியம் என்பதை ஆராய்ந்து அருள வேண்டும் என்று சொல்லி நிறுத்திவிட்டார்.
வந்த காரியத்தை ஆராய்ந்து அருளணும்னு சொல்றாளே, வந்த காரியம் என்ன அப்படின்றத சொல்லவே இல்லையே. இப்ப சொல்லலே, வந்த காரியத்தை மேல சொல்லிக்கலாம். இந்த காரியத்தை சித்தம் சிறுகாலைக்கு வைக்கிறார்கள். சித்தம் சிறுகாலைக்கு வச்சுட்டா கொஞ்சம் ஆற போடுவோம். அந்த இப்பதானே வந்திருக்கா, சொல்லுவோம் என்று வந்த காரியம் ஆராய்ந்து அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள் ராமபிரானை. ராமனே, நீ எழுந்திருந்து வர வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். பிரார்த்தித்தவாறே இந்த வார்த்தையெல்லாம் கேட்டான் ராமன். கேட்டவன் எழுந்து வர வேண்டும் பிரார்த்திப்பதை கேட்டான். பேர் இவ்வளவு பெண்கள் என்ன, ரிஷிகள் என்ன, குவன்புடைய வேடர்கள் என்ன, எல்லாரும் குரங்குகள் என்ன, இவெல்லாம் பிரார்த்தித்தார்கள் என்று சொன்னான். வராமல் இருப்பானா? காரியம் பண்ணாமல் இருப்பானா? அன்று ஒரு நாள் அயோத்தியிலே இருந்த காலத்திலே கைகேயி ஒருத்தி அவள் சொன்னாள், ராமனை அழைத்து நேற்று நாடு என்று சொன்னார் தகப்பனர். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே அழைத்து இந்த க்ஷணமே நீ காட்டுக்கு செல்ல வேண்டும். மரபுரி மான்தோல் அணிந்து கொண்டு 14 வருடம் பழத்தையும் காயையும் கனியையும் உண்டு கொண்டு ஜடாமண்டல தாரியாய் காட்டிலே வாசம் செய்ய வேண்டும். இப்பொழுதே புறப்பட்டு காட்டுக்கு செல் என்று ஒருத்தி சொன்னாள். அவள் சொன்ன வார்த்தையை கேட்டு புறப்பட்டான். தன்னுடைய மனைவியையும் அழைத்துக் கொண்டு தம்பியையும் அழைத்துக் கொண்டு காட்டிலே புகுந்து 14 வருட காலம் காய்கனிகளை உண்டு வாழ்ந்தார். ஒருத்தி சொல்லுக்கான்னு சொன்னான். இன்று இவ்வளவு பேர் வந்திருக்கா. இவ்வளவு பெண்கள் என்ன, குரங்குகள் என்ன, அதே போல ரிஷிகள் என்ன, எல்லாரும் வந்து பிரார்த்திக்கிறார்கள், நீ நடக்க வேண்டும் சொன்னா. நடக்காமலா போவான்? எழுந்திருந்தான். தன்னுடைய கட்டிலிருந்து, பள்ளிக்கட்டிலிருந்து புறப்பட்டான். எழுந்திருந்து நடக்க தொடங்கினான். ஆச்சரியமா நடந்தான். அவ்விடத்திலிருந்து அந்த கதவை திறந்து கொண்டு வெளியில வந்தான். நடந்தவாறு ஆச்சரியமா அவனுடைய திருக்குழல் கத்தை வைவண்ண நறுங்கொஞ்சி குழல் பின்தாளா என்று ஆச்சரியமா அந்த திருக்குழல் கத்தையானது அப்படி பின்னாடி அசையத் தொடங்கித்து கரம் சேர் குழையிருபாடு இலங்கியாட என்று 2 பக்கமும் அந்த குண்டலங்களானது அங்கு மிங்கும் அப்படி இப்படி அசையத் தொடங்கித்து ஆச்சரியமா அவனுடைய உத்தரியம் அது காத்திலே பறக்கிறது. அந்த குழலானது அப்படி காத்திலே பறக்கிறது. பறக்க அப்படி நடந்து வந்தான். ஆச்சரியமான தாமரை போல இருக்கக்கூடிய திருக்கண்கள். அந்த கண்களை அங்குமிங்கும் பார்த்து கொண்டு வந்தான். இங்கு பார்த்தாலும் மயிர் கழுத்து சாய் அது பரம்படியாக நடந்து வந்தான். நடந்து வந்ததை பார்த்தார்களோ இல்லையோ, பின்னாடி நின்றிருந்தான் லக்ஷ்மணன். ஓடியே வந்தான். பெருமான் நடக்கிறான்னு தெரிந்தவாறு எடுத்தான். ஒரு கையிலே குடை எடுத்தான், ஒரு கையிலே சாமரத்தை எடுத்தான், 2 கையில அப்படி வீச தொடங்கினான். ஓடி வந்தான் பரதன். அங்கு நின்று பரதன் வந்தான். இன்னொரு சாமத்தை எடுத்துனான். அவன் எடுத்து வீசத் தொடங்கினான். பார்த்தார்கள். இவன் நடந்து வரக்கூடிய நடையழகை பார்த்தார்கள். இந்த நடையழகுக்கு நாம் என்ன கைங்கரியம் பண்ண முடியும் என்று ஓடி வந்தார்கள். இன்னும் 2 பெண்கள் ஓடி வந்தா. அவ்விடத்துல இருக்கக்கூடிய குரங்கள் ஓடி வந்தா. திருவாலவட்டத்தை எடுத்துட்டா. 2 பக்கமும் 2 பேரும் அப்படி திருவாலவட்டத்தை எடுத்து வீசுகிறார்கள். வீச வீச அவர்கள் திருவாலவட்டத்தை எடுத்து வீசுவதற்கு சேர அப்படி அடிமேல அடி வைத்து இட்டு நடந்து வந்தார். அவ்விடத்துல ராஜன் நடையிலே, சிம்ம நடையிலே, அண்டாள் தெரிவித்தா போலே 4 கதியிலே நடந்து வந்தார். நடந்து வந்து நேரா விடத்துல இருக்கக்கூடிய கோப்புடைய சீரிய சிங்காசனம், அந்த சிம்மாசனத்திலே ஏறி அப்படி வீத்திருந்தான். தான் சர்வலோகத்துக்கும் நாதன், ஏறு சேவகனார் என்பதற்கு சேர அப்படி ஏறி வீத்திருந்தான். அவனுடைய சிம்மாசனத்திலே வீத்திருந்து 7 உலகம் தனிக்கோள் செல்லா என்று கொண்டாடுமா போல வீத்திருந்தார். அந்த அழகை பார்த்தாலோ இல்லையோ உடனே போற்றின்னு காலிலே விழுந்தார்கள். பெருமானே, என்ன நடையழகு! வந்தா, ஒடிய வந்தா, திருவடி எடுத்துண்டா. யோ, இந்த திருவடியை கொண்டு நடக்க சொன்னோம். தங்களுடைய கண்களிலே ஒத்தி கொண்டார்கள். ஒத்தி கொண்டு நடந்த திருவடிக்கு பல்லாண்டு பாட தொடங்கினார்கள். அன்னி உலகமளந்தா அடிபோத்தீன்னு மங்களாசாசனம் பண்ணுகிறார்கள். மங்களாசாசனம் பண்றாளே, இது மங்களாசாசன ஸ்வரூபத்துக்கு சேர்ந்ததா? போய் நாம் சிறியவர்களாயித்தே நாம போய் மங்களாசாசனம் பண்ணலாமா? இதை போல ராமாயணத்துல யாராவது மங்களாசாசனம் பண்ணியிருக்காளா? இத்தியாதியான விஷயங்களை எல்லாம் உலகமளந்தாய் அடிபோத்தி என்று எப்படி மங்களாசாசனம் பண்றா, எப்படி இந்த பாசுரம் ராமன் விஷயத்திலே பொருந்தும் இத்தியாதியான விஷயங்களை நாளை தினம் இந்த கோட்டிலே அனுபவிக்க பிராப்தம் என்று தெரிவித்து இன்றைய உபன்யாசத்தை நிறுத்துகிறேன். அன்றி உலகமளந்தாய் அடிபோத்தி, சென்னங்கு தென்னிலங்க செத்தாய் திரள் போத்தி, பொன்னச்சகட முதைத்தாய் புகழ் போத்தி, கண்ணு குடிலாய் எறிந்தாய் கழல் போத்தி, குன்னு குடையாய் எடுத்தாய் குணம் போத்தி, பெண்ணு பகெடுக்கும் நின் கையில் வேல் போத்தி, என்னுன் சேவகமே ஏத்தி பரகொள்வான் இன்னியாம் வந்தோம் இறங்கு ஏலோர் எம்பாவாய். அண்டாள் திருவடிகளே சரணம், நாழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். திருவாடி பூரத்து சகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவம் பதும் செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ள வாழியே, பெரும்பூதூர் மாமணிக்கு பின்னானாள் வாழியே, 143 வைத்தாள் வாழியே, ஜனரங்கற்கே கண்ணி முகந்தளித்தாள் வாழியே, வருவாரும் திருமல்லி வளநாடி வாழியே, வன்புது வனகற்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே.